வணக்கம் மக்களே, இது நம்ம ரேண்டம் பஸ். இன்னைக்கு நம்ம முரிம் லாகின் மான்காவோட ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். சோ இதுதான் வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் ஆஃப் மவுண்ட் வாசெக்ட முடிச்சுட்டு அடுத்து ஆரம்பிக்க போற புது மான்கா. சோ இந்த மான்காவோட ஃபர்ஸ்ட் எபிசோட் இது. நீங்க ரிட்டர்ன் ஆஃப் மவுண்ட் வாசெக்டுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே அளவுக்கு சப்போர்ட் இதுக்கும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். சோ வாங்க இந்த ஒரு மான்காக்குள்ள போவோம். சோ இப்ப ஆரம்பிச்ச உடனே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே பொறுமையா அவன் ஏதோ ஒரு கேப்சூல் மாதிரி ஒண்ண அப்படியே வீட்டுக்கு தூக்கி வந்துகிட்டு இருக்கான். எப்படியாவது நான் போய் சேர்ந்துருவேண்டா அப்படின்னு. இன்னும் 4 மாடி தான் மட்டும் ஏறிட்டேன், சீக்கிரமா வீட்டுக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா அவனோட வீட்டுக்கு கொண்டு போய் வைக்கிறான். இது ஒரு கேமிங் கேப்சூல் மாதிரி, அதாவது கன்சோல் மாதிரி இருக்கும்ல. சோ அதுலயே இது கேப்சூல். சோ இந்த மாதிரி ஒன்ன போயிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட காட்டுறான். அவன் ஃப்ரெண்ட் இதை பார்த்துட்டு இது குப்பை, தூக்கி போட்டு அப்படின்றவா. என்னது குப்பையா? டேய், கஷ்டப்பட்டு 4 மாடி தூக்கிட்டு வந்திருக்கேன்டா, தயவு செஞ்சு நல்லா கண்ணை கழுவிட்டு பார்த்து சொல்லுடா, இது உண்மையிலே குப்பையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நம்ம ஹீரோவோட பேரு ஜின் டேக்யூங். நம்ம ஹீரோவை ஜின்னு கூப்பிடுவோம், அதான் நமக்கு சிம்பிளா இருக்கும். சோ நம்ம ஹீரோ கூட இருக்கிற அந்த ஃப்ரெண்டோட பேரு ஜின்ஹோ. சோ இந்த ஜின்ஹோ என்ன சொல்லுவானா, தம்பி ஜின்னு நல்லா பாரு, இது வேலைக்கே ஆவாது. நீ குப்பையில இருந்து எதை கிளறி எடுத்துட்டு வந்தாலும் அது குப்பையா தான் இருக்கும். நீ கண்டிப்பா சொல்றேன், இதெல்லாம் அந்த வேலைக்கு போகவே போகாது. சொல்லப்போனா இதை யாரும் வாங்கிக்க கூட மாட்டாங்கன்னு சொல்லிடுவான். இருந்தாலும் நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு இதை தூக்கிட்டு வந்திருக்கோமே, அட்லீஸ்ட் கொஞ்சம் காசுக்காவது போனா ஏதோ 4 பைசா தேருமேன்னு தான் தூக்கிட்டு வந்தான். நம்ம ஹீரோ கவலைப்படுறத பார்த்த உடனே அது பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டு வந்து சொல்லுவான், தம்பி விட்டுரு, அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவுக்கு கோவம் வரும். என்ன சொன்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல அடிக்கிறதுக்காக வருவானா. இங்க பாரு, வைலன்ஸ், நோ வைலன்ஸ், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நீ வந்து ஒரு அவேக்கண்டு நார்மல் ஆளை அடிக்கிறது சட்டப்படி குற்றம், போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருப்பான். நீ தானே சொல்லுவ நான் ஒரு எஃப் ரேங்க் ஹண்டர்னு. எஃப் ரேங்க் ஹண்டர் அவேக்கண்டா இருந்தா என்ன இல்லனா என்ன, நீ தான் மதிக்கவே மாட்டியே அப்படின்னு நம்ம ஜின் கேட்கும் போது, அப்படியா நான் சொன்னேனா, குடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், இப்ப நான் தெளிவா சொல்றேன், அதனால கொஞ்சம் பொறுமையா இரு, முதல்ல நம்ம பொறுமையா எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கலாம். இங்க பாரு, என்ன இருந்தாலும் சரி, இப்ப நீ போயிட்டு நாளைக்கு வேலைக்கு போகணும்ல, அந்த கில்டுல இருந்து உன்னை துரத்தி விட்டுற மாட்டாங்களா நீ இந்த மாதிரிலாம் ஒரு நார்மல் ஆளை போட்டு அடிச்சீனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் ஹோ கேப்பா. இப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், ஆக்சுவலா நம்ம ஹீரோவை ஏற்கனவே துரத்தி விட்டுட்டாங்க. நம்ம ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா இவன் ஒரு எஃப் ரேங்க் ஹண்டர். அவங்க அப்பா வந்துட்டு ஒரு ஹண்டரா இருந்த காரணத்தினால நம்ம ஹீரோவும் ஹண்டரா மாறணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கான். அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. நம்ம ஹீரோவுக்கு எந்த விதமான டேலண்டும் கிடையாது. இருந்தாலும் கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு அதுல கிடைக்கிற காசை வச்சு அவனோட குடும்பத்தை அவனோட வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கான். இப்படி ஒரு 7 வருஷமா இதையே பண்ணிக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 7 வருஷமா இவன் எஃப் ரேங்க் ஹண்டரா தான் இருக்கான். ரொம்ப சோகமான ஒரு நிலைமை தான். இப்ப இதை கேட்டுட்டு அந்த ஜிங்கோ இருக்கான்ல, அவனுக்கு வந்து ஒரு மாதிரி கவலையா இருக்கும். கவலைப்படுறதானே, அப்ப எனக்கு ஒரே ஒரு பார்ட்டி கூட, இந்த மாதிரி புண்பட்ட நினைச்சலாம் ஆத்த வேணாமா அப்படின்னு கேட்பான். ஆத்துறது ஊத்துறதெல்லாம் அப்படி இருக்கட்டும், இருந்தாலும் நீ அப்பப்ப என்கிட்ட இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கியே, நீ என்னடா நான் உன் பைசால உன் பாக்கெட்ல இருந்து ஒரு பைசா எடுக்கிற மாதிரி தரலையேனோனே, அதெல்லாம் இருந்தாதான்ப்பா எனக்கு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் அவனுங்க பாட்டுக்கு வாங்கி குடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. இப்ப நம்மளுக்கு பேசிக்கா இந்த உலகத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்ல வராங்க. அதாவது மான்வாவோட நம்ம ஹீரோ வாழ்றால அந்த உலகத்துல என்ன நடந்துச்சுன்றது. நம்ம ஹீரோ வாழ்ற அந்த உலகத்துல 2015ல ஒரு பெரிய கேட் உருவாயிருக்கு நியூ இயர் அன்னைக்கு. சோ இப்படி உருவான கேட்ல இருந்து வேற ஒரு உலகம் கனெக்ட் ஆயிருக்கு. அந்த உலகத்துல இருந்து எக்கச்சக்க மான்ஸ்டர்ஸ் இவங்களோட உலகத்துக்கு வந்திருக்கு. வந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கொடூரமான மான்ஸ்டர்ஸ். இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் மக்களை கொல்ல ஆரம்பிச்சு மக்களை அப்படியே சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்ப இந்த மான்ஸ்டர்ஸை தடுக்கணும்ன்றதுக்காக அப்ப ஸ்ட்ராங்கா இருந்த ஹியூமன்ஸ், அதாவது இந்த கேட் எல்லாம் உருவாச்சுல, இதனால ஒரு சில ஹியூமன்ஸ்க்கு வந்து பவர் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ இந்த மாதிரி அப்ப ஸ்ட்ராங்கா மாறின எல்லா ஹியூமன்ஸும் ஒன்னா சேர்ந்து இந்த மான்ஸ்டர்ஸோட சண்டை போட்டாங்க. இதுதான் கிரேட் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த கிரேட் வாருக்கு எப்ப முடிவு வந்துச்சுன்னா, ஆஸ்மோடியஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டீமன் கிங்க தோக்கடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மொத்த வாரையும் முடிச்சு ஒரு வழியா அமைதியை திரும்பி கொண்டு வந்திருக்காங்க. என்னதான் அமைதியை கொண்டு வந்தாலும் இந்த கேட் எல்லாம் அப்படியே தான் இருந்திருக்கு. இந்த கேட்ல இருந்து மான்ஸ்டர்ஸ் வெளில வரல. அதுக்கு பதிலா இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா மாறினாங்கல்ல, இவங்க எல்லாரையும் ஹண்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்க இந்த கேட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸை தோக்கடிச்சு அதுல என்னென்னலாம் கிடைக்குதோ அதை எடுத்துட்டு வந்து வித்து அவங்களோட வாழ்க்கையை பாத்துக்கிட்டாங்க. முக்காவாசி ஹண்டர்ஸ் வந்து அவேக்கண்டா இருப்பாங்க. அதாவது அவேக்கண்டுனா என்னன்னா, அவங்களுக்குன்னு ஒரு சூப்பர் பவர் இருக்கும். ஆனா நம்ம ஹீரோவும் ஒரு அவேக்கண்டு, அதுலயே ரொம்ப ஒரு கீழ் லெவல்ல இருக்கிற ஒரு மோசமான நிலைமையில இருக்கிற ஒரு அவேக்கண்ட் ஹண்டர் தான் நம்ம ஹீரோ, எஃப் ரேங்க் ஹண்டர். 7 வருஷமா இதே மாதிரிதான் நம்ம ஹீரோ இருந்திருப்பான், லோயஸ்ட் ஆஃப் த லோயஸ்ட். நம்ம ஹீரோவால இந்த ஹண்டரோட அந்த ரேங்க் இருக்குல்ல, அதை ஏத்தி இருக்கவே முடியாது. 7 வருஷமா இதே நிலைமையில அவன் பாட்டுக்கு அவனோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கான். இப்ப இவனுங்க 2 பேரும் குடிச்சிட்டு வந்தானுங்கல்ல, குடிச்சிட்டு வந்ததை திருப்பியும் காட்டுவாங்க. அப்ப இந்த ஜிங்கோ வந்துட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பான். தூங்குறான் பாரு பைத்தியக்காரன், என் மேல வேற வாந்தி எடுத்து வச்சிருக்கான். சை,
இந்த மாதிரியான ஒரு நிலைமையில போகுது, என்னதான் பண்றது? அட்லீஸ்ட் இதை வித்தாவது ஏதாவது தேரும்னு நினைச்சேன், ஆனா இதுவுமே தேரலையே, என்ன பண்றது நாளைக்கு காசுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த கேப்சியூலா பார்த்து அவன் தூக்கிட்டு வந்தான்ல. சோ இது பாக்குறதுக்கு ரொம்ப டேமேஜா இருக்கு, இதை வித்தாவும் காசு தேராதுன்னு சொல்லிட்டானுங்க. இதை வச்சு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு சும்மா ஓபன் பண்ணி பாப்பான். ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரே ஒரு மேனுவல் இருக்கும். சரி என்னதான் இது, எடுத்து படிச்சு பாப்போமேன்னு பார்த்தா அதுக்குள்ள த மோஸ்ட் ரியலிஸ்டிக் சிமுலேட்டர் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இதோட பேரு ஆர்க் 2020. இதை உருவாக்குனது HSoft அப்படின்னு ஒரு நிறுவனமா. இவனுங்க கரெக்டா இதை 2020 தான் உருவாக்கியிருக்காங்க. அதாவது 2020ன்றது அந்த கிரேட் வார் முடிஞ்சு போச்சுல, ஆஸ்மோடியஸ கொன்ன நாள், அதுதான் இந்த நாள். சோ அன்னைக்குதான் இந்த ஒரு கேமிங் கேப்சூலுமே உருவாயிருக்கு. அன்னைக்குதான் ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. இப்ப நம்ம ஹீரோ யோசிப்பான், எந்த பைத்தியக்காரன் அன்னைக்கு போய் இதை ரிலீஸ் பண்ணா, பைத்தியக்காரனா இருப்பான் போல அப்படின்னு. சோ இதுல 2 முக்கியமான வார்னிங் இருக்கும், அதாவது இந்த கேமிங் கேப்சூலுக்குன்னு. அது 2 வார்னிங் என்னன்னா, முதல் வார்னிங், அந்த கேம்ல இருந்து லாக் அவுட் பண்ண முடியாது. அதாவது கேமிங் கேப்சூல் மூலமா லாக் அவுட் பண்ணி வெளில வர முடியாது. லாக் அவுட் பண்றதுன்றது கேமை க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வருவோம்ல, சோ அந்த மாதிரி இதுல பண்ண முடியாது. அண்ட் 2வது விஷயம், ஒருவேளை அந்த பிளேயர் கேம்ல செத்து போயிட்டாங்க, கண்டிப்பா அவங்க ரியல் லைஃப்லயும் செத்து போயிருவாங்க. இது முக்கியமான 2 வார்னிங்ஸ். ஆனா நம்ம ஹீரோ இதை பத்தி எல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டான். அவன் சும்மா தூக்கி போட்டு போய் தொலைப்பா, நான் தூங்குறேன் அப்படின்னு நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பான். தூங்குறப்ப இவன் பக்கத்துல ஒருத்தனை படுக்க வச்சிருந்தால அந்த ஜிங்கோ, அவன் கொரட்டை விடுறது அது இதுன்னு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு தெரியுமா. இவன் கொரட்டையை தாங்கவே முடியலையே, தலைவலிக்குதேடா தலைவலிக்குதே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு பக்கத்துல திரும்பி பார்ப்பான். அட கேமிங் கேப்சூல் இருக்குல்ல, இதுக்குள்ள போய் உட்காந்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவான். அதுவும் கொரட்டையில இருந்து தப்பிக்கிறதுக்காக உள்ள போய் உட்காந்து அவனும் அந்த ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு உள்ளே உட்காந்துருவான். பரவாயில்ல, நல்லா கொயட்டா இருக்கு, இப்படியே தூங்கலான்னு நினைக்கிறேன். சே, இனிமேல் நான் நாளையில இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனோட வாழ்க்கையை பத்தி யோசிச்சு பாத்துக்கிட்டு இருவான். ஏன்னா இப்ப அவனை கில்டுல இருந்து துரத்தி விட்டுட்டாங்க. கில்டுல இல்லைன்னா இவன் தனியா போய் ஏதாவது மிஷன் கிடைக்குமான்னு தேடணும். அப்படி தேடும் போது எவனும் மதிக்கவே மாட்டானா கில்டுல இல்லாதவங்கள. என்னதான் பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இது இல்லாம அவங்க அம்மாவுக்கும் அவங்க தங்கச்சிக்கு ஸ்கூல் ஃபீஸ் வேற கட்டணுமா, அவங்க அம்மா வேற பாத்துக்கணுமா. அதுக்கு என்ன பண்றது, எல்லாத்துக்கும் முதல்ல காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சரி பாப்போம், கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தூங்குவோம், நல்லா காலை நீட்டி தூங்குவோன்னு தூங்குவான். தூங்குன உடனே இப்ப அந்த சிஸ்டம் ஆக்டிவேட் ஆயிடும். ஆக்டிவேட் ஆகிற அந்த சிஸ்டம் வந்துட்டு பிளேயரை நாங்க ரெகனைஸ் பண்ணிட்டோம், பிளேயர் யாரு அப்படின்னு கேட்கும். பார்த்தா இவன்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்கான்ல, அதனால அதுவே எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கிட்டு கேமுக்குள்ள லோட் ஆகி உள்ள வந்துரும். இவ்வளவுதான், நாங்க உங்களுக்காக இந்த கேமுக்காக வாழ்த்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு வந்துரும். நம்ம ஹீரோ அப்படியே பொறுமையா கண்ண முழிப்பானா, அப்படியே ஜில்லுன்னு காத்து வரும். எவன்டா அவன் கதவை திறந்து போட்டது, ஜில்லுன்னு காத்தடிக்குது பாருங்கடா, ஜன்னல சாத்தாவே இருக்கானுங்களே, இந்த ஜிங்கோவா தான் இருப்பான். கேட்டா நீ போய் சாத்துன்னு பானுங்க. சை அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா கண்ணை ஓபன் பண்ணி பார்த்தா முன்னாடி ஒரு பொண்ணு. ஐயோ பொண்ணா, எங்க இருந்து வந்துச்சு இந்த பொண்ணு, யார் இந்த பொண்ணு, யாருனே தெரியலையே, நம்ம எங்க இருக்கோம், நம்ம வீட்டுல தானே தூங்கிக்கிட்டு இருந்தோம், ஒருவேளை கடத்தி கொண்டு வந்து இங்க வந்து போட்டானுங்களோ, நம்மளை கடத்துற அளவுக்கு நம்ம அவ்வளவு பெரிய ஆளு கிடையாது. சரி இந்த பொண்ணை எழுப்புவோன்னு நம்ம ஜின்னும் அந்த பொண்ணை பொறுமையா எழுப்புவான். அந்த பொண்ணு எந்திரிச்ச உடனே ஷென்மே அப்படின்னுங்க. இல்ல உங்க பேரு, உங்க பேரு சுன்மி. புரிஞ்சிருச்சு. நான் உங்க பேரை கேட்கல, நான் எங்க இருக்கேன்னு கேட்டேன், ஷென்மே அப்படின்னுங்க. இல்ல நீங்க என்ன சொல்ல வரீங்க, ஷென்மே. இந்த பொண்ணு என்ன ஷென்மேனா என்னன்னு தெரியலையே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப இந்த சிஸ்டம்ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வரும், நீங்க படிக்காத மெசேஜஸ் எல்லாம் இருக்கு, படிக்க விரும்புறீங்களா அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோ ஐயோ இது என்னது, இது எவரோ ஒருத்தன் படம் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பின்னாடி போய் விழுந்துருவான். அப்படி விழுந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ பாப்பான், என்னது இது, இதுல என்னென்னமோ எழுதி இருக்கு, கேரக்டரு முரிம் லாகின், என்னது இது, நான் இப்ப இதுக்கு வந்தேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சோ இப்ப டிரான்ஸ்லேஷன் பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணிரும். இன்ஸ்டால் பண்ண உடனே இந்த பொண்ணு பேசுறதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். அந்த பொண்ணு கேட்கும், மாஸ்டர் ஜின் எல்லாம் ஓகே தானே அப்படின்னு. மாஸ்டர் ஜின்னா, எங்கடா என்னடா நடக்குது இங்க, நான் எங்கடா வந்திருக்கேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சோ நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இப்ப அவனுக்கு புரிஞ்சது என்னன்னா, அவன் அந்த கேம்குள்ள இருக்கான். இந்த கேமை தான் இவன் இப்ப விளையாண்டுகிட்டு இருக்கான். இந்த கேமோட பேரு ஏதோ ஒரு முரிம் லாகின்னு ஏதோ ஒண்ணு போல. சோ இந்த கேமுக்குள்ள எப்படியோ தெரியாம வந்துட்டான், எப்படி வந்தோன்னு அவனுக்கு இன்னும் புரியல. அப்ப இந்த பொண்ணு ஒண்ணு இருந்துச்சுல, அந்த பொண்ணு இந்தாங்க இதை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை எடுத்துட்டு வந்து கொடுக்கும். சோ இந்த பொண்ணோட பேர் என்னன்னா வால் ஹுவா, அதாவது பிரைட் மூன் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம மூணுன்னு கூப்பிடுவோம். சோ இந்த பொண்ணை பார்த்த உடனே தான் நம்ம ஹீரோ யோசிப்பா, கேம்ல எல்லாம் இவ்ளோ கிராபிக்ஸ் டெவலப் ஆயிடுச்சா, நல்லா தாயா பண்ணிருக்காங்க, இதனாலதான் நிறைய பேர் VR கேம்ஸ் விளையாடணும்னு நினைக்கிறாங்க போல, நல்லா தான் இருக்கு அப்படின்பா. சோ நம்ம ஹீரோ இந்த கண்ணு முடிச்சதுல இருந்து ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லும். ஏன்னா இவன் நார்மலா இப்படி நடந்துக்கிறவனே இல்லையா,
ரொம்ப ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறானா. அப்போ உடனே சிஸ்டம்ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்துரும், டுட்டோரியல் குவெஸ்ட் ஆரம்பிச்சிருச்சு, அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு. நம்ம ஹீரோவும் அக்செப்ட் பண்ண உடனே இப்ப இந்த நோட்டிபிகேஷன்ல என்ன சொல்ல வரும்னா, நீங்க இந்த முரிம் வேர்ல்டுக்கு முறையா வந்திருக்கீங்க. சோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணிட்டு நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல ஃபெமிலியரைஸ் பண்ணிக்கோங்க, அதாவது இருக்கிற இடத்துல வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும். நம்ம ஹீரோ பாப்பா, என்னடா இதெல்லாம் எதுக்கு எங்க வந்துச்சு, முதல்ல நான் எதுக்கு இங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், டுட்டோரியல்லாம் எப்படி இருக்கும், நார்மலா போயிட்டு இந்த கேம்லலாம் டுட்டோரியல்லாம் சும்மா விளையாடுற மாதிரி. சரி முதல்ல நம்மளை பத்தி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் என்ன பண்ணுவானா, அந்த 3 பொண்ணு கிட்ட நான் யாரு அப்படின்னு கேட்பான். அதாவது அவன் யாருன்றத அந்த பொண்ணு கிட்ட கேட்பான். அந்த 3 பொண்ணு உடனே சிரிச்சுட்டு, எனக்கு உங்களை பத்தி ஒரு சில விஷயங்கள் தெரியும், உங்களை பத்தி ஒரு சில ரூமர்ஸும் தெரியும், மேபி அதெல்லாம் சொல்லவா அப்படின்னு கேட்குமா. ஆமா உங்களுக்கும் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்களே, உங்களை பத்தி நிறைய ரூமர்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் பரவிக்கிட்டு இருக்கு, நானா சொல்றதுக்கு மேபி எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு அப்படின்னு சொல்லுமா. அட கவலையே படாத, நீ சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ எக்ஸைட்டடா கேட்பான். ஏன்னா அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுல. இங்க பாரு, நீ ஏதோ சந்தேகப்படுற மாதிரி தெரியுது, கவலைப்படாத, என்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் இந்த மாதிரி ரூமர்ஸ் இருக்கிறது சகஜம், ஃபேமஸ் ஆயிட்டாலே இந்த மாதிரிதான், நீ சும்மா சொல்லு, நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் அப்படின்பா. சோ இந்த பொண்ணு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கும். ஆக்சுவலா இந்த பொண்ணு கூட பேசினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். இப்ப நம்ம ஹீரோ இருக்கிற இந்த ஒரு இடம் வந்து ஒரு ரெட் லைட் ஏரியா. இது ஷாங்ஸி ப்ரொவின்ஸ்ல இருக்கிற தாய்வான் அப்படின்ற ஒரு கேபிட்டல்ல இருக்கு. அதுல இவங்க இருக்கிற இந்த பில்டிங்கோட பேரு கிரிம்சன் ஃபிளவர். இவங்க இருக்கிற இந்த பொண்ணு தான் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆளு இந்த பில்டிங்ல. சோ அடுத்து நம்ம ஹீரோவை பத்தி பாப்போம். நம்ம ஹீரோ, அதாவது முரிம் லாகின்ல இருக்கிற இந்த ஹீரோவோட பேரு ஜின் டேக்யூங் தான். அதே மாதிரி சோ இவனுக்கு 20 வயசா. இவன் ஜின் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு யங்கஸ்டான பையன். அதாவது இந்த ஜின் ஃபேமிலின்றது இந்த ஷாங்ஸி ப்ரொவின்ஸ்லயே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபேமிலி. பணம் காசு இருக்கிறது, மத்தவங்க கூட போய் சண்டை போடுறதுன்னு செல்வாக்கு செல்வம்னு எல்லாமே அவனுங்க கிட்ட இருக்கு. அப்ப நம்ம ஜின்னும் யோசிச்சுக்கிடுவான், பரவாயில்லையே, நல்ல பெரிய குடும்பத்துலதான் வந்து கேம்ல கூட பிறந்திருக்கேன், பரவாயில்ல நல்லா காசு இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே அந்த பொண்ணு சொல்லும், ஆனா உங்க குடும்பத்துல மொத்தம் 2 பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு. பிரச்சனையா, அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம ஜின் கேட்கும் போது, பிரச்சனை வெளியில இருந்து வருது, வேற ஒரு செக்ட் இருக்கானுங்களா. சோ அவனுங்க இந்த ஷாங்ஸிலேயே பெரிய ஆளுங்களா மாறணும்னு நினைக்கிறானுங்க. அவனுங்களுக்கு இந்த ஜின் ஃபேமிலிய சுத்தமா பிடிக்காது, எப்படிடா காலி பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அண்ட் 2வது பிரச்சனை உள்ளேயே இருக்கிற பிரச்சனை. இந்த ஃபேமிலியிலேயே 3ஆவதா பிறந்த பையன் ரொம்ப பிரச்சனை பண்றானா, தேவையே இல்லாம ஃபேமிலியோட பேரை கெடுக்கிறான்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லும். நம்ம ஹீரோவும், ஆமா இந்த மாதிரி பசங்க எப்பயுமே காலத்துக்கு இருக்கதான் செய்வானுங்க, நாகரிகம் தெரியாத பாய்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பானா. டக்குன்னு நம்ம ஹீரோக்கு ஒரு டவுட் வரும். ஆமா, ஃபேமிலியில மொத்தம் எத்தனை பசங்க அப்படின்னு கேட்பா. உடனே அந்த பொண்ணு சொல்லும், மொத்தமே 3 பசங்க. ஓஹோ 3 பசங்களா, என்னது 3 பசங்களா, இரு நான் தான் யங்கஸ்ட், அப்ப 3 இதுன்னு கழிச்சு கூட்டி பார்த்தோம்னா அப்ப நான் தான் பிரச்சனை தர அந்த பையன். ஐயோ என்ன இப்படி ஒரு கொடுமை, அப்ப நான் தான் பிரச்சனையை பண்றேனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிடுவான். சோ நம்ம ஹீரோக்கு இப்ப இன்னொரு டைட்டிலும் கிடைக்கும். அது என்னன்னா ஃபேமிலியோட கேவலமான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கெல்லாமடா டைட்டில் கொடுப்பீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஹீரோக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா, இவன் முதல்ல இந்த கேமை எதுக்கு விளையாண்டுகிட்டு இருக்கான், அவன் நாளைக்கு போயிட்டு வேலை தேடணும்ல, அவங்க அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் காசு வேற அனுப்பணும், அதெல்லாத்தையும் விட்டுட்டு இந்த கேம் உட்காந்து விளையாண்டுகிட்டு இருக்கோமே, சை நான் முதல்ல கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பி பாப்பான். என்ன இருந்தாலும் கொஞ்ச நேரமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தேன், பாய் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அந்த 3 பொண்ணை பார்த்து உருக்கமா யோசிச்சுக்கிட்டு அப்படியே மேல கைய காமிச்சு லாக் அவுட் அப்படின்னு கத்துவான். பார்த்தா எந்த விதமான சத்தமுமே இருக்காது, அமைதியா இருக்கும். என்ன இதுவும் நடக்க மாட்டேங்குது, ஒருவேளை தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்றோமோ, லோகோ அவுட் என்ன இதுக்கும் ஆக மாட்டேங்குது அப்படின்னா லாக் அவுட் அதுவும் ஒர்க் ஆக மாட்டேங்குதா, எல்ஓஜி ஓயூடி இப்பயாவது என்ன வெளில அனுப்பேன், ஏன் அனுப்ப மாட்டேங்கிற, என்ன ஏதாவது தப்பு பண்றோமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பா. அப்ப சிஸ்டம்ல இருந்து நோட்டிபிகேஷன் வரும், அது முடியாது, உங்களால லாக் அவுட் பண்ணவே முடியாது அப்படின்னு. இப்பதான் நம்ம ஹீரோ யோசிப்பான், என்ன நான் பண்ண, என்னால ஏன் லாக் அவுட் பண்ண முடியாது, ஒருவேளை சிஸ்டம்ல ஏதாவது எரர் இருக்குமோ, இல்ல நான் இந்த கேப்சூல எடுத்துட்டு வந்ததுல இருந்து என்ன நடந்துச்சுன்றத முதல்ல யோசிச்சு பாக்குறேன்னு யோசிச்சு பாப்பா. அப்ப அந்த யூசர் மேனுவல் அவன் படிச்சிருப்பான்ல, இப்பதான் அந்த மேனுவல்ல இருந்த வார்னிங்கே அவனுக்கு ஞாபகம் வரும், இந்த கேமுக்குள்ள போயிட்டா லாக் அவுட் பண்ணவே முடியாது அப்படின்னு. ஐயோ அப்படின்னா நான் கேமுக்குள்ளே மாட்டிக்கிட்டேனா, முடிஞ்சிச்சுரா என் கதை அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிறான். இப்ப நம்ம ஹீரோ தனியா அவன் பாட்டுக்கு அவனோட இடத்துக்கு போயிட்டு இருப்பான். சோ எதுக்காக இப்படி போயிட்டு இருக்கான் அப்படின்னா, நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவன் இந்த கேம்ல மாட்டிக்கிட்டான். கடந்த 3 நாளா அவனும் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தான் இந்த லாக் அவுட் பண்றதுக்காக. ஆனா என்ன பண்ணாலும் சரி இம்பாசிபிள் டு லாக் அவுட் அப்படின்னு ஒரு நோட்டிபிகேஷன் மட்டும் தான் இந்த சிஸ்டம்ல இருந்து வந்துகிட்டே இருக்கு.
சோ கிட்டத்தட்ட இப்ப வந்து கரண்ட்ல ஒரு VR கேம் விளையாண்டுகிட்டு இருக்கான். அப்படிதான் கதை அவனை பொறுத்த வரைக்கும். சோ இந்த VR கேம்ல ஒருவேளை அவன் செத்து போயிட்டானா நிஜத்திலேயே செத்து போயிருவான். அதே மாதிரி இதுல இருந்து அவனால லாக் அவுட் பண்ணவே முடியாது. இதுதான் இந்த கேமோட நிலைமை. அவன் என்ன ட்ரை பண்ணானா, இந்த கேம்ல 3 நாள் இப்படியே வெயிட் பண்ணுவோம், யாராவது வெளி உலகத்துல இருப்பாங்கல்ல அவங்க யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சான். பார்த்தா எதுவுமே நடக்கவே இல்லை. அந்த ஒரு காரணத்தினாலதான் தன்னை காப்பாத்துறதுக்கு யாரும் வரமாட்டாங்க, ஆனா தானே ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த யூசர் மேனுவல்ல என்ன போட்டிருப்பானுங்கன்னா, லாக் அவுட் பண்ண முடியாது, ஆனா நீங்களா லாக் அவுட் பண்ண முடியாது, அவ்வளவுதான். அதாவது நம்மளா லாக் அவுட்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உங்களால லாக் அவுட் பண்ண முடியாது. அப்ப ஏதாவது கண்டிஷன்ஸ் இல்ல ஏதாவது குவெஸ்ட கம்ப்ளீட் பண்ணோம்னா இந்த லாக் அவுட் ஆப்ஷன் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹீரோ யோசிப்பான். சோ அந்த காரணத்தினால எப்படியாவது எக்கச்சக்க குவெஸ்ட கம்ப்ளீட் பண்ணி லாக் அவுட் பண்ணிட்டு வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போதைக்கு அவனுக்கு யோசனை இருக்கு. ஆனா இந்த மாதிரி அவன் நிறைய குவெஸ்ட் பண்ணணும், அதுவும் எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்காம யாரும் தன்னை துன்புறுத்தாம ரொம்ப ரொம்ப சேஃபா எல்லா குவெஸ்டையும் பண்ணி முடிக்கணும். அப்படின்னா அதுக்கு எந்த இடம் இருக்கு? ஒரே ஒரு இடம் மட்டும் தான் நம்ம ஹீரோவுக்கு தெரியும், அது அந்த ஜின் ஃபேமிலி. சோ அந்த ஜின் ஃபேமிலிக்கு மட்டும் போயிட்டு எக்கச்சக்க குவெஸ்ட கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா எப்படியாவது திரும்பி அவுட் சைடு வேர்ல்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ இப்போதைக்கு யோசிக்கிறான். யோசிச்சுட்டு என்னால இது முடியும்டா அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் ஏத்திக்கிறான். இப்ப போயிட்டு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் இந்த குவெஸ்ட் எல்லாம் என்னன்றத தெரிஞ்சுக்கிடுவான். இப்ப ரெண்டாவது டியூட்டோரியல் குவெஸ்ட் வரும். ஏற்கனவே முதல் டியூட்டோரியல் குவெஸ்ட் என்னன்னா, சுத்தி இருக்கிறவங்கள பத்தி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னுச்சு. இப்ப ரெண்டாவது டியூட்டோரியல் குவெஸ்ட் என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற அந்த ஸ்டேட்டஸ் பாயிண்ட் எல்லாத்தையும் அந்தந்த இதுக்கு வந்து அசைன் பண்ணுங்கன்னு சொல்லும். ஸ்ட்ரென்த்தா இருக்கலாம், இல்ல ஸ்டாமினாவா இருக்கலாம், இந்த மாதிரி அசைன் பண்றது. அப்புறம் ரெண்டாவது குவெஸ்ட் உங்களோட எபிலிட்டி பாயிண்ட்ஸை வந்து ஸ்கில்ல போயிட்டு அதை அசைன் பண்ணுங்க. மூணாவது என்னன்னா, ஏதாவது ஒரு இன்வென்ட்ரியில இருந்து ஒரு ஐட்டம் எடுத்து எக்யூப் பண்ணிக்கோங்க. இது 3 தான். இது ரொம்ப சிம்பிளான குவெஸ்ட் தான். சோ இதை போய் ட்ரை பண்ணுவான். ஃபர்ஸ்ட் உள்ள போனோடனே அவனோட ஸ்ட்ரென்த், எஜிலிட்டி, சார்மு, ஸ்டாமினா, இன்டெலிஜென்ஸ், கீ இது எல்லாத்தையும் பாப்பான். அவன்கிட்ட அவைலபிள் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு 100 இருக்கும். இது எல்லாத்தையும் போடணும். ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு வெறும் லெவல் 10ல தான் இருப்பான். அப்பதான் யோசிப்பான், என்னது வெறும் 10வது லெவல் தானா? ஏண்டா நான் எவ்வளவு பெரிய ஃபேமிலியோட பையன், ஆனாலும் வெறும் லெவல் 10ல தான் இருக்கேனா? இது எப்படி பாசிபிள்? அவு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்பதான் அந்த அவுக்கான காரணம் என்னன்றது நம்ம ஹீரோக்கு தெரியும். என்னதான் நம்ம ஹீரோ பெரிய ஃபேமிலியோட பையனா இருந்தாலும் அந்த ஃபேமிலியிலேயே கேவலமான ஒரு ஆளு நம்ம ஹீரோ தான். சோ மைனஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிதான் கணக்கு தப்பா வரும். ஆனாலும் நம்ம ஹீரோன்றதுனால அது தப்பு கணக்கா தான் இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா, முதல்ல இருக்கிற பாயிண்ட்ஸை எடுத்து ஸ்ட்ரென்த் கிட்டையும் ஸ்டாமினா கிட்டையும் போடலாம்னு நினைப்பான். ஆனா கவனமா போடணும். அதனால ஏன் கீக்கு போடக்கூடாதுன்னு யோசிப்பான். ஏன்னா இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கீ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ கீயை ட்ரெயின் பண்ணலாம் நினைப்பான். ஆனா அது என்ன சொல்லிடும்னா, அந்த சிஸ்டம் உங்களால கீயை வந்துட்டு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வச்சு ஏத்தவே முடியாது. நீங்களாவே ட்ரைனிங் எடுக்கணும், இல்ல ஏதாவது எலிக்ஷரோ இல்ல பில்லோ சாப்பிடணும், இல்ல ஏதாவது ஸ்பெஷல் ஐட்டம் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லாட்டி உன்னால இன்டர்னல் எனர்ஜி யூஸ் பண்ண முடியாதா போடாடே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஸ்டம் அவனை திட்டி அனுப்பிச்சிரும். சே அப்புறம் எதுக்கு பக்கி நீ கீயை கொண்டு வந்து இதுல வச்சிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருப்பான். சரி, அப்ப இப்போதைக்கு நமக்கு முக்கியமானது எது? சர்வைவ் ஆகணும்னா அதுக்கு ஸ்ட்ரென்த், ஸ்டாமினா, எஜிலிட்டி இது 3 வேணும். ஸ்ட்ரென்த்ன்றது உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸ்டாமினான்றது எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கிறோன்றது, அதாவது மூச்சு வாங்கி இதெல்லாம் பண்ணாம எவ்வளவு நேரம் வந்து நம்மளால வந்து ஃபுல் பவர்ல இருக்க முடியும்ன்றது. எஜிலிட்டின்றது எவ்வளவு வேகமா மூவ் பண்றோம், எவ்வளவு ஷிஃப்டா இருக்கும் அப்படின்றது. இது 3 ரைஸ் பண்ண உடனே நம்ம ஜின்னோட பாடியை அப்படியே மிதக்க ஆரம்பிக்கும். அப்படியே நம்ம ஜின்னை சுத்தி ஒரு மாதிரி ஒரு ஒளிவட்டம் வரும். அந்த ஒளிவட்டம் வந்துட்டு டக்குன்னு அவனுக்கு ஒரு மாதிரியான வித்தியாசமான ஃபீலிங் வரும். இதே ஃபீலிங்க அவன் 7 வருஷத்துக்கு முன்னாடியும் ஃபீல் பண்ணியிருக்கான். 7 வருஷத்துக்கு முன்னாடி அவன் எப்ப முறையா அவேக்கன் ஆனானோ அப்பையும் இதே மாதிரிதான் ஃபீலிங் வந்துச்சு. ஆனா இந்த இடத்துல இந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருக்கிற ஒரு கேம்ல எதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப சிஸ்டம்ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வரும், நீங்க 3rd ரேட் வாரியர்ல இருந்து 2nd ரேட் வாரியரா மாறிட்டீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு. சோ 1 முடிஞ்சு. இப்ப 2வது குவெஸ்டுக்கு போவான். அது என்ன? ஸ்கில் மெனுவை ஓபன் பண்றது. சரி நம்ம ஸ்கில் மெனுவை ஓபன் பண்ணி பாப்போமேன்னு பார்த்தா இந்த ஜின் அப்படின்ற பேருக்கு எந்த சீட் எடுத்து பார்த்தாலுமே எல்லாமே தப்பா இருக்கும். அப்படின்ற மாதிரி எல்லாமே மோசமா தான் இருக்கு. ஸ்கில்ஸ்ல எதுவுமே அவைலபிள் இல்ல. இருக்கிற 1-2 ஸ்டேட் இந்த பிசிக்கல், இன்டர்னல் இது எல்லாமே 10-10ல இருக்கு. மைனஸ்ல இருந்திருந்தா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமையில தான் நம்ம ஜின்னு இருக்கான். இதை பார்த்த உடனே வாயை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு, உண்மையாவா, ஏன் எல்லா இடத்துலயும் எனக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சரி பொறுமையா இருப்போம். மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்றது படிக்கட்டு மாதிரி ஒரு படியா கட்டுவோம். முதல்ல எல்லாத்தையும் டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு யோசிப்பான்.
இப்ப அவன் கிட்ட இருக்கிற பாயிண்ட 2 இதுல போடலாம். ஒன்னு பிசிக்கல் ஸ்டேட், இன்னொன்னு இன்டர்னல் ஸ்டேட். பிசிக்கல்ன்றது நம்ம உடம்புக்கு வெளில இருக்கிறது, அதாவது மசில் பில்ட் பண்ற மாதிரி. இன்டர்னல்ன்றது நம்ம உடம்புக்கு உள்ள இருக்கிறது, அது மசிலோட அந்த டென்சிட்டி எவ்வளவு இருக்கு அப்படின்ற மாதிரி. சோ நம்ம ஹீரோ ஹண்டர்ஸ்ல இருக்கும்போது அவன் ஒரு ஸ்பியரை யூஸ் பண்றவன். சோ ஸ்பியரை யூஸ் பண்ணாங்கன்னா அப்ப அவங்க வந்துட்டு எக்ஸ்டர்னலா வந்து அவங்க மசிலை யூஸ் பண்ணி தான் சண்டை போட போறாங்க. அந்த ஒரு காரணத்தினால நம்ம ஹீரோ பிசிக்கல் ஸ்டேட்டை இம்ப்ரூவ் பண்றது நல்லதுன்னு யோசிப்பான். இன்டர்னல்ன்றது இந்த மேஜிக்கை யூஸ் பண்ணி சண்டை போடுவாங்கல்ல, அவங்க யூஸ் பண்ற மாதிரி. சோ மேஜிக் அவனுக்கு வராது. பிசிக்கல்ல வந்து 60 பாயிண்டையும் இன்டர்னல்ல 40 பாயிண்டையும் போடுறது தான் இவனுக்கு நல்லது அவன் நினைப்பான். இதை அக்செப்ட் பண்ணி முடிச்ச உடனே டக்குன்னு நம்ம ஹீரோவோட உடம்பு ஒரு மாதிரி மாற ஆரம்பிக்கும். அதாவது பாடி கான்ஸ்டிடியூஷனை மாத்த ஆரம்பிக்கும் அந்த சிஸ்டமே. இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சு அதிகப்படியான வலி ஏற்படும். மொத்தமா எல்லாம் மாறி முடிச்ச உடனே நம்ம ஜின்னோட அந்த ரா ஸ்ட்ரென்த்தே இப்ப அதிகமான மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகும். உண்மையிலேயே நான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கேன் போல. இந்த ஒரு பிளேஸ் நார்மல் உலகத்தை விட வித்தியாசமானது. இந்த சிஸ்டம் வச்சே நான் இன்னும் ஸ்ட்ராங்கா மாறிடுவேன். அது மட்டும் இல்லாம 7 வருஷம் ஹண்டரா வேலை பார்த்திருக்கேன். எனக்கு இல்லாத எக்ஸ்பீரியன்ஸா நான் இந்த உலகத்துல பெரிய ஆளா மாறி காட்டுறேன் பாரு அப்படின்னு யோசிப்பான். சரி, நான் கண்டிப்பா சர்வைவ் ஆயிட்டு அங்கேயும் போயிருவேன்னு முடிவு பண்ணுவான். இப்ப 3வது குவெஸ்டுக்கு வருவான். 3வது குவெஸ்டின் என்ன? இன்வென்டரியை ஓபன் பண்ணி அதுல இருக்கிற ஐட்டமை எக்யூப் பண்ணணும். அதுல ஒண்ணுதான் இருக்கும், ட்ரெடிஷனல் ரோப்னு ஒண்ணு. அந்த ஐட்டமை எக்யூப் பண்ண உடனே அவ்வளவுதான். இந்த டுட்டோரியல் குவெஸ்ட் 2 முடிச்சதுக்காக நம்ம ஹீரோக்கு ஒரு ரிவார்டும் கிடைக்கும். என்னன்னு பார்த்தா ஒரே ஒரு ஒத்த ஸ்பியர். இத பார்த்த உடனே இதுதானா, இது ஒரு ஸ்பியர், பரவாயில்ல, சரி சும்மா வெறும் கையிலேயே முளம் போடுறதுக்கு இது ஏதோ வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப வெளில இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கும். என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இந்த கேரேஜ ஒருத்தன் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தாலும் ஒரு கோச்மேன். அவன் ஒரு பிரச்சனை சார் அப்படின்னு சொல்லுவான். பிரச்சனையா? என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்பான். பார்த்தா அங்கே தடி பசங்க நிறைய பேர் வந்து நின்னுப்பாங்க. இப்ப டக்குன்னு நமக்கு வேற ஒரு லொகேஷன் போய் வேற ஒருத்தரை காட்டுறாங்க. இவரோட பேரு ஜாங் சாம். இந்த ஜாங் சாம் ஒரு திருடர். இந்த திருடர் வந்து தன்னோட வாழ்க்கை ஃபுல்லா இந்த மவுண்டெயின்ஸ்லயே கழிச்சிருப்பாரு. இந்த மவுண்டெயின்ஸ்ல போயிட்டு வரவங்கள நல்லா அடிச்சு அவங்க கிட்ட இருந்து நிறைய திருடி அது மூலமா தன்னோட வாழ்க்கையை ஓட்டிட்டு வந்தாரு. இதுக்காகவே இவருக்குன்னு ஒரு குரூப்பும் இருக்கான். 20 வயசுல இருந்து இந்த புனிதமான திருட்டு தொழில பாத்துக்கிட்டு இருக்கிறதா யோசிக்கிறாரு. அவருக்கு அது புனிதமான தொழில்னு அவர் சொல்றாரு. சோ இந்த மாதிரி நாள் பகலா கஷ்டப்பட்டு வேலை பார்த்து அது மூலமா நிறைய காசை சம்பாரிச்சு தன்னோட வாழ்க்கையை ஒப்பேத்திக்கிட்டு வராரு. அப்படி ஒரு நாள் காலையில எந்திரிச்சு வந்தப்ப அவரு இந்த கேரேஜ பாத்திருக்காரு. அந்த கேரேஜ் வெளியில இருந்து பாக்குறதுக்கே ரொம்ப ரொம்ப பெருசா பிரம்மாண்டமா இருந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு இவ்வளவு பெரிய கேரேஜ் வருதுன்னா வரவன் பெரிய ஆளா தான் இருப்பான். அப்ப அவன்கிட்ட போய் காசை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப இங்க கிளம்பி வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவையும் பாத்திருக்காங்க. அவ்வளவுதான், கதை ஓவர். இப்ப திரும்பி இந்த கோச்மேனை காட்டுவாங்க. இந்த கோச்மேன் என்ன சொல்லுவாருன்னா, சார் இவனுங்களை பார்த்தா ஏதோ திருடனுங்களா இருப்பானுங்க போல. மொத்தம் 6 பேர் இருக்கானுங்க, அம்புஷ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆளுங்களா இங்க அடிக்கடி வருவாங்க சார். ஆனா நான் இப்பதான் முத தடவை பாக்குறேன். இந்த மவுண்டனை தாண்டி இவனுங்களால வெளில வரவே முடியாது. ஏன்னா வெளியில வந்தாலே நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஃபேமிலி இருக்கு. அவனுங்க கிட்ட அடிப்பட்டு செத்து போயிருவானுங்க. அந்த காரணத்தினாலதான் இந்த மவுண்டெயின்குள்ளே இவனுங்களா சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. அதுவும் இல்லாம என்ன தைரியம் இருந்தா நம்ம கேரேஜ வழிமறைச்சிருப்பானுங்க. உள்ள இருக்கிறது யாருன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கானுங்க போல. இது ஜின் ஃபேமிலி மட்டும் இருக்குன்னு தெரிஞ்சா இப்பவே எல்லாம் உச்சா போயிட்டு இங்க இருந்து போயிருவாங்க சார். அப்பதான் நம்ம ஜின்னி யோசிப்பான், இந்த தாத்தோ என்ன வந்ததுல இருந்து ரொம்ப பேசுறானே, ஒருவேளை பல வித்தைகளை கையில வச்சிருப்பானோ, அந்த காரணத்தினாலதான் இவ்வளவு தைரியமா இருப்பானோ அப்படின்னு சொல்லுவான். உடனே இந்த கோச்மேனும், சார் ஊன் மட்டும் சொல்லுங்க, நான் தூக்கிடுறேன் அப்படின்பா. நினைச்சேன்டா, நீ ஆவரேஜ் கோச்மேன் அவன் மேல தப்பு கணக்கு போட்டுட்ட. நீ ஒரு மார்ஷியல் மாஸ்டர்ன்றதை நிரூபிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சியா. நீ பெரியாளியா த்ரிஷா உனக்குதாயா, கவலையப்படாதையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னும் அப்படியே சந்தோஷமாயிருவான். அப்ப அந்த ஜாங்சாம், அதாவது அந்த திருடர் கேட்பாரு, டேய் ஜாங்சாம் ஆஃப் 1000 ஸ்ட்ரென்த் நீங்க கேள்விப்பட்டது இல்லையா அப்படின்னு. யாரு கேள்விப்பட்டது இல்ல. இந்த மாதிரி ஒரு வெறும் வெத்து வேட்டான ஒரு திருட்டு பைய வந்துட்டு எங்களே வழிமறைச்சு நிக்கிற. அதுவும் நீ பண்ண தப்புகளுக்கு, நீ பண்ண குற்றங்களுக்கு உனக்கு என்ன தண்டனைன்னு தெரியுமா? உன் கண்ணு 2ஐயும் நோண்டி, உன் காது 2ஐயும் பிச்சு, அதை எடுத்து உன் கையில கொடுத்து உன்னோட பாடிய பீஸா வெட்டி அடுத்து உன்னைய 9 தலைமுறைக்கு உன்னோட குடும்பமே இல்லாம பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோச்மேன் சொல்லுவாரு. ஏண்டா ஒரு தடவை இவரை வெட்டிட்டாலே அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறை எப்படி வருவானுங்க? அத இவன் கேட்கல. சோ நம்ம ஹீரோவும் சொல்லல. இப்படியே அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. உடனே நம்ம ஜாங்சாம் சொல்லுவான், பயமாதான் இருக்கு. நீ என்ன யாரையோ பெரிய ஆளை எடுத்துட்டு போறியா என்ன? யாருன்னு காட்டு, அந்த நோபல் யாருன்னு பாப்போம், அந்த உள்ள உட்காந்துருக்க ஆளு அப்படின்னு கேட்பான். உடனே நம்ம தாத்தோய் பொங்கி எழுந்து,
நீ இந்த வார்த்தையை சொன்னதுக்காகவே வருத்தப்பட போறடா, எழுதி வச்சுக்கோ உன்னோட டைரியில அப்படின்பாரு. தெரியுது ஓய், முதல்ல நீங்க உள்ள உட்கார்ந்து இருக்கவரை காட்டுங்க, அப்புறம் வருத்தப்படுறோமா வேற ஏதாவது படுறோமான்னு யோசிச்சுக்கிருவோம். நீ இப்படி பேசுறீல, இருடா வரேன்டா, நான் யாருன்னு காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இப்ப நம்ம ஜின் அங்கிருந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பான். பரவாயில்லையே, தாத்தா களத்துல சண்டையில இறங்க போறாரு போல, ஆரம்பிக்குதுடா ஃபைட்டு, பாப்கார்ன் எடுத்துட்டு வாங்கடா அப்படின்னு ரெடியா இருப்பான். இந்த தாத்தா அமைதியா கொஞ்ச நேரம் அவனுங்க மூஞ்சியே பாத்துக்கிட்டு இருப்பாரு. 6 பேரையும் வெறிக்க வெறிக்க பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே பின்னாடி பம்மி பம்மி வந்துருவாரு. என்னாலு எதுக்கு இந்த ஆளு திரும்பி வரான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது உள்ள பக்கத்துல வந்துட்டு, சார் இப்ப நீங்க வெளில வர்றதுக்கான நேரம் வந்துருச்சு, வெளில வந்து நீங்க யாருன்றத காட்டுங்கன்பா. நீ தானே ஏன் சண்டை போட போற, நான் எதுக்கு அப்படின்னு கேட்கும் போது, சார் அவனுங்க உங்க பவரை பாக்குறதுக்காக சார் வந்திருக்கானுங்க, உங்க பவரை வச்சே அவனுங்க பவர் எல்லாத்தையும் எடுத்துடலாம் சார், நீங்க வெளில வாங்க சார். உங்களை மாதிரி ஒரு ஆளை தடுத்து நிறுத்த நினைச்சதுக்கே நீங்க உங்களோட உண்மையான பவர் என்னன்னு காட்டுங்க, யூ ஆர் த ஜென்டில்மேன் அப்படின்றத அவனுங்களுக்கு காட்டுங்க, அவனுங்களுக்கு ஒரு பாடத்தை புகட்டுங்க சார். நீங்க வாங்க சார், வெளில வாங்க சார். நீங்க யாருன்றது அவனுங்களுக்கு எல்லாம் தெரிய வேணாமா? நீங்க தான் ஹெவன்லி ஜின் பிளேடு. வெறும் 20 வயசுல ஒரு ஜீனியஸா இருந்து, அது மட்டும் இல்லாம இந்த முரீம்லயே ஒரு பீக் அடைஞ்சிருக்கீங்க நீங்க. இந்த மாதிரியான பீக்கு, இந்த மாதிரியான ஒரு சாதனையை யாராலையும் பண்ண முடியுமா? இல்ல யோசிச்சு பார்க்கவாது முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. முடியவே முடியாது. உங்களோட ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் கேட்டு கேட்டு எனக்கே புல்லரிச்சு போச்சு சார். புல்ல வச்சு நிறைய தடவை சொரிஞ்சிருக்கேன், அந்த அளவுக்கு அரிப்பு சார். உங்க புகழை கேட்டு நானே உங்களோட மின் விசிறியா மாறிட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவான். இவ இப்போ நம்ம ஜின்னு யோசிப்பான், ஹெவன்லி ஜின்னு பிளேடுன்றான், ஜீனியஸ்ன்றான், இந்த கிழமை யார பத்தி பேசுறானே தெரியலையே, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லும் போது, டேய் நல்லா பாத்துக்கோங்கடா, எங்க ஜின் மாஸ்டர் இப்ப வெளில இறங்க போறாரு, உங்களுக்கு ஜின் ஃபேமிலியோட 2வது பையன் யாருன்னு தெரியாம போச்சுடா, இவரு இந்த ஷாங்ஸி ப்ராவின்ஸ்லயே ஒரு பெரிய மார்ஷியல் மாஸ்டர், இவர் மட்டும் வெளில வந்தாரு, என்ன நடக்குதுன்னு மட்டும் பாடுறா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்பான். உடனே நம்ம ஜின்னு, யோ 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 தாத்தோ என்னையா சொல்லிக்கிட்டு இருக்க, நான் 2வது இல்லையா அப்படின்னோனே, இங்க பாத்தீங்களாயா, இவர் தாயா ஹெவன்லி ஜின் பிளேடு மாஸ்டர் ஜின் மூ கியூங் அப்படின்னோனே, அது தாத்தோய் நான் வந்துட்டு ஜின் தே கியூங். இதை கேட்ட உடனே அந்த தாத்தோய் ரொம்ப நேரமா கத்திக்கிட்டே இருந்தானா, டக்குன்னு அமைதியாயிருவான். அமைதியாயிட்டு திரும்பி பார்த்து, சார் நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா அது என் காதுல ராங்கா விழுந்துச்சு, திருப்பி சொல்றீங்களா அப்படின்னு கேட்கும் போது, இதத்தாயா நான் ஆரம்பத்துல இருந்து சொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் ஜின் மூ கியூங் கிடையாது, ஜின் தே கியூங், அவங்க தம்பி 3வது பையன் அப்படின்னு சொன்ன உடனே, எது இந்த ஜின் ஃபேமிலியிலேயே வெத்து வேட்டா இருந்து எதுக்கு உதவாம பிறந்து சொத்தழிச்சுக்கிட்டு இருக்கானே அந்த பையனை பத்தியா பேசுறீங்க? ஆமானோனே, கரெக்டா சொல்லிட்டீங்க, 100 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல உடனே, 100 பாயிண்ட்ஸா, இப்பவே எனக்கு போயிடும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. இந்த ஆளை போயிட்டு நான் யோசிச்சேன் பாரு, மார்ஷியல் மாஸ்டர்னு, மார்ஷியல் மாஸ்டர் பேரை கேட்டதுக்கே இந்த ஆள் பதறி போய் விழுந்துட்டான் அப்படின்வா. நம்ம ஜின்னு இந்த மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்கே பார்த்தா இந்த திருடனுங்க கூட்டம் அப்படியே விழுந்து விழுந்து சிரிப்பானுங்க. நீ யாரா இருந்தா எனக்கு என்ன, ஜின்னு ஃபேமிலியா இருந்தா என்ன, எவன் ஃபேமிலியா இருந்தா எனக்கு என்ன, நீ 3வது பையன்றத பத்தி எல்லாம் நான் கவலையே இல்ல, நீ இருக்கிறது எல்லாத்தையும் இப்பவே கொடுத்துட்டீன்னா உன்னை உயிரோட விடுறேன் அப்படின்பா. நீ என்னை உயிரோட விட போறியா? மொத்தம் 6 பேர் இருக்கானுங்க, நான் ஏற்கனவே 6 காப்ளின்ஸ் கூட சண்டை போட்டிருக்கேன், ஆனா இவனுங்க எல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப இந்த ஜாங்சாம் பக்கத்துல ஒரு மொட்டை இருக்கும், நடுவுல அப்படியே நம்ம கென்யா மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கிற ஒரு மொட்டை. அந்த மொட்டை என்ன பண்ணும், இதோ பாஸ் நான் தூக்கி போடுறேன் பாருங்க ஆக்ஸ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆக்ஸ தூக்கி போடுவா. அந்த ஆக்ஸ் ஐயோ என்ன தேடி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு அப்படியே பதறிக்கிட்டு இருப்பானா, பார்த்தா அந்த ஆக்ஸ் விழுந்துரும், ஆனா கொஞ்சம் முன்னாடியே விழுந்துரும். என்ன இங்க இருக்கானா, அது ரொம்ப முன்னாடியே விழுந்துரும். இப்பதான் நம்ம ஜின்னுக்கு ஒரு யோசனை வரும், அந்த 1000 ஸ்ட்ரென்த் 1000 ஸ்ட்ரென்த் 10,000 ஸ்ட்ரென்த் நானே, அவனை தவிர மத்தவனுங்க எல்லாம் பார்க்க நோஞ்சா மாதிரி இருக்கானுங்க, இந்த இவெல்லாம் சாப்பிட்டே 10 நாள் ஆன மாதிரி இருக்கு, இவெல்லாம் பிறந்ததுல இருந்தே டயட்ல இருக்கிற மாதிரி இருக்கே, இவனுங்கெல்லாம் காப்ளின்ஸோட வீக்கா தான் இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இவனுங்களை என்னாலே அடிக்க முடியும் தான் தோணுது எனக்கு, அதுவும் என்கிட்டதான் இப்ப புது ஸ்ட்ரென்த்தே இருக்கே அப்படின்னு யோசிப்பான் நம்ம ஹீரோ. டக்குன்னு 2 கையும் மேல தூக்கிடுவான். ஓஹோ நீ விட்டு கொடுக்குறியா, பரவாயில்ல நல்ல முடிவுதான் எடுத்திருக்க அப்படின்னு ஜாங்சாம் சொல்லும் போது, சிரிச்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பொறுமையா நம்ம ஹீரோ நடந்து வருவான். அவனுங்க உடனே, பாஸ் அவன் நம்ம கிட்ட தான் பாஸ் நடந்து வரான், வரட்டும் அவன் நம்மளை தேடி வந்து நம்ம கிட்ட அடிவாங்க வரான், கவலைப்படாத, இந்தா என் கால் இங்கதான் இருக்கு, வேணா வந்து காலில் விழுந்துக்கோ அப்படின்பா. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே இரு, நான் இன்னும் ஒரு அடி மட்டும் முன்னாடி எடுத்து வச்சா போதும் அப்படின்னோடனே டக்குன்னு நம்ம ஹீரோவோட கீ ஆக்டிவேட் ஆகும், அதாவது இன்டர்னல் எனர்ஜி. அது ஆக்டிவேட் ஆன உடனே நம்ம ஹீரோவுக்கு அந்த பவர் எக்ஸ்ப்ளோசிவா ஆக்டிவேட் ஆகும்.
சோ அந்த ஒரு பவர் மூலமா நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த கிரவுண்ட புஷ் பண்ணி மேல ஜம்ப் பண்ணிடுவான். ஜம்ப் பண்ணவன் நேரா அந்த ஜாங்ஸாம தேடி தான் வருவான். இப்ப தன்னோட கையில அந்த கீன் ஸ்பியரையும் எக்யூப் பண்ணிக்கிட்டு நேரா அந்த ஜாங்ஸாமோட ஆக்ஸையும் உடைச்சு அவன் நெஞ்சிலையும் அந்த ஸ்பியரை இறக்கிடுவான். ஒரே அடியில இந்த ஜாங்ஸாம் மொத்தமா செத்துருவான். இவன் செத்துட்டானா இவன் 10வது லெவல்ல இருந்த ஒரு ஆளு. சோ 10வது லெவல்ல இருக்கிற ஒரு ஆளை கொன்னதுனால நம்ம ஹீரோவும் கொஞ்சம் டெவலப் ஆவான். டெவலப் ஆன உடனே இப்ப மிச்சம் இருக்கிற 5 பேரும் நம்ம ஹீரோவை பாப்பானுங்க. நம்ம ஹீரோ கேட்பான் அடுத்து யாரு அப்படின்னு. சோ நம்ம சியூமியோட டயலாக் தான். இதை கேட்ட உடனே அவனுங்க 5 பேரும் சார் ஐ எம் சரண்டர், நீங்க எங்களை விட்டுருங்க, அவரு தான் பெரிய ஆளு, அவரே நீங்க கொண்டுட்டீங்க, நாங்க என்ன சார் பண்ண போறோம் அப்படின்னு 5 பேரும் சரண்டர் ஆயிடுவானுங்க. சோ ஒருத்தனை கொன்னதுக்கும் 5 பேரை தோக்கடிச்சதுக்கும் நம்ம ஹீரோவுக்கு நிறைய எபிலிட்டி பாயிண்ட்ஸும் நிறைய ஸ்டாட் பாயிண்ட்ஸும் கிடைக்கும். இப்ப சமாளிச்சு விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இவனுங்க எல்லாரையும் இன்னொருத்தன் அப்படியே ஆச்சரியமா கண்ணு வெறிக்க பாத்துக்கிட்டு இருப்பான். யாருன்னு பார்த்தா அந்த கோச்மேன் தான். ஒருத்தனுக்கு தலை வீங்கி இருக்கும், இன்னொருத்தனுக்கு வாய் வீங்கி இருக்கும், ஒருத்தனுக்கு மண்டை வீங்கி இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு நிலைமையில இருப்பானுங்க. இது எல்லாத்தையும் அது பார்த்து அதிர்ச்சி ஆகிற அந்த தாத்தோ என்ன சொல்லுவாருன்னா, எங்க மாஸ்டர் இது எல்லாத்தையும் உண்மையாலுமே நீங்க தான் பண்ணீங்களா அப்படின்னு கேட்பான். ஆமா நான் தான் பண்ணேன். ஏன் என்ன சந்தேகமா? இல்ல ஒருவேளை நான் யோசிச்சது தப்பா இருந்து நீங்க ஜின் மியூக்யூங் தானோ? ஒருவேளை நீங்களே தலையில அடிபட்டு மறந்து போயிட்டு ஜின் தேக்யூங்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களோ? நீங்க எதுவும் கன்ஃபியூஸ் ஆயிரலையே, அம்னீஷியால இருக்கீங்களான்னு கேட்பான். டே பைத்தியக்கார பையலே, முதல்ல போய் எரியா தாத்தாய், எப்ப பார்த்தாலும் பைத்தியக்காரத்தனமாவே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவான். இப்ப இவனுக்கு நம்ம ஹீரோவுக்கு அவனோட ஃப்ரெண்டு ஜிங்கோ இருக்கான்ல, அவன் கூட பேசின ஒரு கான்வர்சேஷன் ஞாபகம் வரும். அது என்னன்னா டைம் மேனிபுலேஷன். அதாவது இந்த மாதிரி இருக்கிற விஆர் கேம்ஸ்ல நம்ம உள்ள போய் உட்கார்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேமை விளையாடுற இந்த டைம் வந்துட்டு ஸ்லோவா போகிற மாதிரி தெரியுமா. அதாவது நம்ம கேம்ல ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா ஒரிஜினல்ல ரியல் லைஃப்ல நம்ம வெறும் கொஞ்ச நேரம் மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணிருப்போமா. இப்படி ஒரு டெக்னாலஜி இந்த மாதிரியான விஆர் கேம்ஸ்ல இருக்குமா இல்லையா அப்படின்றத பத்தி நம்ம ஹீரோ ஜின் டேக்கும் அதாவது அந்த ஃப்ரெண்டு ஜிங்கோ கிட்ட கேட்பான். இதுக்காக நம்ம ஜின் கேட்பானா, இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை போயிட்டு வெறும் விஆர் கேம்ஸ்ல யூஸ் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் கேட்பான். ஆனா நம்ம ஜிங்கோ என்ன சொல்லுவானா, இந்த பாரு இந்த குழந்தை இப்படி பேசிக்கிட்டு இருக்கு, டேய் தம்பி உனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல, உன்ன மாதிரி ஆளுங்களா நீங்க பேசாம உள்ள போய் உட்கார்ந்து இந்த டைம் கேப்சூல்லே நிறைய நேரம் படிச்சுட்டு வெளியில வந்தா கம்மியான நேரம் தானே ஆயிருக்கும் அப்படின்னு சொல்ற ஆளுங்க, உனக்கு சுத்தமா இது புரியவே இல்ல. நான் நல்லா புரிய வைக்கிறேன். உன்னோட நேரம் அப்படியே ஸ்லோவாலாம் போயிடாது, அது போற மாதிரி உனக்கு ஃபீல் ஆகும், அவ்வளவுதான். அப்பரண்ட் டைம்னு சொல்லுவாங்க. சோ இத எப்படி சிம்பிளா சொல்லும்னா, நம்ம பிரெயினுக்கு அதிகமான இன்ஃபர்மேஷன் அந்த நேரத்துல கொடுப்போம். நம்ம கேம் விளையாடும் போது இந்த விஆர் கேம்ஸ அதிகமான இன்ஃபர்மேஷனை ஓவர்லோட் பண்றதுனால நம்ம பிரெயின் ஒரு மாதிரி ஸ்லோவாகிற மாதிரி அதுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். அதனாலதான் நம்மளுக்கும் இந்த மாதிரி டைம் ஸ்லோவா போற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனா ஓவர்லோட் ஆகிறதுன்றது நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. சோ எப்படி இருந்தாலும் நீ அங்க 1 மணி நேரம் படிச்சினாலும் அது இங்கேயும் 1 மணி நேரம் படிச்ச கணக்கு தான். அது மட்டும் இல்லாம இந்த டைம் டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும்னா, ஒருவேளை விஆர் கேம்ஸ்ல நமக்கு 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா ரியல் லைஃப்ல நம்ம வெறும் 1 மணி நேரம் மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணிருப்போம். சோ இந்த அளவுக்கு தான் டைம் டிஃபரன்ஸ் இருக்கும். இதுக்குன்னு ஸ்டாண்டர்ட்னு எதுவும் கிடையாது. ஆனா இதுவுமே அந்த கேமிங் கேப்சூல பொறுத்ததுதான். ஒருவேளை அந்த கேமிங் கேப்சூல் அதிகமான விலையில இருந்து அதுல நிறைய அட்வான்ஸ்டான டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அப்ப இந்த டைம் டிஃபரன்ஸை இன்னும் அதிகப்படுத்தலாம். அது எவ்வளவு எக்ஸ்பென்சிவ்னு நம்மளால சொல்லவே முடியாது. அப்ப அவனோட டெக்னாலஜி இல்லன்னா அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். சோ இப்ப நம்ம ஜின் இத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஒருவேளை அந்த ஜிங்கோ சொன்னது கரெக்டா இருந்துச்சுன்னா அப்ப இந்த கேம் கேப்சூல்ல கண்டிப்பா இதே விஷயத்தை யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்படின்னா இங்க 3 நாள் ஆனதுன்றது அங்க இனியாரம் 1 நாள் ஆயிருக்கணும். அப்ப இனியாரம் ஜிங்கோ எந்திரிச்சு நம்மளே எழுப்பி இருப்பான். அப்படி எழுப்பலன்னா ஒருவேளை இதுல டைம் டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கலாம். ஏன்னா கிராபிக்ஸோட குவாலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு இந்த கேமை பொறுத்த வரைக்கும். சோ அதுவும் இல்லாம நம்ம ஹீரோ விளையாடுற மாதிரியே தரல, அதுல வாழ்ற மாதிரி தெரியுது. அப்படி இருக்கிறப்ப டைம் டிஃபரன்ஸ் மட்டும் ஏன் ரொம்ப அதிகமா இருக்க கூடாது? எதுவா இருந்தாலும் கண்டிப்பா இருக்கும், நமக்கு போக போக தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருப்பான். யோசிக்க நம்ம ஹீரோவுக்கும் பிரெயின் சூடாக ஆரம்பிச்சு, அப்படியே போறாரே எனக்கு இதுக்கு மேல எதுவும் தெரியாதுடா, எப்பயோ ஒண்ணு எப்படியோ இருந்தாலும் நான் போக தான் போறேன், இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் பொறுத்துக்கிட்டா போதும், முதல்ல ஸ்கில் மெனுவை ஓபன் பண்ணி பாப்போம்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணுவான். ஓபன் பண்ண உடனே அதுல வந்திருக்கதெல்லாம் பார்த்துட்டு நான் முதல்ல என்னோட ஸ்கில்ஸ் என்னென்னன்றத படிச்சுக்கிறேன்னு சொல்லுவான். சோ மொத்தம் 3 ஸ்கில், முக்கியமான ஸ்கில் இருக்கு. 1 ஜின் ஃபேமிலியோட ஸ்பியர் டெக்னிக், 2வது ஜின் ஃபேமிலியோட ஃபுட் ஒர்க் டெக்னிக், 3வது ஜின் ஃபேமிலியோட கல்டிவேஷன் டெக்னிக். சோ இது 3மே நம்ம ஹீரோ கிட்ட இல்ல. இப்ப 4வதா ஒரு குவெஸ்ட் வரும். இது நம்ம ஹீரோவோட டுட்டோரியல் குவெஸ்ட் 4.
இந்த quest வந்த உடனே இதுல இந்த கீயை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல சொல்லி இருக்கும். ஒருவேளை இந்த questல ஃபெயில் ஆனீங்க கண்டிப்பா சங்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சிஸ்டம் நோட்டிபிகேஷன் கொடுக்கும். நம்ம ஹீரோ யோசிப்பான், நீ எனக்கு சங்குத பாத்துக்கிட்டே இருக்கீல, பாத்துக்கிறேன், என்ன சங்கதின்னு தெரியல, பரவாயில்ல, ஒருவேளை ஜிங்கோ எந்திரிச்சிட்டானா கண்டிப்பா அவன் என்னைய காப்பாத்திடுவான். அதனால இந்த மாதிரி ஒரு இதுக்கெல்லாம் நான் போயிட்டு இந்த quest எல்லாம் அக்செப்ட் பண்ணணும் அவசியமே கிடையாது. நான் டிக்ளைன் கொடுத்துருவேன், அது அக்செப்டா டிக்ளைனா கேட்கும் இந்த quest அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா இல்லையான்னு. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், டிக்ளைன் சொல்லிடுவான். அது உடனே உங்களால டுட்டோரியல் quest டிக்ளைன் பண்ணவே முடியாதுன்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருப்பானா. இப்ப 2 இடத்துலயும் அக்செப்ட் கொடுக்கும். ஏ பைத்தியக்கார சிஸ்டமே, நீ 2 ஆப்ஷன் கொடுக்க போறீனா ஒன்னு இல்ல இன்னொன்னு ஆமான்னு தானே கொடுக்கணும். நீ என்ன 2மே ஆமா ஆமான்னு கொடுத்து வைக்கிற, அப்புறம் எதுக்கு பக்கி நீ வந்து 2 பாக்ஸ் வைக்கிற, ஒரு பாக்ஸே வைக்க வேண்டியதானே. நான் டிக்ளைன் தான் கொடுப்பேன், நீ டிக்ளைன் கொடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். பார்த்தா அது தானாவே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஏ பைத்தியக்காரனே. அடுத்து ஒவ்வொரு quest அது எடுத்துட்டு வரும். இதுக்கு நீங்க இதை கத்துக்கிறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ டிக்ளைன் அப்படின்பா. அது ஆட்டோமேட்டிக்கா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்றோம். சரி இப்ப இதை கத்துக்கிறீங்களா, அக்செப்டா டிக்ளைனா, டிக்ளைன், நான் ஆட்டோமேட்டிக்கா அக்செப்ட் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா அதுவே அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ யோசிப்பான், முன்னாடியாவது மரியாதைக்குன்னு ஏதோ கேட்டுச்சு, இப்பெல்லாம் கண்டுக்கிறதே இல்ல, டைரக்டா அதுவே எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறது. நான் மட்டும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கட்டும், இதை எதையாவது பண்றேனா இல்லையான்னு பாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இப்ப திடீர்னு இவங்க போயிட்டு இருக்க அந்த கேரேஜ் இருக்குல்ல, அது ஒரு மாதிரி சுத்த ஆரம்பிச்சிரும். அதாவது டக்குன்னு ஒரு பிளாக் ஹோல் கிரியேட் ஆனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒண்ணு ஆரம்பிச்சிரும். டக்குன்னு நம்ம ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி பயப்படுவானா. கண்ணை முடிச்சு பார்த்தா அவன் வேற ஒரு இடத்துல இருப்பான், வித்தியாசமான ஒரு இடம். அந்த இடத்துல அதுவே வெள்ளையா இருக்கு. அந்த வெள்ளையான பேக்ரவுண்ட்ல வெள்ளையான ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வெள்ளை முடி வச்ச ஒரு வெள்ளை தாத்தா இருப்பாரு. இந்த தாத்தா என்னாச்சு இங்க நிக்கிறாரு அப்படின்னு நம்ம ஜின்னும் பக்கத்துல போய் பாப்பான். உடனே அந்த தாத்தா பாத்துட்டு உட்காருப்பா அப்படின்னு சொல்லுவாரு. என்னாச்சு, சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒண்ணு கத்துக்கணும்னு வந்தேன், இந்தால என்ன உட்கார சொல்றாரு, என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த தாத்தா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே அந்த தாத்தா டக்குன்னு இவன் என்ன மனசுல யோசிச்சானோ அதையே வெளில சொல்லிடுவாரு. சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா எந்திரிச்சு வந்து நம்ம ஹீரோவோட மெரிடியன்ஸ் எல்லாத்தையும் ஓபன் பண்ணிடுவாரு. ஓபன் பண்ணிட்டு இப்ப நீ பொறுமையா இருக்கணும், இனிமேதான் கவனம் செலுத்தணும் அப்படின்பாரு. சோ மெரிடியன்ஸ் என்ன, மெரிடியன்ஸ்ன்றது என்னன்னா நம்ம கீ போகும்ல, அதாவது இந்த இன்டர்னல் எனர்ஜி அது போகக்கூடிய அந்த பாதையை தான் மெரிடியன்ஸ் சொல்லுவாங்க. நம்ம சக்கரால கூட சக்கரா பாத்துருக்கோம்ல, அதுல சக்கரா பாயிண்ட்ஸ் சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் மெரிடியன்ஸ். ஏற்கனவே ரிட்டர்ன் ஆஃப் மவுண்ட் வாசெக்ட்ல நான் சொல்லியிருப்பேன். இப்ப இது வழியா இந்த கீயை எப்படி ஃப்ளோ பண்றோம், அதை எப்படி ஃபீல் பண்றோம் அப்படின்றதுதான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிறதுக்கான படியா இருக்கும். சோ கவனத்தை கண்ணுல கொண்டு வந்து அப்படியே பொறுமையா கவனமா செலுத்தணும்னா கண்டிப்பா இதை கத்துக்கலாம். நம்ம ஹீரோவும் இதை தான் பண்ண ஆரம்பிப்பான். அப்படியே பொறுமையா இந்த ஜின் ஃபேமிலியோட கல்டிவேஷன் டெக்னிக்கை வந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிப்பான். அவரு இதோட அந்த வேர்சஸ் இருக்கும்ல, அதாவது அந்த மந்த்ராஸ், அத அவர் சான் பண்ணுவாரு. இது எல்லாம் சான் பண்ண நம்ம ஹீரோவுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா அவனோட மைண்ட்ல ஏற ஆரம்பிக்கும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது எல்லாத்தையும் அவன் ஃபாலோ பண்ணுவான். அவனோட உடம்புல இருக்கிற எல்லா கீயையும் அவனால ஃபீல் பண்ண முடியும். மொத்த மெரிடியன்ஸும் அதுக்குள்ள இருக்கிற எல்லா லைட்டும் தெரியும், அதாவது எல்லா கீயும் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணி இப்ப நம்ம ஹீரோ ஒரு வழியா அவனோட கீய ஃபுல்லா சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இப்ப நம்ம ஜின்னுக்கு அப்படியே பூஸ்ட் கொடுத்தா புது எனர்ஜி எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி வந்திருக்கும். பரவாயில்லையே, அப்படியே நல்லா இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த கீ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்ன்றது அவனுக்கும் தெரியும். ஆனா அவனோட உடம்புல வித்தியாசமா ஒண்ணு இருந்துச்சு, அது என்னன்றதா நம்ம ஹீரோக்கு தெரியல. சோ நம்ம ஜின் ஒரு வழியா இந்த ஜின் ஃபேமிலியோட எஸ்டேட்டுக்கு வந்துட்டான். இப்ப எஸ்டேட்டுக்கு பக்கத்துல வந்த உடனே நம்ம ஹீரோ அவனோட கீ சென்ஸை நல்லா டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவனோட கீ இருக்கும்ல டான்டியான்ல, சோ அதுல இருந்து அந்த கீ எடுக்கணும்னு ட்ரை பண்ணுவான். அது ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும், ஆனா பியூராவும் இருக்கும். சோ அப்ப அதுல இருந்து எடுக்கலாம்னு நினைக்கும் போது அது பக்கத்துல இன்னொரு ஒரு கீயும் இருக்கும். இது பார்த்தா ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இதை எடுத்தா இன்னும் ஸ்ட்ராங்கா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா குவெஸ்ட்ல என்ன சொல்லி இருந்துச்சு, ஃபெயில் ஆடிங்க செத்து போயிருவீங்கன்னு சொல்லி இருந்துச்சு. சோ ரிஸ்க் எடுக்க வேணாம், நம்ம இந்த ஒரிஜினல் கீல இருந்து மட்டும் எடுப்போம், அதாவது பியூரான இதுல மட்டும் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே நம்ம ஹீரோ இது பண்ண ஆரம்பிச்சிருவா, யூஸ் பண்ண. சோ இப்ப ஒரு வழியா ஜின் ஃபேமிலியோட அந்த எஸ்டேட்டுக்கு ரொம்ப பக்கத்துல வந்துருவா. இப்ப இந்த ஜின் ஃபேமிலியோட எஸ்டேட் பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். நம்ம ஹீரோ அப்படியே பொறுமையா எல்லாத்தையும் பார்த்துட்டு போவான். இப்போ உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா, அவனோட கீ சென்ஸை ஆக்டிவேட் பண்ணி பாப்பா. இந்த கீ சென்ஸ்ன்றது ஃப்ரீஸா யூஸ் பண்ணுவானே அந்த மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜின் நினைப்பா. இப்ப கீ சென்ஸ் ஆக்டிவேட் பண்ணி சுத்தி வரவங்க எல்லாரையும் அவனால டிடெக்ட் பண்ண முடியும். எல்லாரும் ஒவ்வொரு லெவல்ல இருப்பாங்க, அதாவது 30 லெவலுக்கு கீழே இருக்கிறவங்களும் 30 மீட்டர் ரேஞ்சுக்குள்ள இருக்கிறவங்கள மட்டும் தான் இப்போதைக்கு நம்ம ஹீரோவால டிடெக்ட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து இப்பதானே ஆரம்பிச்சிருக்கா எல்லாத்தையும். சோ இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு குவெஸ்ட் வரும். இந்த குவெஸ்டே லாக் அவுட்கான குவெஸ்ட். இந்த குவெஸ்ட மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டா அவனால லாக் அவுட் பண்ண முடியும். அப்பாடியோ,
ஒரு வழியா எனக்கு கிடைச்சிருச்சுடா, இந்த கேம்ல இருந்து போயிடலாம்டா. நீ வெறும் கேம் தானே, தேவையே இல்லாம என்னை ஒரி பண்ண வச்சுட்ட. கவலையப்படாத, என்னோட காம்பேட் எக்ஸ்பீரியன்ஸையும் என்னோட நாலேஜையும் நான் ஒழுங்கா யூஸ் பண்ணேன்னா இந்த கேம் மாதிரி எல்லாம் ஒண்ணுல இருந்து நான் ஈஸியா தப்பிச்சு போயிருவேன். பிரச்சனையே இல்ல. நான் வெளில போன உடனே இதை எவன் உருவாக்குனானோ அவனை விளக்கமாத்தாலே அடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ போவான். இப்ப இவனுங்க அந்த ஜின் ஃபேமிலி கிட்ட அந்த எஸ்டேட்டுக்கு உள்ள நுழைய போறப்ப அந்த இடத்துல அந்த செக்யூரிட்டி கார்டு இருப்பானுங்கல்ல, சோ அவனோட பேரு ஹியூக் மியூஜின். இவன் என்ன பண்ணுவானா, நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். வெளில உட்கார்ந்து இருக்கிற கோச்மேனும் நாங்க கிரிம்சன் ஃபிளவர்ல இருந்து வரோம் அப்படின்னு சொன்ன உடனே, கிரிம்சன் ஃபிளவரா, அந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ள இருந்து இந்த ஜின் ஃபேமிலிக்கு யார் வரப்போறா அப்படின்னு சொன்ன உடனே தான் நம்ம ஹீரோ வெளில தலையை காட்டுவான். ஓஹோ நீயா அப்படின்னு பாத்துட்டு வெளியே வா அப்படின்ட்டுருவான். உடனே நானா, என்னையா கேக்குறீங்க அப்படின்னு நம்ம ஜின் கேட்கும் போது, ஒன்னதான் கேக்குறேன், வேற என்ன காத்துக்கா சொல்ல முடியும், நீ வெளில வா அப்படின்மா. நம்ம ஹீரோ யோசிப்பா, என்ன இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்ம தானே இந்த ஃபேமிலியோட 3வது ஆளு, என்ன இப்படி பேசுறானே, நான் இங்கதான் வாழ்றேன், உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு கேட்கும் போது, நானும் இங்கதான் வாழ்றேன், எனக்கு தெரியும் நீ தான் 3வது யங் மாஸ்டர்னு, இருந்தாலும் ஃபேமிலியோட புரோட்டோகால் எல்லாத்தையும் நாங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், ஒழுங்கு மரியாதையா வெளில இறங்கி வா அப்படின்றவா. இப்ப நம்ம ஹீரோவோட பேரு, அவனோட ஃபேமிலி நேம், அப்புறம் அவன் என்ன மார்ஷியல் ஆர்ட்ஸ் லெவல் எல்லாத்தையும் கேட்பானுங்க. அதுல உடனே நம்ம ஹீரோ செகண்ட் ரேட் வாரியர்னு சொன்ன உடனே, செகண்ட் ரேட்டா யாரு நீயா, சே தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, சரி சரி இருந்தாலும் இப்போதைக்கு நான் அதை விட்டுறேன், எங்க இருந்து வர அப்படின்னு கேட்பா. நம்ம ஹீரோவும் கிரிம்சன் ஃபிளார்னு சொல்லுவா. ஓஹோ கிரிம்சன் ஃபிளாரா, அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நீ நிறைய காசை செலவு பண்ணி இருக்கணுமே, என்ன பண்ண ஃபேமிலி கிட்ட இருந்து வாங்கிட்டு போனியா இல்ல திருடிட்டு போனியா, இல்ல நீ அடிக்கடி இந்த மாதிரி திருடுற ஆளு தானே, இத அடிக்கடி நீ பண்ணிக்கிட்டு தானே தெரியவா அப்படின்னு ஓவரா பேசுவா. இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சோடனே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி கோவம் வர ஆரம்பிச்சிரும். உடனே அவன் பக்கத்துல வந்துட்டு, நான் வெறும் கேட் கீப்பர் தான், இருந்தாலும் உனக்கு ஒரு அட்வைஸ் தரேன், நீ தேவையே இல்லாம ஃபேமிலியோட அந்த பேர்ல கரிய பூசாத, ஒழுங்கா ஒரு மனுஷனாவது வாழ கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா பேசுவா. இத பேசின உடனே நம்ம ஹீரோக்கு அப்படியே எரிய ஆரம்பிக்கும். இது வெறும் கேமு தான், இருந்தாலும் இவன் ரொம்ப பண்றா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் குண்டா அங்கே நில்லு, இப்ப வருது பாரு என்னோட பிஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல அங்க இருந்து வந்து நம்ம ஹீரோ ஜம்ப் பண்ணி அவன் அடிக்கிறதுக்காக வருவான். இந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கிற இதே நேரத்துல இந்த ஃபேமிலியோட ஹெட்ட பாக்குறதுக்காக இன்னொருத்தர் போயிருப்பாரு. அவர் போயிட்டு என்ன சொல்லுவாருன்னா, என்னோட சபார்டினேட் ஒருத்தர் இருக்கான், அவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன், நல்லா வேலை பாப்பா, ஆனாலும் கொஞ்சம் வந்து ஓவரா பேசுவான் போல, அதனால இந்த 3rd யங் மாஸ்டர் கூட அவன் ஒரு சின்ன ஃபைட் போட்டுட்டா. சோ அந்த சண்டையில அவருக்கு அடிபட்டு அவரை நாங்க இன்ஃபார்மரியில வச்சிருக்கோம், அதாவது மெடிசினல் ஹால்ல வச்சிருக்கோம், அவருக்கு கொஞ்சம் நிறைய அடிபட்டு இருக்கு, அந்த காரணத்தினால அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஃபேமிலியோட ஹெட் அமைதியாவே இருப்பாரு. ஐயோ என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரா. அப்ப அந்த ஃபேமிலியோட ஹெட் கேட்பாரு, ஆமா அந்த அடிச்சானே அந்த பையனை நான் பார்க்க முடியுமா, அவன் கூட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே, மன்னிச்சிருங்க அவனும் அதே இடத்துலதான் இருக்கா, சோ அவனுக்கும் ஏதோ ஒரு எலும்பு மட்டும் உடஞ்சிருக்கா, அந்த காரணத்தினால அவனையும் மெடிசினல் ஹால்ல தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவா. ஓஹோ சரி சரி நீ இப்ப போகலாம், நான் இது எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. சொல்லிட்டு அவர் பக்கத்துல இருக்கிற அசிஸ்டன்ட, வீபெங் வா நம்ம போயிட்டு காலார வாக்கிங் நடந்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கூட்டிட்டு போவாரு வாக்கிங்க்கு. இப்பதான் நமக்கு அந்த ஃபைட் எப்படி நடந்துச்சுன்றதே காட்டுவாங்க. ஆக்சுவலா நம்ம ஜின் இருக்கான்ல, அவன் அந்த மூஜினை அடிக்கிறதுக்காக போயிருக்கான், ஆனா சமத்தியா போட்டு அவன்கிட்ட அடி வாங்கியிருக்கான். உடனே இந்த மூஜினும், நான் நினைச்சதை விட கொஞ்சம் பெட்டரா தான் இருக்க, ஆனாலும் சும்மா கைய இந்த வந்து காத்துல ஆட்டிக்கிட்டே இருந்தீனாலாம் என்னை அடிச்சிட முடியாது, ஒழுங்கா அடிக்க தெரியணும் அப்படின்மா. சோ நம்ம ஜின்னு ரொம்ப 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 கேவலமா அவன் கிட்ட அடி வாங்கி மிதி வாங்கி மூஞ்சி வாதெல்லாம் எல்லாத்திலயும் அடி வாங்கி அப்படி வந்து தோத்து போயிருப்பா. சோ இது எல்லாத்தையும் நம்ம ஜின் தேக்கியும் பின்னாடி இருந்து பாத்துக்கிட்டு இருக்கானா, அதாவது அவனை பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஜின் யோசிப்பான், லாக் அவுட் ஆகுறதுக்கு முன்னாடியே என்னை போட்டு தள்ளிட்டு பார்சல்ல அனுப்பிச்சிருவானுங்க போலயே, இவனுங்க என்ன சும்மா கேட் கீப்பரா இருக்கிறவனே இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான், இன்னும் கேட்டுக்குள்ள இருக்கிறவளா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பானே தெரியலையே, என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பா. சோ நம்ம ஜின்னு சமத்தியா அவன்கிட்ட அடி வாங்கி அதுல ஃபைனலா ஒரே ஒரு அடி அவனோட தாடையிலே கொடுத்திருப்பா. அந்த ஒரு அடி மட்டும்தான் நம்ம ஜின்னால அடிக்க முடிஞ்ச ஒரே ஒரு அடி. ஆனா அந்த அடிக்கும் அவன் டென்ஷன் ஆகி நம்ம ஜின்ன தூக்கி போட்டு மிதிச்சிருப்பா. இந்த மூஜின் இருக்கால, இவனே 20வது லெவல் ஆளு, இந்த கேட்ல நிக்கிறவனே 20வது லெவல்னா அப்ப உள்ள இருக்கிறவனுங்க எல்லாம் எவ்வளவு லெவல்ல இருப்பானுங்க. அந்த ஒரு காரணத்தினாலதான் நம்ம ஜின்னு சமத்தியா வேண்டா அடி வாங்கியிருக்கா. இப்ப நம்ம ஜின்ன கொண்டு போய் இன்ஃபார்மரியில தங்க வச்சிருக்காங்க மெடிசினல் ஹால்ல. நம்ம ஜின்னு அங்கிருந்து எந்திரிச்சு கண்ணு முடிச்ச உடனே சுத்தி இருக்கிற இடம் எல்லாமே ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும். உடனே நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேப்பா. ஓஹோ யங் மாஸ்டர் நீங்க எந்திரிச்சிட்டீங்களா, இதான் மெடிசினல் ஹாலு, நீங்க 1 மணி நேரமா கண்ணு முழிக்காம இருந்தீங்க, அதனாலதான் இங்க படுக்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஹோ எனது 1 மணி நேரமா, ஐய
1 மணி நேரமாவா இந்த மாதிரி நான் அடி வாங்கி கேவலமா படுத்து கிடக்கிறேன், செய் என்னோட நிலைமை இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டர் ப்ரொஃபைல ஓபன் பண்ணி பாப்பா. சோ அவன் கிட்ட 10 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஒருவேளை இந்த 10 பாயிண்ட்ஸை மட்டும் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தேனா இந்த மாதிரி தோத்துருக்கவே மாட்டேன் போல, கண்டிப்பா அவனை அடிச்சிருப்போமோ அப்படின்னு யோசிப்பா. 10 பாயிண்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாலும் நம்ம ஹீரோவால அந்த மூஜினை அடிச்சிருக்கவே முடியாது. ஏன்னா அந்த மூஜின் 20வது லெவல்ல இருக்கிற ஆளு. நம்ம ஜின்னுக்கு நல்லாவே தெரியும், ஒருவேளை இந்த மாதிரி யாரையாவது தோக்கடிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம முதல்ல மார்ஷியல் ஆர்ட்ஸை நல்லா கத்துக்கணும். ஹூ ஹூ ஹா ஹூ அப்படின்னு இந்த மாதிரி கைய வந்தோனா கரெக்டா இருக்குமா? அவன் இப்படி வரும்போது நல்லா பிளாக் மொழியிலே கொடுத்து அவன் மண்டை மேலே அடிச்சிடலால, இந்த கையை யூஸ் பண்ண தெரியணும் போல அப்படின்னு மாத்தி மாத்தி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்ப நம்ம ஃபேமிலி ஹெட் உள்ள வருவாரு. இவர் உள்ள வந்த உடனே என்ன ஒரு மோசமான நிலைமையில நீ இருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாரு. உடனே நம்ம ஜின்னு யோசிப்பான், ஐய யாரு இந்த எருமை, இவன் யாருன்னே தெரியலையே, இங்க இருந்தாவது வந்துட்டானே, எதுக்கும் கீ சென்ஸ் ஆக்டிவேட் பண்ணி பாப்போன்னு பார்த்தா அவன் என்ன லெவல்ல இருப்பானே தெரியாது. ஐயோ இவன் 30வது லெவலுக்கு மேல இருப்பான் போல, அந்த காரணத்தினாலதான் என்னால இவனை பார்க்க முடியல, வேணா திரும்பாத இந்த பக்கம் திரும்பிக்கோ, இவன் பக்கத்திலே பார்க்காத அப்படின்றவா. இப்ப ஒருவேளை இந்த டாக்டர் இப்படி பண்றாரு, இவனும் இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னா இவன் யாரா இருப்பா? பிரெயின் ஆக்டிவேட் பண்ணுடா, ப்ராசஸ் பண்ணி இவர் யாரா இருப்பான்றத ஒன்டே கண்டுபிடிக்கிறேன் பாரு அப்படின்னு நல்லா யோசிச்சுட்டு அவரை பார்த்து, அப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பான். இதை கேட்ட உடனே அவரு, டாக்டர் நீங்க வெளில போகலான்னு நினைக்கிறேன், இவருக்கு சரியாயிடுச்சு, இனிமேல் நான் பாத்துக்கிறேன் அப்படின்றவா. ஐயோ கொஞ்சம் அமைதியா இருங்க, நீங்க இந்த மாதிரி கையெல்லாம் ஓங்க கூடாது, நீங்க அப்பாவா இல்லைன்னா ஒத்துக்கிறேன், சரி நீங்க அம்மாவாவும் இருக்க முடியாது, ரொம்ப பெருசா இருக்கீங்க, நீங்க என்னவா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலையே. யோ டாக்டர் நீ எங்கேயா போற? யோ இந்த மாதிரி எல்லாம் விட்டுட்டு போக கூடாதியா, ஒரு பேஷண்ட நீ இந்த மாதிரி தனியா விட்டுட்டு போறியா, என்னை காப்பாத்து அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பான். இப்ப இந்த ஆளும் அப்படியே கைய பக்கத்துல கொண்டு வருவானா, ஐயோ நான் செத்தேன், என்னை ஏன் இவன் சாவடிக்க போறான் அப்படின்னு சொல்லுவா. இப்ப அவரும் கத்திக்கிட்டே இருப்பாரு, இந்த மாதிரி நீ பண்ணிக்கிட்டு தெரியறியா, ஒண்ணு பொண்ணு பின்னாடி போற, இல்லனா காசு கிடைச்சிச்சுன்னா அதை கொண்டு போய் எங்கேயாவது செலவு பண்ணிட்டு வந்துடுற, நீ இந்த மாதிரி எல்லாம் பண்றதுனாலதான் ஃபேமிலியோட பேரு கெட்டு போயிட்டே இருக்கு அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்பாரு. இது எல்லாத்தையும் அவன் கைய புடிச்சிட்டு தான் கேட்பாரு. ஆனா வெளியில மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பாரு. உள்ள அவனோட கைக்கு ஹூ ஹூ சரியாயிடுச்சா அப்படின்னு ஊதி விட்டுக்கிட்டு இருப்பாரு. இப்ப உடனே நம்ம ஜின்னோட தலையில கைய வச்சுட்டு, நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற, நீ தான் மார்ஷியல் ஆர்ட்ஸ கத்துக்கிட்டதே இல்லையில, ஏன் இந்த மாதிரிலாம் போயிட்டு சண்டை போடுற, நல்ல வேலை உனக்கு வெறும் சின்ன காயம் தான் பட்டிருக்கு, இனிமேலாவது இந்த மாதிரி பண்ணாம இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. பொறுமையா சொல்லுவாரா. இத பார்த்த உடனே யாரு நீங்க அப்படின்னு நம்ம ஜின்னு கேப்பா. ஐயோ என்னோட தம்பிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சா, வேணா டாக்டர், யோ எங்கயா போன, சீக்கிரம் வாயா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பா. இப்ப நம்ம ஜின்னு அவனுக்கு அம்னீஷியான்னு சொல்லிடுவா. இனிமேலும் இவனுங்க கிட்ட பேசுறது ரிஸ்க், அதனால தெரியாதுன்னே சொல்லி வைப்போம், எவனை கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லிடுவோன்னு சொல்லிடுவா. அவங்க அண்ணனும் பக்கத்திலே இருந்து உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. இல்ல எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல, இந்த பத்தியா போர்டே நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு போர்டெல்லாம் எடுத்து காமிச்சுக்கிட்டு இருப்பா. சரி உனக்கு அதுதான் ஞாபகம் இல்ல, நான் இப்ப என்ன சொன்னேன்றது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேப்பா. அது ஞாபகம் இருக்கு. அப்ப என்னோட பேர் என்ன? உன்னோட பேரு ஜின் வியூக்யூங், நீ இந்த ஃபேமிலியோட லெசர் ஹெட், என்னோட வயசு என்ன? உன்னோட வயசு 35, நீ சிங்கிளா இருக்க. நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் யாரு? நம்மளோட அப்பா வந்துட்டு இப்ப வேற ஒரு இடத்துல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அம்மா 10 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. அப்ப நமக்கு நடுவுல உன்னோட அண்ணன் ஒருத்தர் இருப்பால, அவனோட பேர் என்ன? அவனோட பேரு ஹெவன்லி ஜின் பிளேடு ஜின் மியூக்யூங், 25, அவன் ஹெவன்ஸ் கேட் டிசிபிளா இருக்கா. இரு ஹெவன்லி ஜின் பிளேடா, இந்த ஒரு பேரை நான் சொல்லவே இல்லையே அப்படின்னா அவங்க அண்ணன் கேட்கும் போது, ஐயோ என் தலை திரும்பி வலிக்குது அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பான். இப்ப சின்ன அடி அப்படின்றதுனால இவனை ரூமுக்கு போகலாம்னு சொல்லிடுவாங்க. நம்ம ஹீரோவை எஸ்கார்ட் பண்ணி கூட்டிட்டு போறதுக்காகவே ஒரு ஆளை இவங்க அண்ணன் போட்டிருப்பாரு. அதுவும் இவனுக்குன்னு எல்லாத்தையும் புரிய வைக்கணுமா. போற வழியில இது என்ன பில்டிங் அது என்ன பில்டிங்னு எல்லாத்தையும் அவன் சொல்லிட்டே போவான். இப்ப நம்ம ஹீரோவும் ஒரு வழியா அவன் தங்குற அந்த பில்டிங்க்கு வந்துருவா. பார்த்தா அது ரொம்ப ரொம்ப பெரிய பில்டிங்கா இருக்கும். அங்க உள்ள போறவனேதான் யோசிப்பா, பரவாயில்லையே இந்த மாதிரி தேக்கியுங்கு இவ்ளோ பெரிய பில்டிங்லயே வாழ்ந்துகிட்டு இருக்கா, ஆனா இந்த கேம விளையாண்டுகிட்டு இருக்கிற நான் இருக்கேன்னு வெறும் ஒரு மோசமான அபார்ட்மெண்ட்ல 4வது மாடியில ரூமே இல்லாம ரூம்ல வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதுலயும் பக்கத்துல ஒரு பைத்தியக்காரன் வாந்தி எடுத்து வேற வச்சிருக்கா. சை என்னோட ரூம்ல என்ன இருக்குன்னு பாப்போமே அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லா வெறும் காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸா இருக்கும். சை ட்ரெஸ் பைத்தியமா இருப்பான் போல, காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸா வாங்கி ஒரு ரூம் ஃபுல்லா அடிக்க வச்சிருக்கான் பாரு. இதை யாரா தேடி வந்தது, நான் வேற ரூம் போறேன்னு வேற ரூம் போவா. சோ இந்த கடைசியான ரூமை ஓபன் பண்ணும்போதுதான் நம்ம ஹீரோ எதை தேடி வந்தானோ அது இங்க இருக்கும். அதாவது ஒரு லைப்ரரி. இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் புக்ஸா அடிக்க வச்சிருப்பாங்க. அப்பாடியோ கண்டுபிடிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லி உள்ள போய் ஒரு புக் எடுத்து நல்லா தூசி தட்டி அப்படியே ஓபன் பண்ணி பாப்பா. 3 ஃபுட் டெக்னிக் ஆஃப் வாரா
பரவாயில்லையே பெருசா இருக்கும் போலயே அப்படின்னு பார்த்தா அதோட ஸ்கில் வெறும் 3rd ரேட்னு போட்டிருக்கும். இப்ப சிஸ்டமும் கேட்கும், நீங்க இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ கத்துக்க விரும்புறீங்களா அப்படின்னு. பரவாயில்லையே இது என்னோட லைஃபை ஈஸியா மாத்திடுதே, சரி அக்செப்ட் கொடுக்க போலான்னு போறப்ப அப்ப 3 of 10 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் ஒரு இடத்துல. சோ 3 of 10னா ஏற்கனவே நான் ஜின் ஃபேமிலியோட 3 டெக்னிக்க கத்துக்கிட்டேன். சோ அப்படின்னா என்னால ஒரு சில மார்ஷியல் ஆர்ட்ஸை மட்டும் தான் கத்துக்க முடியும், அதாவது 10க்குள்ளதான். அப்படின்னா இது தேவையில்ல, 3rd ரேட்டை கத்துக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன், தூக்கி போடு, நான் வேற எதையாவது கத்துக்கிறேன். இங்கதான் இவ்வளவு புக் இருக்கே, எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு புக் நல்ல புக்கா தான் இருக்கும். நான் அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை மட்டும் கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு புக்கை எடுப்பா. பார்த்தா த கிரேட் மெட்டீரியல் ஆஃப் த நைட் கிங் அப்படின்னு போட்டிருக்கோம். என்னது நைட் கிங்கா, அதுவும் இது அந்த மாதிரி நாவலா, சை இதெல்லாம இவன் கலெக்ட் பண்ணி வைக்கிறான் அப்படின்னு ஒரு மாதிரி பாப்பா நம்ம ஹீரோ. அடுத்து நம்மளுக்கு அண்ணன் சின்னதான் காட்டுவாங்க. சோ அவரு ஒரு வழியா அவரோட வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவரோட ரூமுக்கு போயிட்டு இருப்பாரு. அப்படி போற வழியில குளிரா இருக்குன்னு அவரோட அசிஸ்டன்ட் வீபெங் இருக்கார்ல, அவர் உடனே ஒரு போர்வை எடுத்து போத்தி விடுவாரு. இந்த மாதிரிலாம் நீ பண்றதுனால மட்டும்தான் நான் இத்தனை நாளா எல்லா வேலையும் ஒழுங்கா பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லுவாரா. ஆமா நானே உனக்கு ஹவுஸ் ஒய்ஃபா மாறி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டியதானேன்னு கேட்பாரு. நீ விடுப்பா, ஏற்கனவே எல்லாரும் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இருந்தாலும் ஒருவேளை தேவைப்பட்டுச்சுன்னா நானும் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாரு. இப்ப நம்ம ஜின்னோட அந்த வீடு இருக்குல்ல, சோ அந்த இடத்துல அவனோட ரூம்ல மட்டும் லைட் எரியறத பாப்பாரு. லைட் எரியுதா, கண்டிப்பா அவன் இன்னும் தூங்காம தான் இருக்கான் போல, வா என்னன்னு போய் பாப்போன்னு அவன் பக்கத்துல கூட்டிட்டு போவாரு. உடனே இந்த வீபெங் சொல்லுவான், நீங்க ரொம்ப தப்பா யோசிக்கிறீங்க, கண்டிப்பா சொல்றேன் ஏதாவது ஒரு பொண்ணை இங்கேயே கூட்டிட்டு வந்திருப்பா, தேவையே இல்லாம ஏதாவது பண்ணிட்டு இருப்பாரு. நான் வேணா என்னோட சம்பளத்தை வேணாலும் பெட் பண்றேன், இந்த மாச சம்பளத்தை வேணாலும் வச்சுக்கோங்க, கண்டிப்பா சொல்றேன் அவர் என்ன பண்ணுவாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும்பா. நீ முதல்ல வாயை மூடிட்டு அவன் என்ன பண்றான்றத நீயே பாருன்னு கூப்பிடும் போதுதான் தெரியும். அங்க நம்ம ஹீரோ ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த ட்ரைனிங்க பார்த்துட்டு அவனுங்க ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருப்பானுங்க, என்னால நம்பவே முடியல அப்படின்னு. நம்ம ஹீரோவும் அப்படியே பொறுமையா இந்த ஸ்டெப்ப இங்க வைக்கணுமா இல்ல இங்க வைக்கணுமா, ஐயோ தப்பா வைக்கிறேனே, எவன்டா இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை உருவாக்குறது அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பா. உடனே இவங்க அண்ணன் அப்படியே யோசிப்பாரு, வீபெங் நீ இந்த மாசம் சம்பளம் வேணான்னு தானே சொன்ன, கவலைப்படாத சம்பளம் போட மாட்டேன், நீ சொன்ன பெட்டில நீ தோத்து போயிட்ட அப்படின்றவா. நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஜின் ஃபேமிலியோட ஃபுட் டெக்னிக்கை இப்பதான் கத்துக்கவே ஆரம்பிச்சிருக்கா. சோ நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ண எல்லா புக்ல இருந்தும் வெறும் கொஞ்சம் புக்கை மட்டும் தான் நம்ம ஹீரோவால அதுல இருந்து கண்டுபிடிச்சு எடுக்க முடிஞ்சுச்சு, அதாவது நல்ல புக்கா. சை இந்த புக்கை வச்சுக்கிட்டு நம்மளால என்ன பண்ண முடியும், அட்லீஸ்ட் இந்த ஜின் ஃபேமிலியோட கல்டிவேஷன் டெக்னிக் அந்த 3 டெக்னிக் இருந்துச்சுல, அது கொஞ்சம் பிரயோஜனம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப இந்த ஜின் ஃபேமிலியோட ஃபுட் டெக்னிக் ரொம்ப ஒரு கஷ்டமான டெக்னிக் போல. நம்ம ஹீரோவுக்கு இந்த சிஸ்டமே ஹெல்ப் பண்ணும், நீ எந்தெந்த இடத்துல கால் வைக்கணும் அப்படின்னு. ஆனா அந்த காலை தப்பா வச்சாலும் சரி, ஒருவேளை கொஞ்சம் லேட்டா போய் வச்சாலும் சரி, ஒவ்வொரு தடவையும் ஃபெயில் ஆகி நம்ம ஹீரோ இதே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த இதை கத்துக்கிறதுக்கே நம்ம ஹீரோவுக்கு 1/2 நாள் ஆயிடும். 1/2 நாளா இதை கத்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டெக்னிக்கா கத்துக்கிட்டா. பார்த்தா இன்னும் 2 டெக்னிக் இருக்கு, அதெல்லாம் எப்ப கத்துக்க போறோமோன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பா. சரி இன்னைக்குதான் 5வது நாள், இந்த ட்ரைனிங்க இதோட இங்கேயே நிறுத்திக்கிட்டு நான் போயிட்டு தூங்குறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே பொறுமையா நடந்து போவான். அப்ப நம்ம ஹீரோவோட பேண்ட்ல பார்த்தா அதுல அந்த கிரேட் மெட்டீரியல் ஆஃப் த நைட் கிங் புக்கை மட்டும் தனியா சொருகி வச்சிருப்பான். என்ன இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு அந்த புக்கை தூக்கி போட மனசு வராது. இப்ப நம்ம ஹீரோ அவனோட ரூம்ல உட்காந்து ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்ப இவனை பாக்குறதுக்காக இவனோட அசிஸ்டன்ட் வருவாரு. அவர் உள்ள வந்த உடனே என்னால தூங்க முடியல, நீங்க வாங்க என்ன கொண்டு வந்தீங்களோ வச்சுட்டு போங்கன்பா. சோ நம்ம ஹீரோ அவனோட கீயை சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து அவனோட மைண்ட் ரொம்ப கிளியரா மாறிடுச்சு. அதே மாதிரி அவன் இப்பயும் ரொம்ப எல்லாம் டயர்ட் ஆகிறது இல்ல. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல விஷயம் தான். அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல ட்ரெயின் பண்றதும் சரி, இந்த கீயை சர்க்குலேட் பண்றதும் சரி. சரி இது எல்லாத்தையும் ட்ரைனிங் பண்ணணும்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு இடம் தேவைப்படும்ல. சோ அந்த இடத்தை பத்தி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி வந்து அந்த அசிஸ்டன்ட பார்த்து கேட்பா. அவர்கிட்ட கேட்கலான்னு போறப்ப அவர் உடனே தொப்பியை கழட்டு வரா. பார்த்தா இவர் சொட்ட மண்டையா இருப்பாரு. ஐயோ வயசான ஆளா அப்படின்னா நான் மரியாதையோட பேசுறேன், எனக்கு ஒரே ஒரு ஸ்பேர் ட்ரைனிங் ரூமா மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாரு. சொன்ன உடனே நம்ம இந்த அசிஸ்டன்ட்டும் நேரா போய் இது எல்லாத்தையும் அவங்களோட அண்ணன் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிடுவாரு. அவங்க அண்ணன் உடனே ஆஹா சந்தோஷம், நான் இன்னைக்கு ஒர்க்குக்கு போகவே மாட்டேன் அப்படின்றவானா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க லார்டு, இந்த மாதிரிலாம் நீங்க ஒர்க்குக்கு போகாம இருக்கலாமா, நீங்க மட்டும் பண்ணாம இருந்தீங்க இது இன்னும் பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு வீபெங் சொல்லும் போது இவங்க அண்ணனும் என்ன நீ என்னோட தம்பி மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கணும்னு நினைக்கிறா, அப்படி கத்துக்கணும்னு நினைக்கிறப்ப நான் இந்த மாதிரிலாம் வேலைக்கு போகலாமா அப்படின்னு கேட்பாரு. உடனே வீபெங் சொல்லுவான், அப்படின்னா இந்த எல்டர் கிட்ட இருக்கிற இஷ்யூவை யார் பாத்துக்கிறது, எல்டர்ஸ் எல்லாரும் சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்ட உடனே சை அந்த கிழவனுங்க இப்படிதான் எப்ப பார்த்தாலும் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க அப்படின்னு அவங்க அண்ணன் சலிச்சுக்கிடுவாரு. நம்ம வீபெங் உடனே நான் ஒன்னு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்பாரு. இல்ல எனக்கு கேட்க விருப்பம் இல்ல, நான் அதை டிக்ளைன் பண்றேன் அப்படின்னு அவங்க அண்ணன் சொன்ன உடனே ஓஹோ அப்படியா, அப்ப அந்த டிக்ளைனா நான் டிக்ளைன் பண்றேன், நீங்க தேவையே இல்லாம இந்த மாதிரிலாம் உங்க தம்பிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க,
உங்க தம்பி மொத்தம் 5 முறை இது வரைக்கும் அந்த பணத்தை திருடிட்டு போயிருக்காரு. இது இல்லாம இன்னும் நிறைய பொருளை வேற எடுத்துட்டு போயிருக்காரு. இது எல்லாத்தையும் நம்ம ரூல்ஸ் வச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபேமிலியோட ரூல்ஸ் வச்சு பார்த்தோம்னா உங்க தம்பியை இன்னியாரா நம்ம தூக்குல போட்டிருக்கணும். ஆனாலும் அவரு இவ்வளவு நாள் உயிரோட இருக்காரு. இதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? நீங்க மட்டும்தான். நீங்க இந்த ஃபேமிலிக்குள்ள போயிட்டு யாருக்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க, உங்க தம்பிய பத்தி இதே ஒப்பீனியன் தான் அவங்களுக்கும் இருக்கும். ஆனாலும் நீங்க அவரை உங்க ரொம்ப சின்ன தம்பியா பாக்குறீங்க. ஆனா மத்தவங்க அப்படி பாக்குறது இல்ல, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவாரு. உடனே அவங்க அண்ணனுக்கு கோவம் வந்து, என்னடா என்னோட தம்பிய எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்க, நீயும் என் தம்பி மேல வன்மத்தை வச்சுட்டு சுத்திக்கிட்டே இருக்கியே, என்ன கதை அப்படின்னு கேட்கும் போது, நான் ஒன்னும் வன்மத்தெல்லாம் வைக்கல, உங்க தம்பி நடந்துக்கிறது தான் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவரு 3rd யங் மாஸ்டரா இருந்துகிட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தான் அது ஆபத்தா முடியும். ஏன்னா உங்களோட பொசிஷன் தான் இப்ப ஃபேமிலி ஹெட்ல இருந்து போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம எல்டர்ஸ் எல்லாருக்குமே நல்லா தெரியும், நீங்க இன்னமுமே உங்க தம்பிக்கு அலவன்ஸா நிறைய காசு கொடுக்குறீங்கன்னு. அதை வச்சு அவர் இன்னமும் நிறைய பிரச்சனையை தான் கூட்டிட்டு வராரு. இதெல்லாம் தெரிஞ்சு இந்த எல்டர் சும்மா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாரு. இதை கேட்ட உடனே அவங்க அண்ணனுக்கு கோவம் வந்து, சை இந்த கிழவனுங்க இப்படிதான் பண்றானுங்க, சரி அவனுக்கு கடைசியா ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுன்னு தான் அவங்க அண்ணன் கேட்பாரு. ஏன்னா அவன் ரொம்ப ரொம்ப சின்ன பையனா, ஒரு குழந்தையா, அந்த குழந்தைக்கு இப்ப மெமரிஸ் வேற இல்லையா. சோ அந்த காரணத்தினாலேயே அவன் வேற ஒரு ஆளா மாறிட்டான். அதனாலேயே அவன் கண்டிப்பா வித்தியாசமா தான் நடந்துக்குருவா, உனக்கு அது தெரியலையான்னு கேட்பாரு. உண்மையிலேயே அவன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் கத்துக்க ஆரம்பிச்சிருக்கா. இது அவனோட கேரக்டர் மாதிரி இல்ல, இருந்தாலும் அதை வச்சுட்டு நம்ப முடியாதுன்னு அந்த வீபெங் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப நம்ம அண்ணாத்தைக்கு ஒரு ஐடியா வரும், அதை வச்சுட்டு ஒரு உத்தரவும் போடுவாரு. சோ அந்த உத்தரவு படி நம்ம ஜின் தேக்கியுங்க, அதாவது நம்ம ஜின் இருக்கான்ல, சோ இவனை கொண்டு போய் கேவ் ஆஃப் ட்ரைனிங் அப்படின்னு ஒரு இடத்துல லாக் பண்ணி வைக்கணுமா. அதுவும் சொல்ல முடியாத நாட்களுக்கு லாக் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவா போட்டிருப்பாங்க. போயிட்டு நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு இந்த வீபெங்கும் பக்கத்துல இருக்கிறவன்ட்ட சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோ நான் விட மாட்டேன்டா, யாரா நீங்க, சம்பந்தமே இல்லாம வந்துட்டு நான் உங்கள்கிட்ட வெறும் ஸ்பேர் ரூம் தான்டா கேட்டேன், நீங்க என்னைய அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகணும்னு வந்திருப்பீங்க, நீங்க இந்த மாதிரி ஜெயில போடுறதுக்கு நான் விட்டுருவே நினைக்கிறீங்களா? அது மட்டும் இல்லாம நீங்க என்ன முடியாத நாட்கள்னு போட்டிருக்கீங்க, எவ்வளவு நாள் என்ன இங்க அடைக்கலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. நான் ஒத்துக்க மாட்டேன், நான் இங்கே வேணாலும் ட்ரைனிங் எடுத்துக்கிருவேன், எங்கேயும் என்னைய கூட்டிட்டு போக தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து புரண்டு அழுதுகிட்டே இருப்பா. இத பார்த்த உடனே இந்த வீபெங்கு, மாஸ்டர் எந்திரிக்கிறீங்களா, இப்ப எந்திரிக்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே சரி நான் எந்திரிச்சிடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பயப்பட ஆரம்பிச்சிருவான். இப்ப ஸ்பிரிச்சுவல் சென்ஸ வச்சு இந்த வீபெங் பேசுவான். நான் இப்ப சொல்ல போறத கவனமா கேளுங்க. ஃபேமிலியில இருக்கிற நிறைய பேருக்கு நீங்க பண்ண விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கோவத்தை ஏற்படுத்தி இருக்கு. சோ அந்த காரணத்தினால இதை விட பெரிய பனிஷ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் உங்க அண்ணன் இப்பவே உங்களை இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்குள்ள போடணும்னு நினைக்கிறாரு. இதே மாதிரி யோசிச்சு பாருங்க, இன்டெஃபினட் டைம்னு போட்டா உங்க அண்ணன் அவ்வளவு நாள் விட்டுருவாருன்னு நினைக்கிறீங்களா? மினிமம் 7 நாள், அவ்வளவுதான். அதுக்கு மேல உங்களை அவர் அங்கே விட்டுருக்கவே மாட்டாரு அப்படின்பா. வெறும் ஒரு 3 நாளா மாத்திக்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும் போது, என்ன தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா, 7 நாள்னா 7 நாள் தான், ஒழுங்கா வரீங்களா இல்லையா அப்படின்னு கேட்பானா. இவன் என்ன நம்மள ரொம்ப ஓவரா மிரட்டுறா, இவன் ஏதாவது சின்ன லெவல் காரனா தான் இருப்பா, பாத்துருவோம், இவனை கீ சென்ஸ் ஆக்டிவேட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிட போகுதுன்னு கேட்கும் போதுதான் நம்ம ஹீரோவுக்கு அவன் என்ன லெவல்ல இருப்பானே தெரிய வரும். சோ அவன் 30வது லெவல தாண்டி இருப்பான் போல. நம்ம ஹீரோவால கெஸ் பண்ண முடியல. இப்படின்னா தேவையே இல்லடா, இவன் கிட்ட பிரச்சனை பண்ண வேணான்னு அமைதியா நம்ம ஹீரோவையே அங்க கூட்டிட்டு போயிருவாங்க. அங்க போய் பார்த்தா அவங்க அண்ணன் ரெடியா நின்னுகிட்டு இருப்பாரு. அவங்க அண்ணன் உடனே சொல்லுவாரு, இனிமேலும் உன்னோட தப்புக்கள் எல்லாத்தையும் என்னால மன்னிக்க முடியாது. சோ அந்த காரணத்தினால ஒரு ஃபேமிலி ஹெட்டா நான் உன்னை ஏன் இந்த ஜெயிலுக்குள்ள இருக்கணும்னு சொல்றேன், அதாவது சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் பண்ண போறேன். நீ ஏதாவது சொல்ல விரும்புறியான்னு கேட்கும் போது, இல்ல ஒன்னும் இல்ல, நான் இந்த பனிஷ்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுவா. அப்படின்னா இந்த கிரிமினலை உள்ள கூட்டிட்டு போங்க, உன்னை எப்ப ரிலீஸ் பண்ணணும்ன்றத நான் அப்புறமா உத்தரவு போடுறேன்னு சொல்லிடுவாரு. இப்ப உள்ள போக போறப்ப அவங்க அண்ணன் இவனை பார்த்து ஸ்பிரிச்சுவல் சென்ஸ்ல சொல்லுவான், நான் உனக்கு கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், சோ இனிமேல் உன்னோட கையில தான் எல்லாமே இருக்கு, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிடுவான். இது கேட்ட உடனே நம்ம ஜின்னும் சிரிச்சுக்கிட்டு சோ அத்தோட அந்த ஃப்ரேமை முடிச்சுட்டு இப்ப நம்மளுக்கு வேற ஒரு இடத்த காட்டுவாங்க. அதாவது நம்ம அண்ணன் இருக்கிற இடம் தான். நம்ம அண்ணனும் வீபெங்கும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க அண்ணனுக்கு ரொம்ப கவலையா இருக்கும், அவங்க தம்பியை போய் இப்படி அனுப்பிச்சிட்டோமே, அவங்க தம்பி சரியாயிருவானா, அவங்க தம்பிக்கு இன்னும் காயெல்லாம் குணமாகல, சோ அவங்க தம்பி என்ன நிலைமையில இருப்பா, அவனுக்கு பசிக்குமே அப்படி இப்படின்னு என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. உடனே அவனும், நீங்க இந்த மாதிரி ரொம்ப எல்லாம் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அவருக்கு இருக்கிற உண்டலா நம்ம சும்மா காத்துல காய விட்டோம்னாலே இனியாரும் ஆறி இருக்கும், அந்த மாதிரியான காயங்கள் மட்டும்தான் அவருக்கு ஏற்பட்டுச்சு, சோ ரொம்ப கவலைப்படாதீங்கன்றவாரு. இல்ல உனக்கு என் தம்பியை பத்தி சுத்தமா புரியல, என் தம்பி எவ்வளவு வீக்கான ஆள்னு தெரியுமா, அவன் ஒரு குழந்தை அப்படின்பாரா. ஓஹோ, உங்க குழந்தை எத்தனை மெடிசினல் பில்ஸ சாப்பிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன, இந்த ரூம் ஃபுல்லா அடைக்கிற அளவுக்கு மெடிசினல் பில்ஸ சாப்பிட்டுருக்கு, அது மட்டும் இல்லாம
போன வருஷம் என்ன நடந்துச்சுன்னு மறந்து போயிட்டீங்களா? அந்த 100 year old கிஞ்சங்கு அது ஞாபகம் இருக்குல்ல? உங்க தம்பி எடுத்து அதை அப்படியே முழுங்கிட்டாரு. இதுக்காக அந்த மெடிசனல் ஹால் லீடர் உங்க தம்பியோட வயித்தை கிழிச்சு அதை எடுப்பேனாரு. இது எல்லாத்தையும் மறந்து போயிட்டீங்களா என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பா இந்த வீப்பெங்கு. என் தம்பினால ஏற்படுற கவலை, இன்னும் வரக்கூடிய எக்ஸ்டர்னல் இஷ்யூஸ், இது எல்லாத்தையும் பார்த்தாலே எனக்கு பிபி தான் ரைஸ் ஆகுது அப்படின்னு அவங்க அண்ணா சொல்லுவாரு. சோ அதுலயும் முக்கியமா அவனுங்களை பார்த்தாதான் ரொம்ப கடுப்பாகுது அப்படின்னு சொல்லுவாரு. சோ இவங்க அண்ணன் யார பத்தி பேசுறாருன்னா அந்த மவுண்ட் ஹெங் ஸ்வாட் செக்ட் தான். இவனுங்க தான் நம்ம ஜின் ஃபேமிலியோட அந்த எக்ஸ்டர்னல் இஷ்யூஸா இருந்தானுங்க. இவனுங்க வெளியில இருந்து இந்த சாங்ஷி ப்ரொவின்ஸை எடுத்துக்கணும்னு நினைக்கிறானுங்க. இதுல பெரிய ஆளா மாறணும்னு நினைக்கிறானுங்க. அதனாலயே இந்த ஜின் ஃபேமிலியை காலி பண்ணணும்னு சொல்றானுங்க. இப்படி நம்ம மூன் பொண்ணு கூட சொல்லி இருக்கோம்ல. சோ இவனுங்களை நினைச்சுதான் இவர் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. சோ இவரு இப்ப என்ன உத்தரவு போடுவாருன்னா, எல்லாரையும் கவனமா இருக்க சொல்லுங்க. எங்கேயாவது பிரச்சனை வந்துச்சுனாலும் கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. எது வந்தாலும் நம்ம பாத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கணும்னு சொல்லி இருப்பாரு. இப்ப நம்மளுக்கு ஜின்னோட அந்த ட்ரைனிங்க தான் காட்டுவாங்க. சோ நம்ம ஜின்னு கொஞ்சம் கொஞ்சமா இந்த ட்ரைனிங் பண்றாங்க. இந்த ட்ரைனிங் எல்லாத்துக்குமே இந்த சிஸ்டமும் ஹெல்ப் பண்ணும். இந்த சிஸ்டம் அந்த எய்ம் பாயிண்ட்ஸை கிரியேட் பண்ணும். சோ அது மூலமா அவனால அந்த ஸ்பியர் டெக்னிக் எல்லாத்தையும் ஓரளவு கொஞ்சம் ஈஸியா கத்துக்கவே முடியும். இப்ப நம்ம ஜின்னு யோசிப்பா, அப்பாடியோ இந்த இடம் பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. நான் கூட ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்ட் பிரிசன் நினைச்சேன். ஆனா இது கொஞ்சம் பெரிய இடமா தான் இருக்கு. அப்படின்னா இங்க முன்னாடியே வந்திருக்கணும் போல அப்படின்னு யோசிப்பா. இப்ப உடனே இந்த சிஸ்டம் ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்கும். உங்களுக்கு இப்ப பசி ஏற்படுது, நீங்க உடனே ஏதாவது ஒரு சாப்பாடை எடுத்து சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லும். ஓஹோ ஆமா, நான் கூட அந்த கிரெயின் பில்ஸை எடுத்துட்டு வந்தேனே, இதுலயும் நிறைய எடுத்துட்டு வந்துட்டேன். கண்டிப்பா அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு கிரெயின் பில்ல சம்மன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பாப்பானா பார்த்தா அந்த கிரெயின் பில்லு ரொம்ப ரொம்ப கேவலமா நாத்தம் அடிக்கும். செய், இதையா போய் சாப்பிடணும், வேற வழி இல்ல, இதை சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ட உடனே நம்ம ஹீரோவோட எனர்ஜி ஓரளவு ரைஸ் ஆயிரும். அவனோட ஸ்டாமினாவும் ரெக்கவர் ஆயிரும். அவனோட ஸ்டாட்ஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுமா? பரவாயில்ல, இது சூப்பரா இருக்கே. அப்படின்னா இது இன்னும் நிறைய தேவைப்படும், நான் இதை இன்னும் நிறைய சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் அந்த பாக்ஸையுமே வர வைப்பான். வர வச்சு அதுல இருக்கிற எல்லா அந்த கிரெயின் பில்ஸையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவான். உடனே சிஸ்டம் வந்து நோட்டிபிகேஷன் கொடுக்கும், நீங்க நிறைய கிரெயின் பில்ஸை சாப்பிட்டீங்க, சூப்பரான ஒரு அச்சீவ்மெண்ட் இது. ஆனா இதனால எந்த எஃபெக்டும் உங்களுக்கு கிடைக்க போறது இல்ல. நீங்க நல்லா ரெஸ்ட் பண்ணுவீங்க. ஆனா அதிகமா கிரெயின் பில்ஸை சாப்பிட்டதுனால நீங்க இன்னொரு ஒரு மணி நேரத்துக்கு உங்களை கை காலே அசைக்க முடியாம போயிடும் அப்படின்னு சொல்லும். ஐயா செய் அப்படின்னு எல்லாத்தையும் வாந்தி எடுத்துக்கிட்டு இருப்பா. இப்ப நம்ம ஹீரோ திரும்பி அவனோட ட்ரைனிங்க கண்டினியூ பண்ணும்போது இந்த எய்ம் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கரெக்டா தாக்கிக்கிட்டே வருவா. சோ எல்லாத்தையுமே தாக்கி முடிச்சிருவான். ஆனாலும் இது அந்த மாஸ்டரி பாயிண்ட்ஸை கொடுக்கவே கொடுக்காது அந்த சிஸ்டம். நீங்க வந்து ட்ரெயின் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லவே சொல்லாது. நம்ம ஹீரோ யோசிப்பா, என்ன நீ பண்ணிக்கிட்டு இருக்க, நான் இவ்வளவு தூரம் ட்ரைனிங் பண்றேன், ஆனாலும் நீ எதையுமே நான் கத்துக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா? செய், இது என்ன போக போக கஷ்டமாயிட்டே போகுது. நான் இவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்ணி இவ்வளவு கூட என்னால கத்துக்கவே முடியலையே, என்னதான் பண்றதுன்னா நம்ம ஹீரோ யோசிப்பா. சரி, கத்துறதுனால எதுவும் ஆயிர போறது இல்ல, கொஞ்சம் பொறுமையாவே ட்ரைனிங் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் த்ரஸ்ட் ஆஃப் த லோன் டிராகன், ரெண்டாவது 12 ஆஃப் த பிளாக் அயன், மூணாவது ரிட்டர்ன் ஆஃப் த ஸ்பியர், நாலாவது ஸ்ட்ரைக் ஆஃப் த டிவைன் ரூலர், அப்புறம் அஞ்சாவது பியர்ஸ் ஆஃப் த எவன். இது எல்லாத்தையும் தான் அவன் பண்ணணும். சோ இது எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்ச உடனே அவனோட ஃபுட் டெக்னிக்கை வந்து நீங்க ரைஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லும். என்னது ஃபுட் டெக்னிக் ரைஸ் ஆயிடுச்சா? ஓஹோ, இப்பதான் எனக்கு புரியுது. இந்த ஜின் ஃபேமிலியோட ஸ்பியர் டெக்னிக்கை யூஸ் பண்ணும்போது நம்ம காலை மூவ் பண்ணுவோம்ல, அப்ப ஜின் ஃபேமிலியோட ஃபுட் டெக்னிக்கையும் நம்ம கம்பைன் பண்ணோம்னா, அதோட சேர்த்து கீயையும் கொண்டு வந்தோம்னா, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா மாறக்கூடிய ஒண்ணு. இது எல்லாத்தையும் ஒன்னா யூஸ் பண்ணி இந்த 5 மூவ்ஸையும் கம்பைன் பண்ணோம்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான மூவை கிரியேட் பண்ணும். அந்த ஃபைனல் மூவை நம்ம ஹீரோவும் ஒரு வழியா பண்ணி முடிப்பா. பண்ணி முடிச்சுட்டு அத்தோட நம்ம ஹீரோவும் மயக்கம் போட்டு விழுந்துருவா. இப்ப இந்த சிஸ்டமும் நீங்க 1 பாடி 1 மைண்ட் அப்படின்னு ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வரிசையா ரிவார்டா கொடுத்து தள்ளுவோம். இப்ப நம்மளுக்கு காட்டுறது நம்ம ஜின் இருக்கால, அதாவது ஒரிஜினல் வேர்ல்டுல இருக்க ஜின். சோ அவனோட அந்த உலகத்தை தான். இப்ப இங்க நம்ம ஜிங்கோ இருக்கால, அவன் ஒரு வழியா கண்ணை முழிப்பா. அப்பா அடியோ, காலையில இப்படியே தூங்கிட்டோமா, இவன் பெட்டிலே படுத்திருக்கோமா, இவன் எங்க போனா, இவன் எந்திரிச்சிருந்தானா என்ன எழுப்பியிருக்க வேணாமா, பைத்தியக்காரனா இருப்பான் போல. சரி பக்கத்துல போய் பாப்போமேன்னு பார்த்தா டக்குன்னு அந்த கேமிங் கேப்சூல் தான் கண்ணில் படும். சரின்னு போயிட்டு அந்த கேமிங் கேப்சூலை ஓபன் பண்ணுவான். அதை ஓபன் பண்ண உடனே பாரு, இதுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கானா, இதுல கால் வைக்கிறதுக்கே இடம் கம்மியா இருக்கே, இதுல எப்படி தூங்குனா? டேய் தம்பி, எந்திரா, மதியானம் ஆயிடுச்சு, எந்திரி, தூங்கிக்கிட்டே இருக்காதரா, எந்திரி, நம்ம போயிட்டு நல்லா சூப்பு குடிச்சிட்டு வருவோம், சூப்பு, எந்திரிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ஹெல்மெட்டை ஓபன் பண்ணுவான். பார்த்தா ஹெல்மெட்டை ஓபன் பண்ண உடனே நம்மளும் சொல்லுவான், சூப்பா, அப்படின்னா நீ தான் எனக்கு வாங்கி தரணும்னு சொல்லிட்டு டக்குன்னு கண்ணை ஃபுல்லா முழிச்சு பார்த்தா அவன் இருக்கிற இடம் முரிம் லாகின் வேர்ல்டா இருக்கும். சோ அங்க அவனால ஃபுல்லா கண்ணை முழிக்க முடியாது, டைரக்டா இங்கே வந்துருவான். இப்ப எந்திரிச்ச உடனே அவன் என்ன யோசிப்பானா, பாரு நான் லெவல் 13 வந்துட்டேனா, 2 லெவலா, இதுவும் இல்லாம
இவனுக்கு ஒரு ரிவார்டு வேற கிடைச்சிருக்கும், அதுல ஒரு ஐட்டம் வேற இருக்கும், ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட்னு ஒரு ரிங்கு. சோ அதையும் வேற கொடுத்துருப்பானுங்க. பரவாயில்லையே நிறைய கிடைச்சிருச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். போன தடவை அவன் ட்ரைனிங்க நல்லா கம்ப்ளீட் பண்ணியிருப்பான். அதுல ஒரு சூப்பரான ஒரு மூவையும் உருவாக்கியிருப்பான், ஒரு ஒன் பாடி ஒன் மைண்ட் அப்படின்னு. சோ இத பண்ண உடனே தான் இவ்வளவு தூரம் அவனுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. பரவாயில்ல, நம்மளோட ஹார்ட் ஒர்க்கு நல்லாவே நம்மளுக்கு செயல்படுது, பரவாயில்ல அப்படின்னு அவனே வந்து பாராட்டிக்கிடுவான். சரி, இப்படியே போக கூடாது, இன்னும் ட்ரைனிங்க கண்டினியூ பண்ணுவோம், இன்னும் அதிகப்படுத்துவோம் ட்ரைனிங்க. இப்ப என்னோட ஸ்கில்ஸ ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவான். இப்ப நம்ம ஹீரோ என்ன யோசிப்பானா, நம்ம ஹீரோ 13வது லெவல்ல இருக்கா. இவனை எதிர்த்து ஒருத்தர் சண்டை போட்டான்ல அந்த செக்யூரிட்டி கார்டு, அந்த மூஜின்ன்றவன் 20வது லெவல்ல இருந்தா. சோ தன்னோட இப்ப இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வச்சு அவனை நம்மளால தோக்கடிக்க முடியுமா, அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. சரி, அப்படியே இல்லைனாலும் ஜஸ்ட் நம்ம ட்ரைனிங் பண்ணுவோம் அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப கரெக்டா இதுக்கு ஏத்த மாதிரி இவனோட சிஸ்டம் வந்து ஒரு மெசேஜ் கொடுக்கும். இந்த ட்ரைனிங் மோட் அப்படின்றது என்னன்னா, இந்த ட்ரைனிங் மோட் ஃபங்க்ஷன்ல மட்டும் ஏற்கனவே நம்ம ஹீரோ சண்டை போட்ட யாராவது ஒருத்தரை திரும்பி சம்மன் பண்ணலாம், அவங்களோட இல்யூஷனை மட்டும். சோ அப்படி சம்மன் பண்ணி அவங்க கூட திரும்பி சண்டை போடலாம். சோ அப்படிதான் நம்ம ஹீரோவும் அந்த மூஜினே சம்மன் பண்ணுவான். பண்ணிட்டு பரவாயில்லையே பாக்குறதுக்கு அவன மாதிரியே இருக்கே, சரி தொட்டு பாப்போமேன்னு தொட்டு பாப்பான். இப்ப அவனோட இல்யூஷன் மட்டும் தான் இங்க இருக்கும். பரவாயில்ல. சரி, ஃபர்ஸ்ட் இவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்ல நம்ம சண்டை போட வேணாம், ஹாஃப் ஸ்ட்ரென்த்ல சண்டை போடுவோம்னு சொல்லிட்டு மூஜின 50% ஸ்ட்ரென்த்ல வச்சிருப்பான். ஏன்னா அவன் 20வது லெவல்ல இருக்கான்ல. சோ இப்ப அவன் 50% ஸ்ட்ரென்த்ல இருக்கான். நம்ம ஹீரோ அவனோட கரண்ட் ஸ்ட்ரென்த்ல இருந்து இவனை தோக்கடிக்க முடியுமா இல்லையான்றத பாக்க போறான். ஆனா இல்யூஷனா இருந்தாலும் சரி, நார்மலா இருந்தாலும் சரி, அவன் முகத்தை மட்டும் நம்ம ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல. சரியான கன்றாவியான முகண்டா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங்கையும் ஆரம்பிப்பான். இப்ப ட்ரைனிங் ஆரம்பிச்சோடனே அந்த மூஜின் வந்து இவனோட அட்டாக்ஸ்ல இருந்து ஈஸியா தப்பிச்சுக்கிட்டே இருப்பான். என்னதான் இல்யூஷனா இருந்தாலும் அவன் மார்ஷியல் ஆர்ட்ஸை நல்லா கத்துக்கிட்டவன். சோ இவனோட அட்டாக்ஸ்லாம் அவன் மேல பெருசா படாது. நம்ம ஹீரோ அடுத்தடுத்து கன்சிக்யூட்டிவான அந்த ஸ்பியரோட ஸ்டாப்ஸ கொடுத்துக்கிட்டே வருவான். வரிசையா எல்லா ஸ்டாப்ல இருந்தும் தப்பிச்சுக்கிட்டே இருப்பான். கரெக்டா ஒரே ஒரு ஸ்டாப்ல மட்டும் மூஞ்சி மேலேயே வாங்குவான். இதுலதான் அவன் தோக்கடிச்சிருவான். அப்ப நம்ம ஹீரோ யோசிப்பான், என்ன இவன் ஈஸியா தோத்து போயிட்டான், ஒருவேளை 50% ரொம்ப வீக்கோ, அப்படின்னா அடுத்து 100% ட்ரை பண்ணுவோம். சரி பரவாயில்ல, எதாவது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 100%ல சம்மன் பண்ணுவான். இப்ப இந்த பக்கமோ அந்த பக்கமோ இந்த ஃபைட் ஆரம்பிக்கும். இப்ப இந்த ஃபைட் இங்க நடந்துகிட்டு இருக்கும் போது அங்க இந்த ஜின் ஃபேமிலியோட எஸ்டேட் இருக்குல்ல, இந்த இடத்துக்கு புதுசான ஆளுங்க வருவானுங்க. அவனுங்களை பார்த்துட்டு இப்ப அங்க நின்னுக்கிட்டு இருக்கிற செக்யூரிட்டி கார்டு, பொறுமையா இருங்க, முதல்ல நீங்க யாருன்றத சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். உடனே இது கேட்ட உடனே அவனுங்க எல்லாரும் ஒரு மாதிரி அப்படியே சிரிச்சுக்கிட்டே, நாங்க எல்லாரும் மவுண்ட் ஹெங் ஸ்வாட் செக்ட சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லுவானுங்க. சோ இந்த செக்ட சேர்ந்தவனுங்க தான் நம்ம ஜின் ஃபேமிலிக்கு பிரச்சனையா இருக்கிற ஆளுங்க. அவனுங்க இப்ப நம்ம ஜின் ஃபேமிலியவே தேடி வந்திருக்காங்க. சோ இனிமேல் என்ன நடக்க போகுதுன்றத அடுத்தடுத்து பாப்போம். இப்ப நம்ம ஹீரோ அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்ல 100% ஸ்ட்ரென்த்ல, அவனை அப்பயுமே நம்ம ஹீரோ தோக்கடிச்சிருவான். இதை தோக்கடிச்சோடனே நம்ம ஹீரோ யோசிப்பான், ஏன் இவனை நம்ம தோக்கடிச்சுக்கிட்டே இருக்கோம், எப்படி நான் ஈஸியா ஜெயிக்கிறேன், நான் ஜஸ்ட் வெறும் 3 லெவல் மட்டும் தான் மாறி இருக்கேன், ஒருவேளை அவனோட பவர் அதே மாதிரி இல்லையோ. இப்ப நம்ம ஹீரோ யோசிக்கிறது என்னன்னா, இந்த சிஸ்டம் வந்துட்டு ஒரிஜினல் ஆளையே கூட்டிட்டு வரல, அதுக்கு பதிலா அவனோட அந்த சம்மனை மட்டும் தான் பண்ணுது. சோ சிமுலேஷன் மாதிரி இது. இந்த சிமுலேஷன் மட்டும் பண்ணா அது ஒரிஜினல் ஆள் அளவுக்கு சண்டை போடலன்னா, அப்படின்னா நம்ம ஹீரோ ஸ்ட்ராங்கா மாறிட்டானா இல்லையான்றது நம்ம ஹீரோவுக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான வழி இல்லாம போயிடும். ஏன்னா இவன் இவ்வளவு ஈஸியா ஜெயிக்கிறான்ல. சோ அப்ப உண்மையான ஆளுக்கு நம்ம எல்லாத்தையும் கொடுத்தோம்னா, ஏன்னா உண்மையான ஆளு யோசிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, நம்ம அதையும் யோசிக்கணும்ல. சோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா, அந்த ஆப்போசிட்ல இருக்கானே அந்த மூஜின், அவனுக்கு ஜின் ஃபேமிலியோட டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்தோம்னா அப்ப அவன் இன்னும் பவர்ஃபுல்லா இருப்பான். அப்படி ஒரு ஆளோட நான் சண்டை போட்டேன்னா என்னோட பவர் எங்க கம்மியா இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சிரும்ல அப்படின்னு சொல்லுவான். சரி இப்ப அதையே ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு சிஸ்டம்டே சொல்லிடுவான். உடனே சிஸ்டமும் அந்த ஹியூக் மூஜின் இருக்கான்ல, அவனோட சிமுலேஷனுக்கு ஜின் ஃபேமிலியோட டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே கத்து கொடுத்துரும். இப்ப அந்த டெக்னிக்கோட இந்த மூஜின் சண்டை போட போறான். அவனை பார்த்த உடனே நம்ம ஹீரோ யோசிப்பான், இப்பயும் கூட இவன் மூஞ்சியை பார்க்க கடுப்பா தான் இருக்கு, சரி இப்ப பாத்துருவோம் யாரு ஜெயிப்பான்றத அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இந்த சண்டையை ஆரம்பிப்பாங்க. சோ இந்த ஒரு ஃபைட் ஆரம்பிச்ச உடனே அந்த ஹியூக் மூஜின் இருப்பான்ல, சோ அவன் நம்ம ஹீரோவோட காலுக்கே எய்ம் பண்ணுவான். அதுவும் ஜின் ஃபேமிலியோட ஸ்பியர் டெக்னிக்க வச்சு. அப்படி எய்ம் பண்ணும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு ஒரு சமர்சால்ட் அடிச்சு மேல அப்படியே சுத்துன்னு சுத்தி நேரா வந்து இவனை அப்படியே பாதியா வெட்டிடுவான். வெட்ட உடனே நம்ம ஹீரோ ஒரு வழியா ஜெயிச்சிருவான். இப்ப நம்ம ஹீரோவுக்கு அவனோட மாஸ்டரி அதிகமாயிரும். அதாவது ஜின் ஃபேமிலியோட டெக்னிக்ஸ்க்கு ஒரு லெவலும் அதிகமாயிடுவா. பரவாயில்லையே லெவல் 14 போயிட்டோமே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பா. வெறும் 5 நாள் ட்ரைனிங் பண்ணதுக்கே நம்ம ஹீரோ 4 லெவல் ஏறி இருக்கா. சோ இன்னும் ஒரே ஒரு லெவல் மட்டும் இங்க இருந்து அவன் இன்க்ரீஸ் பண்ணிட்டானா கண்டிப்பா அந்த 1000 ஸ்ட்ரென்த்னு ஒருத்தன் வந்தானே ஆரம்பத்துல, அவன மாதிரி ஆளுங்கெல்லாம் ஈஸியா நம்ம ஹீரோவால வேட்டையாட முடியும்னு யோசிப்பா.
அதே மாதிரி ஈஸியா 30வது லெவலுக்குமே போயிடலாமா. போயிட்டேனா ரேட் வாரியரா மாறிடுவேன். அப்படி மட்டும் மாறிட்டேன் கண்டிப்பா அத்தோட போயிட்டு என் பெத்த தாயையும் என்னோட கூட பிறந்த சகோதரியையும் நான் பாத்துருவேன். உங்க உத்தம புத்திர உங்களை பாக்குறதுக்காக வந்துகிட்டு இருக்கேன், எனக்காக வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அழுதுகிட்டே இருப்பா. அப்படி அழுதுகிட்டே இருக்கும் போது கரெக்டா இந்த டோர் ஓபன் ஆக ஆரம்பிச்சிரும். அதாவது இந்த ட்ரைனிங் ரூம் இருக்குல்ல, சோ இந்த ரூமோட டோர் ஓபன் ஆன உடனே யாரது அப்படின்னு பார்த்தா அங்க வந்து நிக்கிறது நம்ம வீபெங், அதாவது நம்ம அண்ணாத்தையோட அந்த அசிஸ்டன்ட். சோ அந்த வீபெங் வந்தோடனே என்ன கேட்பானா, மாஸ்டர் 5 நாள் ஆயிடுச்சு வரீங்களா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். உடனே நம்ம ஹீரோவும் பரவாயில்லையே 7 நாள் சொன்ன 5 நாள்ல கூப்பிட்டுக்கிட்ட, எல்லாம் சரிதான் போல, சரிவா போலாம் அப்படின்னு. நீங்க போலாம் தான், ஆனா முதல்ல நீங்க உடனே வந்து வேற ஒரு இடத்துக்கு போகணும், அங்க கூட்டிட்டு போறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லுவான். ஏன்னா அந்த இடத்துல இப்ப முக்கியமான நிறைய பேர் இருக்காங்க, அங்கதான் நம்ம அண்ணாத்தையும் இருக்காரு. அது மட்டும் இல்லாம மெயின் ஃபேமிலியோட மெம்பர்ஸும் இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுவும் மவுண்ட் ஹெங் ஸ்வாட் செட் இருக்கானுங்களே அவங்களோட டிசிபிள்ஸும் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாத்தையும் கேட்ட உடனே நம்ம ஹீரோ ஜின்னு யோசிப்பான், என்னது இந்த பேரை நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோமே, யாரா இருக்கும், இருந்தாலும் எனக்கு என்னமோ இத பாக்குறதுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கே, இந்த பையனோட மூஞ்சியை பார்த்தாலே என்னை போய் பாலுங்குழியில தள்ளுற மாதிரியே இருக்கே, எதுக்கும் ரிஸ்க், முதல்ல நான் போய் ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வந்துடவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பானா. இல்ல நீங்க என் கூட உடனே வரணும்னு. சரி ஒரு குளியல மட்டுமாவது போட்டுட்டு வந்துடுறேனே அப்படின்னு. இல்ல தேர்ட் யங் மாஸ்டர் ஒரு நிமிஷம் வெயிட் பண்றீங்களா, நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க அதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லணும், புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு கேட்பான். கேட்டுட்டு இப்ப என்ன சொல்லுவானா, நீங்க அந்த மவுண்ட் ஹெங் ஸ்வாட் செக்ட சேர்ந்த ஒரு பொண்ண அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க பாத்தீங்களா இல்லையா அப்படின்னு கேட்பானுங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ ஜின்னுக்கு பதற ஆரம்பிச்சிரும். அட பைத்தியக்கார ஜின் தேக்கியுங்க, இதே நீ என்னடா பண்ணி வச்சுட்டு போன, இதெல்லாம் எப்படா நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இப்ப இவனை கூட்டிட்டு போற வழி எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கெஞ்சிக்கிட்டே வருவா. ஐயா நான் ஒண்ணும் பண்ணலைங்க, நான் அப்படிலாம் பண்ற ஆளா, நான் எதுவுமே பண்ணலைங்க அப்படின்னு சொல்லுவா. உடனே இதை கேட்டுட்டு அந்த வீபெங் சொல்லுவா, அப்படின்னா உங்களுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துருச்சா அப்படின்னு. பழைய ஞாபகமா? இல்ல அதெல்லாம் எதுவும் வரல, ஆனா கண்டிப்பா இது எதையுமே நான் பண்ணல, என் மூஞ்சிய பாருங்க, என் மூஞ்சிய பார்த்தா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ற மாதிரியா தெரியுது, நான் அவ்வளவு கேவலமான ஒரு மோசமான ஒரு கேவலமான பிறவின்னு நினைச்சீங்களா அப்படின்னு. ஆமா அப்படிதான் நினைச்சேன், இப்ப வரீங்களா போவோமா அப்படின்னு அவன் கேட்டுருவா. சை கொஞ்சம் கூட யோசிக்காம திட்டுறானே, சரி சரி இப்படியே இங்க இருந்து ஓடிடலாமா அப்படின்னு யோசிப்பா. இப்ப அந்த வீபெங் சொல்லுவா, தேர்ட் யங் மாஸ்டர் நீங்க எதை வேணாலும் மறந்தாலும் சரி ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, எப்பயுமே உங்க அண்ணன் உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காரு, அதை மட்டும் சுத்தமா மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவாரு. இத சொல்லிட்டு அந்த வீபெங்கு உள்ள போவான். இதை கேட்ட உடனே அதுக்கு மேல நம்ம ஹீரோவுக்கு வேற வழி கிடையாது, அவங்க அண்ணனோட நம்பிக்கையை காப்பாத்தணும்ன்றதுக்காகவாவது உள்ள போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவா. இப்ப உள்ள போன உடனே சுத்தி இங்க பேசிக்கிட்டே இருப்பானுங்க நிறைய பேரு. டக்குனு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு எல்லாரும் முறைக்க ஆரம்பிச்சிருவானுங்க. என்னாச்சு, எதுக்கு எல்லாரும் இப்படி முறைக்கிறானுங்க, இது ஏதோ ஒரு புலியெல்லாம் நிறைய இருந்து அதோட கொகைக்குள்ள தனியா போற மாதிரி நம்ம ஹீரோவுக்கு ஃபீல் ஆகும். அப்படியே பொறுமையா போக்கஸ்டா நம்ம ஹீரோவும் நடந்து போயிட்டே இருப்பா. அப்படி நடந்து போறப்ப டக்குன்னு பின்னாடி இருந்து நம்ம ஹீரோவை யாரோ கொல்ற மாதிரி தெரியும். டக்குன்னு ஒரு பாம்பு வந்தா எப்படி இருக்கும், அந்த பாம்பு அப்படியே நம்ம ஹீரோவை கடிக்க வர மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோவும் அப்படியே டக்குன்னு பயந்து போய் பின்னாடி போவான். என்னாச்சு என்னாச்சு என்னது இது அப்படின்னு கேட்பா. பார்த்தா பக்கத்துல ஒருத்தர் நடந்து வந்து, தேர்ட் யங் மாஸ்டர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பான். யாரு நீ, நான் உன்னைய பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேட்ட உடனே, ஓஹோ உங்களுக்கு என்னையே ஞாபகம் இல்லையா, என்னை எப்படி மறந்தீங்க, நான் தான் உங்களுக்கு நல்லா பழக்கப்பட்டவனாச்சே அப்படின்னு சொல்லுவான். இப்ப வந்தால அவனோட பேரு லீ, இவன் லெவல் 30ல இருக்கிற ஒரு ஆளு. சோ இவன் நம்ம ஹீரோவை பார்த்து என்ன சொல்லுவானா, சரி உங்களுக்கு என்னை ஞாபகம் இல்லைன்னே வச்சுக்கிருவோம், அப்படின்னா நானே ஞாபகப்படுத்துறேன், முதல்ல நீங்க கிரிம்சன் ஃபிளாருக்கு போனீங்க, அப்படி போறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு நீங்க ரேடியன்ட் மூன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு போனீங்க, இதுவும் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு இடம், அங்க போயிட்டு நீங்க சும்மாலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லுவான். நம்ம ஹீரோ உடனே யோசிச்சுக்கிட்டே இருப்பானா, நீங்க தப்பிக்கலாம் நினைக்காதீங்க, ஏன்னா என்கிட்ட நிறைய எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த நிறைய எழுதி வச்ச பேப்பர் எடுத்து இவன் முன்னாடி வீசுவான். நம்ம ஜின்னி என்ன பிளான் பண்ணிருப்பானா, இப்படியே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டலாம் நினைச்சிருப்பான். பார்த்தா இவன் என்னடா இவ்வளவு எவிடன்ஸ் எடுத்து காட்டுறா, இதுல இருந்து எப்படா தப்பிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் ஒன்னு ஒன்னா படிக்க ஆரம்பிப்பான். எல்லாருமே நம்ம ஜின்னு குடிச்சிருந்தான். குளிச்சுட்டு ஒருத்தவனோட ரூமுக்கு போனான். ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு, அது ஒரு பொண்ணோட சத்தம். அதுவும் ஏதோ ஒரு ரூமுக்கு போனா, இவன் குடிச்சிருந்து இவன் போனதா ஒரு சில பேர் பாத்திருக்காங்க, அவ்வளவுதான். அந்த சத்தம் கேட்ட பொண்ணு எந்த பொண்ணு அப்படின்றது யாருக்குமே தெரியாது. சோ இப்படிதான் இந்த எவிடன்ஸ் எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ படிச்சு பார்த்தோன்னே தான் நம்ம ஹீரோக்கு ஒரு டவுட் வரும். இது மட்டுமா உன்கிட்ட இருக்கு, இந்த எவிடன்ஸை வச்சுட்டா என்கிட்ட வந்து நீ இவ்வளவு பேசுற அப்படின்னு கேட்பா. என்ன உனக்கு இது புரியலையா அப்படின்னு அந்த லீ கேட்ட உடனே, இல்ல
இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இன்னும் கன்ஃபியூஷனா இருக்கு. ஏன்னா இதுல இருக்கிற ஒரு எவிடன்ஸ கூட ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸா நம்மளால எடுத்துக்கவே முடியாது. யாருமே நான் தெளிவா என்ன பண்ணேன்றத பார்க்கவே இல்ல. அப்படி இருக்கிறப்ப இது எப்படி நீ ப்ராப்பரான எவிடன்ஸ் சொல்லுவ அப்படின்னு தான் நம்ம ஹீரோ கேட்பான். நம்ம ஹீரோ கேக்குறது நியாயமான கேள்விதான். ஆனா அந்த லீ அதை ஒத்துக்க மாட்டான். நம்ம ஹீரோ உடனே சரி பொறுமையாரு, இங்க இருக்கிறவங்கள்ட்ட கேட்போம்னு சொல்லிட்டு, நீங்க எல்லாரும் இதை படிச்சீங்களா, இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் நல்லா படிச்சு பாத்தீங்களான்னு கேட்பா. உடனே அந்த லீக்கு கோவம் வந்து டக்குன்னு அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அவன் மூஞ்சி மேலே தூக்கி அடிப்பான். அதை தூக்கி அடிச்ச உடனே நம்ம ஹீரோக்கு கோவம் வருமா, டக்குன்னு அந்த லீயோட அந்த லெவலை பாப்பா. ஐயோ லெவல் 30யா, சரி கொஞ்சம் பொறுமையாவே சொல்லுவோம் அப்படின்ட்டு, ஏன்பா இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் இப்படி தூக்கி போடுறியே, இதெல்லாம் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ண, ஏன்டா இப்படிலாம் பண்ற அப்படின்னு கேட்பானா. உடனே அந்த லீ நல்லா காரி அந்த எவிடன்ஸ் மேலே துப்பிட்டு, நான் உன்னை அடிச்சு நல்லா வந்து உனக்கு பாலத்தை புகட்டாதான் உனக்கு எல்லாமே புரியும் அப்படின்பா. இவன் என்ன வந்ததுல இருந்து என்னை அடிக்கணும் அடிக்கணும்னே சொல்லிக்கிட்டே இருக்கான், ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒரு டவுட் வரும். அப்ப கரெக்டா நம்ம சிஸ்டம் வந்துட்டு ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்கும். இது ஒரு குவெஸ்டுக்கான நோட்டிபிகேஷன். இதுவும் என்னன்னா, இந்த ஆப்போசிட்ல வந்திருக்கானே இந்த லீ, இவனை தோக்கடிக்கணும். இந்த குவெஸ்ட மட்டும் நம்ம ஹீரோ ஜெயிச்சிட்டா கண்டிப்பா நம்ம ஹீரோவுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அப்படி இல்ல நம்ம ஹீரோ தோத்து போறான் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஹீரோக்கு மோசமான அடியோட ஒரு மோசமான ஆளு அப்படின்ற டைட்டிலும் கிடைக்கும். என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா நம்ம ஹீரோவால இவனை எப்படி தோக்கடிக்கிறதுன்னு அவனுக்கு ஒரு ஐடியாவே இல்ல. இவன் 2 மடங்கு லெவல் அதிகமா இருக்கான். நம்ம ஹீரோ 15 என்னமோ தான் இருக்கான், இவன் 30 கிட்ட இருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த குவெஸ்ட்ல தோத்தா வெறும் இன்ஜூரின் தானே போடுது, மோசமான அடிதானே, பேசாம கண்ணை மூடிட்டு வந்துட்டு அடி வாங்கிடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப இந்த லீ சொல்லுவா, ஒருவேளை நீ ஓடிட்ட கண்டிப்பா நீ பண்ண தப்புக்கான பலனை இந்த ஜின் ஃபேமிலி தான் அனுபவிக்க போகுது அப்படின்னு சொல்லிடுவா. இதை கேட்ட உடனே அந்த சுத்தி இருந்த ஆளுங்களா இருக்கானுங்கல்ல, அவனுங்கெல்லாம் கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. டேய் சின்ன பையா, உனக்கு நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கான்னு புரியுதா, அதுவும் எங்க வந்து பேசுறதுன்னு தெரியுதா, எங்களோட ஃபேமிலிய நீ அவ்வளவு குறைச்சி இற போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்துவானுங்க. நம்ம ஹீரோ யோசிப்பான், நீங்க யாரா, நீங்க எங்க இருந்தா வந்தீங்க அப்படின்னு. இப்ப இந்த குவெஸ்ட் திரும்பி அப்டேட் ஆகிரும். அப்டேட் ஆயிட்டு இந்த சிஸ்டம் என்ன சொல்லும்னா, ஒருவேளை நீங்க மட்டும் இந்த குவெஸ்ட அக்செப்ட் பண்ணிக்கல, டிக்ளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மவுண்ட் ஹெங் ஸ்வாடுக்கும் இந்த ஜின் ஃபேமிலிக்கும் ஒரு பெரிய போரே நடக்கும். அது மட்டும் இல்லாம உங்களை, அதாவது ஜின் தேக்கியுங்க இந்த ஜின் ஃபேமிலியோட ஒரு துரோகி அப்படின்னு பட்டம் குத்திடுவாங்க அப்படின்னு சொல்லும். இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ யோசிப்பா, அதானே எனக்கு நல்லா தெரியுமே நீ இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணுவேன்னு, நீ எனக்கு டிக்ளைன் ஒரு ஆப்ஷன் கொடுக்கும் போதே நீ இந்த மாதிரி எதையாவது எடுத்துட்டு வருவேன்னு எனக்கு அப்பவே தெரியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இப்ப எல்லாரும் கத்திக்கிட்டே இருந்த உடனே நம்ம அண்ணாத்ததா, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, மாஸ்டர் லீ நீங்களும் கொஞ்சம் அமைதியா இருங்க, நீங்க இப்ப சொன்னீங்களே இந்த வார்த்தைய நீங்க ஏதோ தப்பா பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே அந்த லீக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிடும். ஏன்னா இவங்க அண்ணனும் ஒரு பெரிய ஆள் தான். சோ அவங்க அண்ணன் கிட்ட டைரக்டா மோதுறது அவ்வளவு நல்லது கிடையாது. இருந்தாலும் இந்த லீ என்ன சொல்லுவானா, நான் ஒன்னும் தப்பாலாம் பேசிடல, ஏன்னா நான் சொன்னது எல்லாத்தையுமே நான் தெளிவாதான் சொல்லியிருக்கேன். நான் இங்க ஒன்னும் சாதாரண ஒரு ஆளா வரல, மவுண்ட் ஹெங் ஸ்வாட் செக்டோட பையனா வந்திருக்கேன், அவங்களோட வாரிசுனா. என்னோட அப்பா எனக்கு ஃபுல் பர்மிஷன் கொடுத்திருக்காரு. அப்படி இருக்கிறப்ப நான் பண்றது எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் பண்றேன்னு சொல்லுவா. அப்படின்னா நம்ம அண்ணாத்த கேட்பாரு, உங்களுக்கு என்னதான் வேணும்னு. உடனே இந்த லீ சொல்லுவா, எனக்கு இந்த 3rd யங் மாஸ்டரோட ஒரு சண்டை போடணும் அப்படின்னு. இதை கேட்ட உடனே அவங்க அண்ணாத்தையும், இல்ல நான் அதை கேட்கல, உண்மையிலேயே நீங்க எல்லாரும் எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அந்த காரணத்தை சொல்லுங்கன்னு கேட்பாரு. இதை கேட்ட உடனே தான் இந்த லீ சொல்லுவா, எங்களுக்கு இந்த தாயுவான் வேணும், இனிமேல் இந்த தாயுவான்ல நாங்க தான் ராஜாவா இருப்போம், இங்க யாரும் இருக்கக்கூடாது, இந்த மொத்த தாயுவானும் எங்க கண்ட்ரோலுக்கு கீழே வரணும். அப்படி நீங்க ஒருவேளை விட்டு கொடுத்துட்டீங்கன்னா நாங்களும் இந்த பிரச்சனையை அப்படியே சும்மா விட்டுறோம், அப்படி இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும் சொல்லுவா. இதை கேட்ட உடனே சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப கோவம் வந்துரும். உடனே அண்ணாத்த என்ன சொல்லுவாருன்னா, இல்ல என்னால அதுக்கு ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு மேட்ச் மட்டும் கொடுங்க, இந்த 3rd யங் மாஸ்டர் கூட நான் சண்டை போடணும்னு சொல்லுவா. இல்ல என்னால அதையும் ஏத்துக்க முடியாது அப்படின்னு நம்ம அண்ணாத்த சொல்லிடுவாரு. அப்படின்னா மிச்சம் இவங்க கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான். அது என்னன்னு தெரியுமா, ஒரு போரு. இந்த போர் தான் இப்ப நடந்து ஆகணும். இதை கேட்டுட்டு எல்லாருமே அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஜின்னு பாப்பா, ஃபர்ஸ்ட் லீய பாப்பா, லீய பாத்துட்டு அடுத்து சண்டை போடுறவங்கள பாப்பா, அடுத்து இந்த பக்கம் இருக்கிறவங்கள பாப்பா. சை என்னோட வாழ்க்கை இப்படி போகுதே, வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனோட அந்த ஸ்பியர் இருக்குல்ல அதை வர வச்சிருவா. அதை வர வச்சுட்டு நானே இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிடுவா. இதை கேட்ட உடனே எல்லாரும் அமைதியாயிருவாங்க, ஒரு மாதிரி ஆச்சரியமாவும் இருப்பாங்க. உடனே அவங்க அண்ணன், வெயிட் பண்ணு தேக்கியும் எதுவும் சொல்லாத அப்படின்னு சொன்ன உடனே, கவலைப்படாதீங்க நான் இதை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு, டேய் டேய் பொடிப்பையா இந்த பக்கம் வா, நானே உன்னை போட்டு அடி அடின்னு அடிக்கிறேனா இல்லையான்னு பாரு,
நான் இது எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சுட்டு இது எல்லா பிரச்சனையும் இப்படியே முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லுவா. இப்ப நம்ம ஹீரோ ஜின்னுக்கும் அந்த லீக்குமான சண்டை ஆரம்பிக்க போகுது. இவங்க 2 பேரும் அரேனால நிக்கும் போது இந்த மேட்ச பாக்குறதுக்காக சுத்தி எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்கள எல்லாரும் நிறைய பேர் என்ன பேசுவாங்கன்னா, நம்ம தேர்ட் யங் மாஸ்டருக்கு மூளை குழம்பிடுச்சு போல, இவரு இப்படி வாழ்ந்த வாழ்க்கைக்கு கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு நாள் ஆவாருன்னு எனக்கு தெரியும், ஆனா அது இவ்வளவு சீக்கிரமா நடக்கும் நான் நினைக்கவே இல்ல, சை சின்ன வயசுல இப்படி ஆயிட்டாரே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்னடானா, ஐய இவனை சும்மா ஒரு பேச்சுக்கு நான் பாட்டுக்கு அக்செப்ட் பண்ணிட்டேன், ஆனாலும் எனக்கு சுத்தமா கான்பிடன்ஸே இல்லையே, இவன் வேற 16 லெவல் ஹையா இருக்கா, இவனை எப்படி நான் தோக்கடிக்க போறேனே எனக்கு தெரியலையேன்பா, நான் இப்படியே உயிரோட போவேனானே எனக்கு தெரியலையேன்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பா. டக்குன்னு நம்ம ஹீரோவுக்கு ஸ்பிரிச்சுவல் சென்ஸ்ல அவங்க அண்ணன் பேச ஆரம்பிச்சிருவாரு. அவங்க அண்ணாத்த என்ன சொல்லுவாருன்னா, தம்பி நீ ஒன்னும் கவலைப்படாத, அப்படியே பொறுமையா மூச்சு இழுத்து விடு, ஏன்னா உனக்கு ஏதாவது பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சிருச்சு, உன் அண்ணங்கார உள்ள குதிச்சு அந்த அணிக்கிறானே சுவாட வச்சு ஒரு பக்கி, அந்த பக்கியை தூக்கி போட்டு மிதிச்சு உன்னை காப்பாத்துறேனா இல்லையான்னு பாருன்னு சொல்லுவா. இது எல்லாத்தையும் கேட்ட உடனே நம்ம ஹீரோவுக்கும், அட்லீஸ்ட் நான் சாக மாட்டேன், என்னை காப்பாத்துறதுக்கு அங்க ஒரு பீஸ் இருக்கு, சரி முதல்ல டிஃபென்ஸ மட்டும் போக்கஸ் பண்ணுவோம், அப்புறம் மத்தத பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம ஹீரோ நினைப்பா. இது எல்லாத்தையும் யோசிக்கும் போது டக்குன்னு இந்த லீ இருக்கால, அவன் நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு கேள்வி கேட்பா. அது என்னன்னா, இந்த மேட்ச ஆரம்பிக்கணும், இந்த மேட்ச அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எங்க இருந்து கான்பிடன்ஸ் வந்துச்சுன்னு கேட்பா. ஏன்னா எப்பயுமே பயந்து ஓடுற ஒரு ஹால் தானே நம்ம ஹீரோ, அதனாலதான் இந்த ஒரு கேள்வியை கேட்பா. ஆனா நம்ம ஹீரோ அக்செப்ட் பண்ணதுக்கான காரணமே வேற. அது என்னன்னு தெரியுமா, இப்ப ஒருவேளை நம்ம ஹீரோ மட்டும் இந்த மேட்ச் வேணான்னு சொல்லி இருந்தான், இந்த மவுண்ட் ஹெங்குக்கும் இந்த ஜின் ஃபேமிலிக்கும் ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கும். அந்த பிரச்சனைக்கு நடுவுல நிக்கிறது யாரு, நம்ம ஹீரோ. முதல்ல தூக்கி போட்டு அடிக்கிறது நம்ம ஹீரோவை தான். 2 பேர் சேர்ந்து வேற அடிப்பானுங்க, அத்தோட நம்ம ஹீரோவை கை கால்ல தனித்தனியா வெட்டிடுவானுங்க. நம்ம ஹீரோ சாகிறதுக்கு 100க்கு 200% சான்ஸ் இருந்துச்சு. அந்த காரணத்தினாலதான் இந்த மேட்ச அவன் டிக்ளைன் பண்ண வேணாம்னு நினைச்சா. ஒருவேளை அக்செப்ட் பண்ணி நிறைய அடி வாங்கினா கூட கொஞ்ச நாள்ல இந்த அடியெல்லாம் சரியாயிரும். அந்த அடியெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு சான்ஸ்ல நல்லா திரும்பி ஸ்ட்ராங்கா மாறி அதுக்கப்புறம் இவனை சண்டை போட்டுலாம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம ஹீரோ யோசிச்சிருப்பான். இதெல்லாத்தையும் யோசிச்சுட்டு அவன் கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவா, இல்ல உன்ன மாதிரி ஒரு ஆளை என்னால தோக்கடிச்சிட முடியும்னு எனக்கு தோணுச்சுன்னு சொல்லுவா. இதை கேட்ட உடனே இந்த லீ கெக்க புக்கேன்னு சிரிக்க ஆரம்பிச்சு, மாஸ்டர் உங்களுக்கு எப்பயுமே காமெடி சென்ஸ் தான், சரி விட்டுருங்க, நான் இந்த காமெடி எல்லாத்தையும் விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவா. இப்ப நம்ம ஹீரோ ஒரு கேள்வி கேட்பா, நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன், இது எல்லாத்தையும் பிளான் பண்ணதே நீ தானே அப்படின்னு சொல்லுவா. இதை கேட்ட உடனே அந்த லீ ஒரு மாதிரி பதட்டமாகி, இல்ல 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 என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்பானா. எனக்கு நல்லா தெரியும் இதை நீவன் தான் பண்ணியிருக்கான், இவனே எல்லாத்தையும் பிளான் பண்ணி என்னைய மாட்டி விட்டு இது எல்லாத்தையும் இப்படியே சிக்கலா மாத்திக்கிட்டு இருக்கான். இந்த உண்மைலாம் தெரிஞ்சு போயிட்டதுனால அந்த லீயும் அடுத்த சண்டை போடுறதுக்கு ரெடியா இருப்பா. உடனே நம்ம ஹீரோ அடிக்கிறதுக்காக அங்க இருந்து ஜம்ப் பண்ணி வருவான். நம்ம ஹீரோவும் ஃபர்ஸ்ட் அந்த அட்டாக்கா பிளாக் பண்ணுவான். அடுத்து வர கண்டினியூஸான அட்டாக்ஸ் இருக்கும், அதையும் கண்டினியூஸா பிளாக் பண்ணிட்டே வருவா. சோ இப்ப சண்டை போட ஆரம்பிச்சோடனே இந்த கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிடும் இந்த லீ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் அப்படின்னு. இருந்தாலும் இவனை தடுக்கணும்னா எப்படியாவது ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும். சோ அதை யோசிச்சுதான் நம்ம ஹீரோவும் என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பா. ஆனா நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, இந்த லீயோட எழுத்து சண்டை போட்டுடலாம் அப்படின்னு அவனுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். சரி எப்படியாவது ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீயோட எல்லா அட்டாக்ஸையும் பிளாக் பண்ணுவா. இதை பார்த்த உடனே அந்த லீக்கு கோவம் வந்து, எப்படா இது எல்லாத்தையும் தடுக்கிற அப்படின்னு கேட்பானா. நம்ம ஹீரோ உடனே, பரவாயில்லையே நம்மளோட டிஃபென்ஸ் நல்லாதான் இருக்கு, சரி நம்மளோட அஃபென்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்துருவோமா அப்படின்னு யோசிச்சுட்டு டக்குன்னு அந்த ஸ்பியரை பின்னாடி திருப்பி அவனோட கண்ணத்திலேயே சப்புன்னு அறைவா. அதை அடிச்ச உடனே எல்லாரும் ஆச்சரியமா பாப்பாங்க, அவங்க அண்ணாத்தைக்கெல்லாம் குஷி ஆயிடும். நம்ம ஹீரோ இப்படி அடிச்ச உடனே அவன் வாயில இருந்து ரத்தம் வருமா. உடனே அந்த லீ சொல்லுவா, பரவாயில்ல நீ ஒரு அடி அடிச்சிட்ட, ஆனா இனிமேல் உன்னால என்னைய தொடக்கூட முடியாது அப்படின்பானா. இல்ல தம்பி நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, இனிமேலு நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது, ஒரு அடி வாங்கிட்டீல செல்லம், இனி என்கிட்ட நீ சமத்தியா வாங்க போற, அவ்வளவுதான், நல்லா வந்து ரெடி ஆயிக்கோ, உன்னோட பல்லெல்லாம் டைட்டா வச்சுக்கோ அப்படின்பா. இப்ப நம்மளுக்கு அந்த லீய பத்தி சொல்லுவாங்க. இந்த லீ இருக்கால, அவன் பிறந்தது ஒரு ஸ்வாட் செக்ட் அப்படின்றதுனால பிறந்த கொஞ்சம் வருஷத்திலேயே இவனும் அந்த ஸ்வாட் எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா. சோ இவனும் ஒரு ஜீனியஸ் கிடையாது அப்படின்றத அவனே ஒத்துக்கிட்டா. அப்படி இருந்தாலும் எப்படியாவது ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹார்ட் ஒர்க்க போட்டு இவ்வளவு தூரம் ஒரு ஃபர்ஸ்ட் ரேட் வாரியரா மாறி இருக்கா. சோ இவன் தான் இவனோட ஃபேமிலியோட நம்பிக்கையா இருந்தா. அப்படி ஒரு காரணத்தினாலதான் இந்த ஜின்னோட ஃபேமிலிய எப்படியாவது நம்ம தோக்கடிச்சிட்டோம்னா அத்தோட இந்த தாயுவானே நம்ம கண்ட்ரோல்ல வந்துரும். சோ இந்த ஜின்னு ஏற்கனவே வந்து ஒரு மோசமான ஆளு, இவனை யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா இது எல்லாத்தையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பிளான போட்டிருக்கான். இந்த மேட்ச்ல என்ன நடந்தாலும் சரி, இவன் மேட்ச ஒத்துக்கிட்டாலும் சரி, இல்ல மேட்ச விட்டுட்டு ஓடினாலும் சரி, இல்ல மேட்ச்ல வேணான்னு சொன்னாலும் சரி, எது நடந்தாலும் அது நம்மளுக்கு நல்லதா தான் நடக்கும். சோ எது நடந்தாலும் நான்
இந்த என்னோட ஃபேமிலியோட பேரை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இருந்திருப்பா. ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் என்னன்னு தெரியுமா? நம்ம ஹீரோ கிட்ட சமத்தியா அடி வாங்கிக்கிட்டு இருக்கா. அதுதான் நடக்குது. அடுத்து அவனும் பின்னாடி போய் விழுந்துருவானா, விழுந்துட்டு திரும்பி தன்னோட ஸ்வாட் எடுத்துட்டு நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்காக வருவா. நம்ம ஹீரோ கரெக்டா அந்த ஸ்பீரை வச்சு அவனோட காலு, அவனோட அப்டமன், அப்புறம் அவனோட மூஞ்சி, இது மூணுத்துலயும் கரெக்டா அடிப்பான். இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கானுங்கல்ல, அதாவது இந்த மவுண்டேங் ஸ்வாட் செக்டோட கூட வந்த ஆளுங்க. சோ அந்த லீயோட கூட வந்தவனுங்க எல்லாரும் இதை பார்த்துட்டு இந்த மேட்சை நாங்க இதோட முடிக்கிறோம், என்ன எங்களால இதுக்கு மேல இதை பொறுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா உள்ள வருவானுங்க. இப்ப இவனுங்க வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வீப்பெங்க இருக்கால, அவன் உடனே அவனோட கண்ணத்தை எடுத்து கிள்ளி பாப்பா. கிள்ளி பார்த்துட்டு இது ஒண்ணும் கனவு கிடையாது, அப்படி இருந்தும் நான் என்ன பாத்துக்கிட்டு இருக்கேன், இங்க அடி வாங்குறது இந்த லீ சியோகியோன், அவ மவுண்டேங் ஸ்வாட் செக்டர் சேர்ந்தவ, அவனே அடி வாங்கிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவனை அடிக்கிறது யாரு? நம்ம யங் மாஸ்டர். இது வரைக்கும் மார்ஷியல் ஆர்ட்ஸ்னா என்னன்னு கேக்குற ஒரு ஆளு இவனை தூக்கி போட்டு மீச்சுக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் என்னமோ ட்ரைனிங் பண்ணாருதா, இருந்தாலும் இந்த கொஞ்ச நாட்கள்ல இது எல்லாத்தையும் கத்துக்க முடியுமா என்ன? வாய்ப்பே இல்லையே அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சோ இப்பதான் இந்த மவுண்டேங் செக்டர் ஸ்வாட் செக்டர் சேர்ந்தவனுங்க எல்லாரும் கோவப்பட்டு உள்ள வருவானுங்க. சோ அவனுங்க எல்லாம் கத்திக்கிட்டே இருப்பானுங்களா. பார்த்தா இங்க இருந்து ஒரு ஆளு கிளம்பி நேரா அங்க போயிட்டு அந்த ஆளுங்கள்ல ஒருத்தனை சப்புன்னு அறைவாரு. அரைஞ்ச உடனே அவன் அப்படியே படார்னு கீழே விழுந்துருவான். யாராது எங்க ஆள் மேலேயே கை வச்சதுன்னு மத்தவனுங்களா திரும்பி பார்த்தா வேற யாரும் கிடையாது, நம்ம அண்ணாத்ததான். என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இன்னொருத்தனுக்கும் சப்புன்னு அரைஞ்சிட்டு, நீங்க தான் இந்த மேட்சே கேட்டீங்க, ஒழுங்கா எல்லாரும் வாயை மூடிட்டு உங்க சீட்ல போய் உட்கார்ந்து மேட்ச பாக்குறீங்க, முடியிற வரைக்கும் எவனும் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நடந்து வருவாரு. அப்ப இந்த வீப்பன் கேப்பான், இதனால எதுவும் பிரச்சனை வராதா அப்படின்னு. ஏன்னா போய் சும்மா அடிச்சுட்டு வந்திருக்காருல. சோ அந்த வீப்பன் கேட்ட உடனே அவங்க அண்ணன் அமைதியாரு அமைதியாரு, ஏன்னா என்னோட வாழ்க்கையிலேயே நான் ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நாள்ல இருக்கேன், என் தம்பி ஜெயிச்சுக்கிட்டு இருக்கா, அதை பாரு, அதை முதல்ல பாரு அப்படின்றவாரு. சோ ஒரு வழியா நம்ம ஜின்னும் அந்த லீயோட ஸ்வாட தட்டி விட்டுருவா. தட்டி விட்டுட்டு நீ இத்தோட சரண்டர் ஆயிரு, ஏன்னா இதுக்கப்புறமும் இந்த சண்டையை கண்டினியூ பண்றதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாதுன்னு சொல்லுவா. ஆனா இது அந்த லீயால பொறுத்துக்கவே முடியாது. உன்னோட வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கீயை எடுத்து கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பா. பண்ணிட்டு திரும்பி ஜம்ப் பண்ணி நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்காக வருவான். நம்ம ஹீரோவோ அவனோட மூஞ்சிக்கு நேரா அப்படியே அவனை குத்தலான்னு போவானா. ஆனா ஒருவேளை இவனை குத்திட்டா அதுவே இந்த போருக்கான ஒரு காரணம் ஆயிடும். சோ இவனை கொல்லக்கூடாது, கொல்லாம வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தடுக்கலாம் நினைப்பா. அப்ப அந்த லீ ஒரு கைய வச்சு அடிக்கலான்னு வரப்ப அத நம்ம ஜின்னு தன்னோட ஸ்பியர் வச்சு பிளாக் பண்ணிடுவா. ஆனா இன்னொரு ஒரு கை இருக்குல்ல, அது நேரா மூஞ்சிக்கு நேரா வரும். அந்த ஒரு கையையுமே நம்ம ஜின்னு கடைசி செகண்ட்ல டாச் பண்ணி லைட்டா ஒரு சின்ன கீரல் மட்டும்தான் ஏற்பட்டிருக்கும். உடனே நம்ம ஹீரோவும் அப்படியே அவன் மூஞ்சி மேலே ஒரு குத்து குத்தி, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, தேவையில்லாம அடிச்சுக்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு அவனை நல்லா அடி அடின்னு அடிச்சு அவனோட சோலார் பிளெக்ஸ்லயே ஒரு கடைசியா ஒரு பஞ்ச கொடுப்பா. அவ்வளவுதான். அந்த ஒரு பஞ்சோட இந்த லீயும் கீழே விழுந்துருவா. இவன் விழுந்த உடனே எல்லாரும் அதிர்ச்சியா பாத்துக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோவும் ஒரு வழியா இந்த மேட்ச்ல ஜெயிச்சிருவா. இவன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த சிஸ்டமும் நிறைய நோட்டிபிகேஷன் இவனுக்கு கொடுக்கும், நிறைய நீங்க பண்ணிட்டீங்க லெவலப்னு. இப்ப நம்மளுக்கு அடுத்து காட்டுறது என்ன தெரியுமா? மவுண்டேங் செக்டை ஓட விட்ட மாவீரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்ன வச்சு ஒரு பிக்சரை வரைஞ்சிருப்பாங்க. இந்த மவுண்டேங் செக்டை சேர்ந்தவனுங்க எல்லாரும் அப்படியே மண்டிட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ மட்டும் அப்படியே சூரிய வெளிச்சத்துல அப்படியே பிரகாசமா மின்னிக்கிட்டு இருப்பா. சுத்தி இருக்கிறவனுங்க எல்லாரும் நம்ம ஹீரோக்காக கை தட்டுவானுங்க. இப்படி ஒரு பிக்சர் வரைஞ்சது வேற யாரும் கிடையாது, நம்ம அண்ணாத்ததான். இந்த பிக்சரை வரைஞ்சது மட்டும் கிடையாது, அவங்க அண்ணாத்த வேற. என் தம்பி எப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான்னு பாத்தியா, என்னோட தங்க கம்பி செல்ல தம்பி எவ்வளவு தைரியமான ஒரு ஆளா இருக்கா. இது எல்லாத்தையும் பார்த்து நாளை பின்ன இந்த உலகம் அதோட வரலாறுல முத்திரை பதிக்க வேணாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இது எல்லாத்தையும் கேட்ட உடனே இந்த வீப்பனுக்கு கோவம் வந்து, ஏயா நீ பண்றதுக்கு எவ்வளவு வேலை இருக்கு, இந்த ஒரு பிக்சர் உட்காந்து வரைஞ்சுக்கிட்டு இருக்கியே, உனக்கு வேற வேலை பொழப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீப்பன் கத்துவானா. அந்த கத்துன உடனே அவங்க அண்ணனும், நீ இந்த மாதிரிலாம் சொல்லுவேன்னு எனக்கு அப்பவே தெரியும், அந்த காரணத்தினாலதான் ஒரு பிக்சர் வரையிலேயே நான் 2 பிக்சர் வரைஞ்சிருக்கேனே, பாத்தியா என்கிட்ட இன்னொரு பிக்சரும் இருக்கு. இது என்னன்னு தெரியுமா, என் தம்பி இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணான்றத பத்தி தான். என் தம்பி இந்த மேட்ச் முடிஞ்சிட்டு அதோட ரிசல்ட் அவனுக்கு பெருசா ஒத்துக்கவே இல்ல. சோ அந்த காரணத்தினால திரும்பியும் ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக வெறிகொண்டு போனான் என்னோட வேங்கை. சோ அத பத்தி தான் இந்த பிக்சர் இருக்கு, இதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பா. இது எல்லாத்தையும் பேசின உடனே இந்த வீப்பெங்கும் சொல்லுவா, ஆமா எனக்குமே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு, ஏன்னா இந்த 3rd யங் மாஸ்டர் இப்படி மாறுவாடுன்றத நானுமே எதிர்பார்க்கலன்னு சொல்லுவா. என் தம்பி அப்படியே ஒரு குட்டியான குஞ்சு மாதிரி இருந்தா, இப்ப ஒரு பெரிய பறவையா மாதிரி அப்படியே கழுகா மாதிரி அவனோட ரெக்கைய அப்படியே வீசிக்கிட்டு இருக்கான். அதோட காத்து என் மூஞ்சியில வந்து அடிக்குது, உனக்கு நல்லா கேட்டு பாரு, உனக்கே அந்த சத்தம் கேக்குமே அப்படின்னு சொல்லுவானா. இதை கேட்ட உடனே அந்த வீப்பெங்கு, யோ உண்மையிலே அந்த சத்தம் கேக்குதியா, நல்லா உன் காதை கழுவிட்டு பாரியா அப்படின்னு உடனேதான்
இப்ப உண்மையிலேயே ஒரு மெசஞ்சர் பிஜிஎன் வந்திருக்கும். உடனே அந்த மெசஞ்சர் பிஜிஎனோட கால்ல கட்டி இருந்த அந்த நியூஸ் எடுத்து படிச்சு பாப்பாங்களா? அதை படிச்சு பார்த்தோன்னே 2 பேருமே அதிர்ச்சி ஆயிருவாங்க. இப்ப என்ன நடக்கும்னா, நம்ம ஜின்னை தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே காட்டுவாங்க. நம்ம ஜின்னு அப்படியே அங்க இருந்து ஓடி வந்து ஒரு அப்படியே கையை எடுத்து ஜம்ப் பண்ணி அப்படியே ஒரு பஞ்சு, அந்த பஞ்சோட அந்த கையை ஃபீல் பண்ணிட்டு நம்ம லீ கண்ண முடிப்பான். சோ நம்ம லீயை தான் காட்டுவாங்க. நம்ம லீக்கு தான் கனவா வந்திருக்கும். சமத்தியா அடி வாங்கினதுனால நம்ம லீய படுக்க வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. சோ அந்த கேரேஜ்ல கூட்டிட்டு போறப்பதான் நம்ம லீ எந்திரிச்சிருப்பான். இப்ப அவன் என்ன யோசிப்பானா, சை இந்த மாதிரி கேவலமான ஒரு ஆள் கிட்டயா நான் தோத்து போயிட்டேன், என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள அப்படியே குமுறிக்கிட்டு இருப்பான். அப்ப வெளியில இருந்து அவன் கூட வந்த ஆளுங்கெல்லாம் கேட்பாங்க, எங்க மாஸ்டர் நீங்க எந்திரிச்சிட்டீங்களா அப்படின்னு. யாரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, வேடிக்கை பார்க்காம வேக வேகமா வண்டியை ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்த ஆரம்பிச்சிருவான் இந்த லீ. அப்படியே அவனுங்க போயிட்டு இருக்கும் போது டக்குன்னு இந்த லீயோட நெத்தி இருக்குல்ல, அந்த நெத்தியில ஒரு சின்ன நீடல் வந்து படும். என்னது இது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு இந்த லீ பாக்குறதுக்குள்ளேயே பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும். வேகமா தானே, வேகமா போலாம் போலாம், போறது என்னமோ நல்லதுதான். ஆனா நீங்க இப்படியே உயிரோட அந்த மவுண்ட் ஸ்வாட் செக்டுக்கு போனீங்க, அது எங்களுக்கு தான் பிரச்சனை. அந்த காரணத்தினால உங்களை வேற மாதிரி அனுப்பி வைக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்களை அப்படியே கொன்னு இங்க இருந்து உங்களை பார்சல் பண்ணி அனுப்புனா அப்படியே அந்த ஸ்வாட் செக்டுக்கு நீங்க போய் இறங்குனீங்கன்னா அது இன்னும் எவ்வளவு சூப்பரா இருக்கும். எங்களுக்குமே அதுதான் நல்லது. அதனால நீங்க இப்படியே சாகிறது தான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிடுவான். சொல்லிட்டு அந்த நீடில எடுத்துருவான். அந்த நீடில இருந்தது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான பாய்சன். ஏற்கனவே இந்த லீக்கு அடிபட்டு இருந்ததுனால இந்த லீயால அந்த பாய்சனை ரெசிஸ்ட் பண்ணவே முடியாது. அந்த காரணத்தினாலேயே வெறும் கொஞ்ச நேரத்திலேயே அந்த பாய்சன் இவனோட உடம்பு ஃபுல்லா பரவி இந்த லீ அப்படியே செத்து போயிருவான். உடனே அந்த வந்தவனும் போயிட்டு வாங்க மாஸ்டர் லீ, டாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவான். அவ்வளவுதான், லீ செத்து போயிட்டான். சோ இப்ப நம்மளுக்கு ஜின் ஃபேமிலியே காட்டுவாங்க. இங்க நம்மால் ஹீரோ இருக்கான்ல ஜின்னு, திரும்பியும் ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சிருவான். அந்த கேவுக்கே வந்துருவான். இப்படி ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவன் அந்த லீயோட நடந்த சண்டையை தான் திருப்பி திருப்பி யோசிச்சு பாத்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா இந்த லீயோட நடந்த சண்டை இருக்குல்ல, இதுல நம்ம ஹீரோ எப்படி ஜெயிச்சான்றதான் முதல்ல அவன் யோசிச்சு பார்க்கணும். லீ இருந்ததோ 30வது லெவலு, நம்ம ஹீரோ ஜின்னு இருந்ததோ 15வது லெவலு. அவன் 30வது லெவல்ல இருக்கிற ஆளை தோக்கடிக்கிறதுக்கு எது அவனுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்றத அவன் முதல்ல தெரிஞ்சுக்கணும். சோ அதனாலதான் திருப்பி திருப்பி அந்த சண்டைய மைண்டுக்குள்ள ஓட்டி பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்ப அவனுக்கு கிடைக்கிற ஒரு பேசிக்கான ஐடியா என்னன்னா, ஒருவேளை என்னோட பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ஒழுங்கா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருப்பேன்ல, அந்த காரணத்தினால என்னோட லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாயிருக்கலாம், அந்த லீயை வந்து நான் தோக்கடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாத்துக்கிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம நம்ம ஜின்னுக்கு ஏற்கனவே காம்பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 7 வருஷம் அவன் ஹண்டரா இருந்திருக்கான். சோ அந்த காரணத்தினால 30வது லெவலா இருந்தாலும் அந்த லீயை தோக்கடிக்கிற அளவுக்கு தான் கிட்ட பவர் இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஜின் யோசிச்சுக்கிடுவான். ஆனாலும் நம்ம லீ அப்பயுமே நம்ம ஜின் அடிச்ச எல்லா அடியையுமே தாங்கி நிக்கதான் செஞ்சா. கடைசியா ஒரு அடியில தான் அவன் விழுந்தா. அதே மாதிரி அந்த லீ ஒரே ஒரு அடி அடிக்க வந்தான்ல, அந்த அடியில ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஜின் தப்பிச்சிருப்பான். ஒருவேளை அந்த அடி ஒழுங்கா பட்டு இருந்துருச்சு, நம்ம ஜின்னோட தலை அன்னைக்கு பறந்துருக்கும். இவ்வளவு தூரம் அந்த லீ சண்டை போட்டதுக்கான காரணம் அந்த லீ கிட்ட இருந்த கீ. சோ நம்ம லீ கிட்ட அதிகமான அளவு கீ இருந்திருக்கும், ஆனா நம்ம ஜின் கிட்ட இருந்திருக்காது. சோ இது ஒண்ணுதான் அவனுக்கான காரணமா இருந்திருக்கும். உடனே நம்ம ஜின் என்ன யோசிப்பானா, முதல்ல கேரக்டர் ப்ரொஃபைலை ஓபன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணி பாப்பான். பார்த்தா இவனோட கீ வந்து வெறும் 10 வருஷத்துல இருக்கும். இந்த கீன்றது எவ்வளவு வருஷத்துக்கு நம்ம கலெக்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். நான் ஏற்கனவே ரிட்டர்ன் ஆஃப் மவுண்ட் வாசெக்ட்ல சொல்லியிருப்பேன், இந்த காரணத்தினாலதான் எல்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படின்னு, இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும். சரி அப்படியே மேல பாப்போமே, மேல ஒரு லுக் விட்டா அங்க நம்ம ஜின்னு இன்னமுமே ஒரு செகண்ட் ரேட் வாரியரா தான் இருப்பான். பைத்தியக்கார சிஸ்டமே, நான் லீய தோக்கடிச்சிருக்கேன் அப்படின்னா நீ என்னைய ஃபர்ஸ்ட் ரேட் வாரியரா மாத்தி இருக்கணும். ஏன்னா அவன் ஒரு ஃபர்ஸ்ட் ரேட் வாரியர், அவனை தோக்கடிச்சனா இன்னமும் செகண்ட் ரேட் வாரியரா தான் இருக்கேன். என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க நீ, இந்த மாதிரிதான் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சோ இப்படி அவன் கத்திக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஜின்னுக்கு ஒரு ஐடியா வரும். அது என்னன்னா, இந்த லீ ஏன் ஃபர்ஸ்ட் ரேட் வாரியரா இருந்தான், அது அந்த கீனால அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அப்ப லீ கிட்ட இருந்த கீ 20 வருஷத்துக்கான கீ, ஆனா நம்ம ஜின் கிட்ட இருக்கிறதோ 10 வருஷத்துக்கான கீ. அப்ப நம்ம ஜின்னு தன்னோட கீய எப்ப 20 வருஷத்துக்கு கொண்டு போறானோ அப்பதான் நம்ம ஜின்னும் ஒரு ஃபர்ஸ்ட் ரேட் வாரியரா மாறுவான். அதுக்கு டபுள் பண்ணணும், அதாவது 2 மடங்கா மாத்தணும். அப்படி அவன் ஒருவேளை ஃபர்ஸ்ட் ரேட் வாரியரா மாறினா மட்டும்தான் அவனால லாக் அவுட் பண்ணிட்டு வெளியே போக முடியும். அப்ப நம்ம ஜின்னு யோசிப்பான், இத நான் 2 மடங்கா மாத்தி நான் இதை மாத்திட்டு வெளில போறதுக்குள்ளேயும் விளங்கினும் போலயே அப்படின்னு. சோ இப்ப வேற வழியே இல்லாம அப்படியே நம்ம ஹீரோவும் படுத்துருவான். நம்ம ஹீரோ என்ன யோசிப்பானா, இந்த கீயை வந்து டெவலப் பண்ணணும்னா அதுக்கு இந்த பாயிண்ட்ஸை கொண்டு போய் போட முடியாது. அதுக்கு 2 வழிதான் இருக்கு. ஒன்னு, பில்ஸ் எதையாவது சாப்பிடணும்,
அதாவது இந்த கீ இருக்கிற மாதிரி நிறைய பில்ஸ் இருக்கும்ல, நம்ம ரிட்டர்ன் ஆஃப் மவுண்ட் வாசெக்ட்ல கூட ஸ்னோ பிளாசம் பில்ஸ் பார்த்திருப்போம்ல. சோ அந்த மாதிரி பில் சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா கீய பொறுமையா உட்காந்து ட்ரைனிங் பண்ணணும். நம்ம ஹீரோ கிட்ட அவ்வளவு நேரம் இல்ல. ஒருவேளை பில்ஸ் சாப்பிடலான்னு பார்த்தா பில்ஸை யார்கிட்ட போய் கேட்கறது? இவங்க அண்ணங்காரர் இருக்கானே, இவங்க அண்ணன் கிட்ட போய் கேட்டா கண்டிப்பா அவன் தருவான். ஒருவேளை அவன் ரிஜெக்ட் பண்ணாலும் நம்ம ஹீரோ கிட்ட அப்பயுமே ஒரு வழி இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? நம்ம ஹீரோ கிட்ட அவனோட பியூரான கீ இருந்துச்சுல, அதுக்கு பக்கத்திலேயே ஒரு வித்தியாசமா கருப்பு கலர்ல ஒரு கீ நம்ம ஹீரோ ஆரம்பத்திலே பார்த்திருப்பான். ஆனா அதை தொட வேணாம்னு நினைச்சிருப்பான். ஏன்னா ஒருவேளை அதுல இருந்து கீயை எடுத்து அதனால கீ டீவியேஷன் ஆகி அவன் உடம்புக்கே பிரச்சனை வந்து அவன் செத்துக்கிட்டு போயிருவானோ அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பயம் இருந்தாலும், ஒருவேளை அப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிருப்பான். இப்ப நம்ம ஹீரோ அது எப்படியாவது சரி பண்ணிடுவான் அந்த கீயை கூட. ஆனா அவனால சரி பண்ண முடியாத ஒரு விஷயம் இது, அந்த ஃபேம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரேட் வாரியரா மாறணும்னா அதுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் போதாது, ஃபேமஸாவும் இருக்கணும். ஆனா நம்ம ஹீரோ தான் வீணா போனவனாச்சே. ஊர்லயே விளங்காம போனவன் யாருன்னு கேட்டா அது நம்ம ஹீரோன்னு தான் சொல்லுவாங்க. சோ அப்படி இருக்கிறப்ப நான் எங்கிட்டு போயிட்டு ஃபேமஸ் ஆயிட்டு அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சோ அப்ப கரெக்டா சிஸ்டம்ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வரும். அது என்னன்னா, நம்ம ஹீரோவை ஸ்லீப்பிங் டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதாவது இந்த தாயுவான் ஃபேமிலியிலேயே மறைஞ்சிருந்து திடீர்னு வெளில வந்த ஒரு டிராகன், அதாவது முளைக்கிற ஒரு டிராகன் மாதிரி நம்ம ஹீரோ திடீர்னு முளைச்சிட்டானா. சோ அப்படி முளைச்சதுனால நம்ம ஹீரோவை பத்தி ஊருக்குள்ள பேசுறதுனாலயே நம்ம ஹீரோ ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிட்டான். அவனோட ஃபேமும் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது தனக்கு ஒரு நல்ல விஷயம் நம்ம யோசிச்சுக்கிடுவான். இப்ப இதே நேரத்துல இப்ப நம்ம ஜின்னோட ஃபேமிலியோட ஹெட் இருக்கார்ல, அதாவது நம்ம ஜின்னோட அண்ணன். சோ அவரு அங்க அந்த இருந்த ஒரு பெரிய பெரிய ஆளுங்களா இருப்பாங்கல்ல, இந்த மவுண்டன்ஸ் வார்டு செக்ட் வந்தப்ப கூட நிறைய பேர் இருந்தாங்கல்ல, இவங்க எல்லாரையும் நைட்டு நேரத்துக்கு ஒரு சம்மனுக்காக கூப்பிட்டு இருப்பாரு. எதுக்காக கூப்பிட்டாரு அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சோ அவங்க எல்லாரும் என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா, அது ஏதோ ஒரு விஷயத்த பத்தி தான், முக்கியமான விஷயமா இருக்கணும். ஏன்னா இப்ப அவர் இத்தனை நாளா எது பிரச்சனை நினைச்சுக்கிட்டு இருந்தாரோ அந்த பிரச்சனையே அவரை விட்டு போயிடுச்சு. அவங்க தம்பி ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு. சோ அப்படி இருக்கிறப்ப அவர் எப்ப கூப்பிட்டாலும் நம்ம வந்துதான் ஆகணும். முன்னாடி கூட மதிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனா இப்பதான் அவங்க தம்பி ஸ்ட்ராங்கா இருக்கானே, அவங்க தம்பியை குறை சொல்லவும் முடியாது. சோ அவர் எப்ப கூப்பிட்டாலும் வந்துதான் ஆகணும், அவர் பெரிய ஆளாச்சுல. சோ அப்படிதான் இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டா இந்த நேரத்துல அவங்க அண்ணனும் வந்துருவாரு. சோ அவர் வந்துட்டு உட்கார்ந்துட்டு, நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நான் உங்களை எதுக்காக கூப்பிட்டேனா அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல வரப்பயே, நீ கூப்பிட்டதுக்கான காரணம் மவுண்டன்ஸ் வார்டு செக்ட் தானே, அதுக்காக தானே நீ கூப்பிட்டு இருக்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்கும். அவங்க அண்ணனுக்கு அது யாருன்றது தெரிஞ்சிடும். ஏன்னா அங்க வந்திருக்கிறது இந்த ஜின் ஃபேமிலியோட எல்டஸ்ட் சீனியர். இவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல நிறைய பிரச்சனை போக ஆரம்பிச்சிடும். சோ எல்லாரும் இந்த பக்கம் மாத்தி மாத்தி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இவர் என்னடானா ஒரு இடத்த நோக்கி அப்பயே நோக்கிக்கிட்டே இருப்பாரு. அந்த இடத்துல நோக்கிக்கிட்டு இருக்கிறது யார தெரியுமோ, அது நம்ம வேற யாரும் கிடையாது, நம்ம ஜின்னு தான். சோ நம்ம ஜின்னையே அங்க கூப்பிட்டு இருப்பாங்க. சோ இந்த பக்கம் இவரு நோக்க, அந்த பக்கம் நம்ம ஜின்னு நோக்க, இவரை நோக்க, அந்த ஜின்னு நோக்கன்னு மாத்தி மாத்தி நோக்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி நோக்கிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஜின்னுக்கு பயம் வர ஆரம்பிச்சிடும். ஒரு கட்டத்துக்கு மேல திரும்ப ஆரம்பிச்சிருவான். ஐய இந்த கிழமை என்ன பார்த்து பார்த்து பயமுறுத்திக்கிட்டே இருக்கான், இவருக்கு கண்ணுல பெருசா காந்த சக்தி இருக்குதுன்னு நினப்பு, அப்படியே கண்ணை வச்சே ஈர்க்கிறது. சை, இந்த கிழவன் பக்கமே பார்க்க கூடாது, அந்த பக்கமா திரும்பிடுவோம் அப்படின்னு திரும்பி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஜின்னோட அண்ணாத்த நம்ம ஜின் கிட்ட ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் மூலமா பேசுவாரு. சோ அவர் என்ன சொல்லுவாருன்னா, இங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற இந்த வயசானவர் தான் ஹெட் எல்டர், இந்த ஃபேமிலியோட ஒரு முக்கியமான ஆளு. அது மட்டும் கிடையாது, இவரு உன்னோட தாத்தா, அது மட்டும் இல்லாம இந்த ஃபேமிலியோட எல்டஸ்ட் சீனியரும் கூட. சோ அதனால நீ அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுவாரு. சொன்னது மட்டும் கிடையாது, இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவாரு. அது என்னன்னா, இதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன நடந்தாலும் சரி, நீ உனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் தைரியமா சொல்லு, மிச்சம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்லுவாரு. உடனே நம்ம ஜின் யோசிப்பான், என்ன நடந்தாலுமா, அப்படி இங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். உடனே இப்ப அவங்க அண்ணன் பேச ஆரம்பிச்சிருவாரு. நீங்க எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் அமைதியா இருங்க, நம்ம இப்ப எதுக்காக இங்க கூடியிருக்கோமோ அந்த ஒரு விஷயத்த ஆரம்பிப்போமோ அப்படின்னு சொல்லிடுவாரு. ஃபர்ஸ்ட் இங்க நிக்கிற தேர்ட் யங் மாஸ்டர் ஜின் தேக்கியும், இந்த ஃபேமிலியோட லெசர் ஃபேமிலி ஹெட்டா இருந்து நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். நீங்க அந்த மவுண்ட் ஹெங்ஸ் வார்டு செக்டர் சேர்ந்த லீ அப்படின்றவருக்கு பாய்சன் வச்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஜின்னும், என்னது பாய்சனா, யாரா சொன்னது, எனக்கும் அந்த லீயோட பாய்சனிங்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் சொல்லிடுவான். அப்ப கூட உட்கார்ந்து இருப்பாங்கல்ல நிறைய பேரு. சோ அவங்கள இருந்து ஒருத்தன் கேட்பா, உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா, நீங்க இத பண்ணல, நீங்க அந்த லீக்கு பாய்சன் வைக்கல அப்படின்னு உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இது கேட்ட உடனே நம்ம ஜின்னு ஒரு மாதிரி அப்படியே சை அப்படின்னு யோசிச்சுட்டு, என்னது ப்ரூஃபா, எதுக்கு,
நான் போய் எதுக்கு ப்ரூஃபை கொண்டு வரணும், அதுக்கு தானே நீ இருக்க, நீ போய் கண்டுபிடிச்சு வர வேண்டியதானே அப்படின்னு கேட்பான். இதை கேட்ட உடனே அவனுங்க, என்னது நீயா, யார பார்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. அப்ப அந்த குரூப்ல ஒரு வயசான ஆளு உட்கார்ந்து இருப்பாரு. அவர் உடனே சரி சரி அப்படின்னா நானும் ஒரு கேள்வி கேட்கறேன், முதல்ல இது எல்லாம் ஆரம்பிச்சது எங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இது எல்லாம் ஆரம்பிச்சது யாருக்கிட்ட இருந்து, நம்ம தேர்ட் யங் மாஸ்டர் கிட்ட இருந்து. சோ அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியோட பேரை களங்கப்படுத்தினது யாரு, அதுவும் நம்ம தேர்ட் யங் மாஸ்டர் தான். இதுக்கப்புறம் இந்த மவுண்டேன் ஸ்வாட் செக்டரோட பிரச்சனை வச்சுக்கிட்டது யாரு, அதுவும் நம்ம தேர்ட் யங் மாஸ்டர் தான். அப்படின்னா இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு, அதுவுமே நம்ம தேர்ட் யங் மாஸ்டர் தான் அப்படின்னு வரிசையா எல்லாரும் கோரஸா சொல்லுவானுங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிடும், இவனுங்க எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒன்னா சேர்ந்து கட்டம் கட்டி என்னை அடிக்கணும்னு முடிவு பண்றானுங்க அப்படின்னு. ஆனா இந்த குரூப்ல எல்லாரும் அப்படி கிடையாது. ஒரு சில பேர் ரொம்ப நியூட்ரலா இருப்பாங்கல்ல, அதாவது யார் பக்கமும் சேராம உண்மையை மட்டும் பேசணும்னு நினைப்பாங்கல்ல. சோ அந்த மாதிரி ஒருத்தர் எந்திரிப்பாரு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த மேட்ச்ல நம்ம ஜின் ஒழுங்கா தான் சண்டை போட்டாரு, உண்மையா நேர்மையா சண்டை போட்டு ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அதையும் கேட்டுட்டு இன்னொருத்தன் அப்படியே அந்த குரூப் இருப்பான்ல, அந்த குரூப்ல இருக்கிற ஒருத்தர் சொல்லுவான், நீங்க ஒழுங்கா ஜெயிச்சாருன்னு எப்படி சொல்லுவீங்க, அவர் பாய்சன் வச்சுல ஜெயிச்சாரு, பாய்சன் வச்சு ஜெயிக்கிறதுக்கு நம்ம என்ன பாய்சன் ஃபேமிலியா அப்படின்னு கேட்பா. அப்ப நம்ம மெடிசினல் ஹால் லீடர் உடனே எந்திரிச்சு, தேர்ட் யங் மாஸ்டர் தான் அவர் கிடையாதுன்னு சொல்றாருல, அப்புறம் எதுக்கு நீங்க அவர் தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அது மட்டும் கிடையாது, லீக்கு அடிபட்டதுக்கு அப்புறம் அவருக்கு குணப்படுத்துறதுக்கு, அதாவது அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவாங்கல்ல, அதை பண்ணது நான் தான். எனக்கு நல்லா தெரியும் அந்த லீயோட உடம்புல எந்த விதமான பாய்சனும் கிடையாது, நானே அதை செக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுவான். இப்ப இதெல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது டக்குன்னு ஒரு மீசக்காரன் இருப்பான், உல்வரின் மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சிருப்பான். அவன் உடனே இந்த போரை நிறுத்தணும்னா நம்ம தேர்ட் யங் மாஸ்டரோட தலையை கொடுத்தே ஆகணும் அப்படின்றவா. எதுக்காக இந்த மாதிரி சொல்றான் அப்படின்னா, இந்த மவுண்டேன் ஸ்வாட் செக்டர் இருக்கானுங்கல்ல, இவனுங்க நம்ம ஜின் ஃபேமிலியை விட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க. சோ ஒருவேளை ஏதாவது போர்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அதுல நம்ம ஜின் ஃபேமிலியில இருந்து நிறைய பேர் சாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, ஏன் மொத்த ஃபேமிலியுமே அழிஞ்சு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்தையும் தடுக்கணும்னா அதுக்கு வெறும் ஒருத்தரோட உயிரை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்ட்டு தான் அந்த மீசக்காரன் சொல்லுவான். இதை கேட்ட உடனே எல்லாரும் அமைதியா இருப்பாங்க. ஆனா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம அண்ணங்கார சும்மா இருப்பானா, அவன் உடனே கோவப்பட ஆரம்பிச்சிருவானே. அவங்க அண்ணன் என்ன சொல்லுவாருன்னா, அப்படின்னா நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க, தேர்ட் யங் மாஸ்டரோட தலைய அப்படியே கொடுத்துடலான்றீங்க, அதுவும் எந்த எவிடன்ஸும் இல்லாம நீங்க அப்படியே கொடுத்துடலான்னு சொல்றீங்க, இது எல்லாத்தையும் ஒரு ஃபேமிலியில இருக்கிற ஒரு ஆளுங்களா நீங்க சொல்லலாமா அப்படின்னு கேட்பாரு. இதை கேட்டுட்டு டக்குன்னு கோவப்பட்டு இருக்கிறவரு அமைதியாயிருவாரு. அமைதியாயிட்டு பொறுமையா சொல்லுவாரு, இந்த மேட்ச் நேர்மையா நடந்துச்சு, நம்ம லீய பாய்சன் பண்ணது தேர்ட் யங் மாஸ்டர் கிடையாது, வேற யாரோ அதை பண்ணிருக்காங்க, உங்க எல்லாருக்குமே அது உண்மைன்றது நல்லாவே தெரியும். ஆனாலும் நீங்க எனிமி கிட்ட போயிட்டு சரண்டர் ஆகணும்னு சொல்றீங்களா, எனிமி பவர்ஃபுல்லா இருந்தா அப்படியே பயந்து ஓடிடலாம் நினைக்கிறீங்களா, இதை யார் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனா மவுண்டேன் ஸ்வாட் செக்ட் இனிமேல் நம்மளால அவங்க கிட்ட பேசி எதையுமே புரிய வைக்க முடியாது. ஒருவேளை பேசி புரிய வைக்க முடியலன்னா அப்ப அவங்கள நேருக்கு நேரா எதிர்த்து ஃபேஸ் பண்ணி தான் புரிய வைக்கணும். புரிஞ்சுதா இல்லையா? யாருக்கு வாழணும்னு ஆசை இருக்கோ, யாருக்கு இந்த ஃபேமிலிய ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கோ, அவங்க மட்டும் அவங்க ஆட்களை கூட்டிட்டு என் பின்னாடி வாங்க, நான் இந்த போர்ல உங்களுக்கு முன்னாடி இருந்து வழி நடத்தி கொண்டு போறேன். அப்படி இல்ல அப்பயும் என் தம்பியோட உயிர் தான் வேணும்னா முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க, ஆனா அத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க அண்ணன் எல்லார பார்த்தும் பேசுவாரு. இதை கேட்ட உடனே எல்லாரும் அமைதியாயிருவாங்க. டக்குன்னு இந்த தாத்தோ இருக்காருல, கை தட்ட ஆரம்பிச்சிருவாரு. கை தட்டிட்டு சூப்பரா பேசின அப்படின்னு எந்திரிப்பாரு. எந்திரிச்சு, ஒரு ஃபேமிலியோட ஹெட்னா இப்படிதான் இருக்கணும், உண்மையிலேயே எவனாவது ஒருத்தன் அவமானப்படுத்தினானா அவனுக்கு எதிரா நம்ம தைரியமா இருக்கணும், அந்த மாதிரி இருக்கிறது தான் நமக்கும் உண்மையிலே வீரோன்னு அர்த்தம். ஆனா ஒன்ன தவிர இங்க மத்தவங்க எல்லாம் எந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பாத்தியா, இந்த மாதிரி முக்கியமான ஆட்கள் நீங்களே ஒரு எனிமி கிட்ட போயிட்டு சரண்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, அதுவும் நம்ம ஃபேமிலிய சேர்ந்த ஒரு பையனோட தலையை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் கேவலமா இல்லையான்னு இந்த தாத்தோய் மத்தவங்களை பார்த்து கத்த ஆரம்பிச்சிருவான். இப்படி கத்துன உடனே அந்த மீசக்காரன் ஒரு மாதிரி, இல்ல எல்டர், நான் அப்படி வேணும்னே சொல்லல, நான் தெரியாம சொல்லிட்டேன், ஒரு போர் வரக்கூடாதுன்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவானா. இதை கேட்ட உடனே அந்த தாத்தோய், நீ ஒருவேளை போர் வந்துருச்சுன்னு தெரிஞ்சா முதல்ல நீ என்ன பண்ணிருக்கணும், இந்த ஃபேமிலிய ஒன்னா சேர்க்கணும்னு நினைக்கணும், ஆனா நீ எனிமியை பார்த்து பயந்துகிட்டு இருக்க, யங் மாஸ்டரோட தலையை வெட்டுறதுக்கு பதிலா உன்னோட தலையை வேணா வெட்டி கொடுத்துருவோமா அப்படின்னு இந்த தாத்தோய் கேப்பா. இதை கேட்ட உடனே நம்ம ஜின்னுக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன்னா இந்த தாத்தோ எதுக்கு சம்பந்தமே இல்லாம என் பக்கம் பேசிக்கிட்டு இருக்கான், இந்த ஆள் என்ன டபுள் சைடு கோல் ஆடுறான், என்ன கணக்குன்னு தர்றையே அப்படின்னு நம்ம ஜின் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா அவங்க அண்ணன் தெளிவா சொல்லிடுவாரு,
இந்த மெயின் ஃபேமிலியில இவர் ரொம்ப வருஷமா இருக்கிறவரு. சோ இவரோட தலை எனக்கு வேணாம், நான் இந்த ஒரு இன்சிடென்ட்டை மட்டும் அப்படியே மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்லிடுவாரு. இத சொன்ன உடனே நம்ம எல்டர் இருக்கார்ல, அதாவது தாத்தோய், அவர் உடனே நான் இருந்ததை விட நீ கொஞ்சம் கருணையோட உள்ளம் கொண்டவனாதான் இருக்க, சரி பரவாயில்ல, நீ சொன்னதுக்காக நானும் இதை அப்படியே விட்டுறேன். இந்த எல்டர்ஸ் எல்லாரும் இப்படி தப்பா பேசினதுக்காக ஹெட் எல்டரா இருந்து நானே உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்பாரு. உடனே வந்து பொறுத்துக்கலையே, இவனுங்க எல்லாரும் இருப்பானுங்களா இந்த எல்டர்ஸ் எல்லாரும், ஐயோ எல்டர் நீங்க போய் மன்னிப்பு கேட்கலாமா, எங்களுக்காக நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நாங்க தப்பு பண்ணிட்டோம், நாங்க எங்க தலையை வெட்டி அவங்க பாதங்கள்ல கொடுக்கறோம், விட்டுருங்க விட்டுருங்க, எங்களால இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது அப்படின்றவானுங்க. இது எல்லாத்தையும் பண்ண உடனே நம்ம ஹீரோ யோசிப்பான், சேவ் பண்ணது என்னமோ எங்க அண்ணன், பார்த்தா இவனுங்க எல்லாரும் ஹெட் எல்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. சோ டக்குன்னு நம்ம ஹீரோ இவனுங்க ஒரு 3 பேரை பாப்பான். அவனுங்க 3 பேரும் ஒரு மாதிரி சிரிப்பானுங்க. அதை பார்த்த உடனே ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போகுது அப்படின்றது நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். ஆனா என்ன நடக்க போகுதுன்றதுதான் தெரியல. சோ இப்ப நம்ம தாத்தோய் இருக்கார்ல, அவரு நம்ம ஃபேமிலி ஹெட், அதாவது நம்ம அண்ணனோட கையை தூக்கிட்டு இப்ப உண்மையான ஃபேமிலி ஹெட் இங்க இல்ல. அதாவது யாருன்னா நம்ம அண்ணனும் ஜின்னும் இருக்காங்கல்ல, இவங்களோட அப்பா, அவர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்காரு. சோ அவர் தான் உண்மையிலே ஃபேமிலி ஹெட்டா இருக்கணும். ஆனா அவர் ஊரா சுத்துறதுனால அவங்க அண்ணன் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு தற்காலிக ஃபேமிலி ஹெட்டா இது எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு. சோ அவர் இல்லாத காரணத்தினால இப்ப இங்க ஃபேமிலி ஹெட் பொசிஷன்ல இருக்கிற இவருக்கு நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தோய் சொல்றான். நம்ம தாத்தோய் கீழே இருக்கிற எல்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களும் இது எல்லாத்தையும் ஏத்துக்குருவாங்க. சோ எல்லாருமே இது எல்லாத்தையும் ஏத்துக்குருவாங்க. அவ்வளவுதான். இப்ப நம்ம தாத்தோய் ஒரு மாதிரி சிரிப்பான். அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ முடிவே பண்ணிடுவான், ஏதோ ஒண்ணு தப்பாவே இருக்கு, இது எல்லாமே இந்த தாத்தோயோட பிளான் மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப சரியா இதே நேரத்துல ஒருத்தன் வேகமா இங்க இருந்து ஓடி வந்து மவுண்டேன் ஸ்வாட் செக்ட் கிட்ட இருந்து ஒரு சின்ன கடிதம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவான். நம்ம அண்ணனும் அதை எடுத்து பொறுமையா பிரிச்சு பாப்பாரு. அதுல ரத்தத்துல ஒண்ணு எழுதியிருப்பாங்க, போர் ஆரம்பம் அப்படின்னு. சோ போர் ஆரம்பிக்க போகுது. இந்த போர்க்கான ப்ரிப்பரேஷனா இந்த ஜீன் ஃபேமிலியை சேர்ந்தவங்களே வேற இடத்துல இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே கடிதம் போயிருக்கும். எல்லாருமே அந்த இடத்துக்கு கிளம்பி வர ஆரம்பிச்சிருவாங்க. சோ எல்லாரும் வர ஆரம்பிச்சோடனே இப்ப நம்ம சிஸ்டம்ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்துரும், போர் நடக்க போகுது, போர் தான் உங்க குவெஸ்ட். இந்த குவெஸ்டுக்கு ரிவார்டும் கிடையாது, ஃபெயிலியரும் கிடையாது, அதாவது என்னன்னு சொல்லாது, கொஸ்டின் மார்க்லயே போட்டிருக்கோம். நம்ம ஹீரோ அதை அப்படியே வெறிக்க பாத்துக்கிட்டே இருப்பான். என்னோட வாழ்க்கை எதை நோக்கி பயணமாகுதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு. உடனே அவங்க அண்ணன் பக்கத்துல வந்துட்டு, கவலைப்படாத தேக்கியும், இது எதுவும் உன்னோட தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டீயை கொடுப்பாரு. உடனே நம்ம ஹீரோ எடுத்து டீயை குடிச்சுக்கிட்டு, ஆமா இது என்னோட தப்பே கிடையாது, எவன் பண்ணி வச்ச வேலையோ அதுல போய் நானே வந்து தலையை கொடுத்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப அவங்க அண்ணனும் அந்த வீப்பெங்கும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த வீப்பெங் என்ன சொல்லுவாருன்னா, இந்த ஹெட் எல்டர் ஏதோ ஒண்ணு பிளான் பண்றாரு, ஆனா அவர் என்ன பிளான் பண்றாருன்றது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம ஜின் கேட்பான், இந்த ஹெட் எல்டர் உண்மையிலே எப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு. அப்ப நம்ம அண்ணன் தான் சொல்லுவாரு, இந்த தாத்தா இருக்காருல, இவரு மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல உண்மையிலே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு, அது மட்டும் இல்லாம சம மூலக்காரனும் கூட. இவரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு, டேஞ்சரஸான ஒரு ஆளு. இந்த ஆளு பெருசா வெளியே வரமாட்டாங்க, அப்படியே உள்ள இருந்துகிட்டே தனக்கு கீழே இருப்பாங்கல்ல அவங்க எல்லாரையும் மேனிப்புலேட் பண்ணி அது மூலமா தனக்கு கீழேயே நிறைய பேரை செத்துட்டானா. சோ இந்த மாதிரி பல வருஷமா இந்த ஜின் ஃபேமிலியில இருந்துகிட்டு இந்த தாத்தா பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். ஏன் இப்ப நடக்குதுல இந்த விஷயங்கள், இதுக்கு முன்னாடி அந்த தாத்தாவுக்கு ஏதோ ஒரு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன்காரனும் சொல்லுவாரு. இது எல்லாத்தையும் கேட்ட உடனே அந்த வீப்பெங்குக்கு ரொம்ப கோவம் வரும். இந்த மாதிரி ஒரு ஆளுங்கள்லாம் நம்ம கொல்லணும், நீங்க ஏன் கொல்லாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். பார்த்தா நம்ம அண்ணன் சொல்லுவாரு, ஒருவேளை அவங்க எல்லாரையும் கொன்னுட்டோம், இந்த ஃபேமிலியே சுத்தமா கொலாப்ஸ் ஆயிடும், நம்மளால அதை தடுக்கவே முடியாது அப்படின்றவாரு. சரி நீ இது எல்லாமே நம்ம யோசிக்கிறது தான், இது எல்லாம் உண்மையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இவர் என்னவா இருந்தாலும் சரி, அவரு இந்த ஃபேமிலியோட ஒரு முக்கியமான சீனியர், அது மட்டும் இது கிடையாது, நம்மளோட ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஆலியும் அவர் தான். அதனால அவருக்கு எப்பயுமே நம்ம மரியாதையும் கொடுக்கணும், ஆனா அவரோட எனிமையாவும் மாறிடக்கூடாது. சோ இது எல்லாத்தையும் நம்ம அண்ணன்கார சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நம்ம வீப்பெங்குமே ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சிருப்பாரு. அது என்னன்னா, இந்த லீக் வந்து பாய்சன் கொடுத்துட்டாங்கல்ல, இது எல்லாத்தையும் பண்ணது ஜின் ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷாங்ஷி ஃபுல்லா எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சா. வெறும் இது எல்லாமே நடந்து வெறும் ஒரு நாள் தான் ஆகுது, இன்னும் ஒரு நாள் கூட முடியல, ஆனா இத பத்தி ஊர் ஃபுல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப எவனோ ஒருத்தன் இது எல்லாத்தையும் பரப்பணும்னே சொல்லிட்டு சுத்தி பரப்பிக்கிட்டே இருக்கான், எவனோ ஒருத்தன் பின்னாடி இருந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு அவங்க அண்ணனுக்கும் தெரியுது. ஆனா அது யாருன்றது தெரியல. சோ உடனே அவங்க அண்ணன் என்ன கேட்பாருன்னா, நம்ம நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக லெட்டர்ஸ் அனுப்பிச்சிருந்தோம்ல, சோ யாராவது நமக்கு பதில் அனுப்புனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கேட்பாரு. ஏன்னா இப்ப போர்னு வருதுன்னா அதுல இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்பாங்க. இந்த மாதிரி லெட்டர்ல எழுதி எங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும், ஆளுங்களை அனுப்புங்க,
இல்ல ரிசோர்சஸ் அனுப்புங்கன்னு கேட்பாங்க. அப்படி அனுப்புனதுல யாராவது பதில் அனுப்புனாங்களான்னு கேட்பாரு. அப்படி கேட்கும் போது நம்ம வீபெங்கு ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் பதில் அனுப்புனாங்கன்னு சொல்லுவாரு. யாருன்னு கேட்டா யாரு தெரியுமா? கிரிம்சன் ஃபிளார். இந்த கிரிம்சன் ஃபிளார்ன்ற பேரை நம்ம ஆரம்பத்திலேயே கேட்டிருப்போம். நம்ம ஹீரோ எந்திரிச்சதே இங்க இருந்துதான். சோ வந்திருக்கிறதும் வேற யாரும் கிடையாது, அதே கிரிம்சன் ஃபிளார்ல இருக்கிற அதே பொண்ணு நம்ம 3. உடனே அந்த பொண்ணை பார்த்தோன்னே இந்த செக்யூரிட்டி கார்டு வழிய ஆரம்பிச்சிருவான். உடனே அவன் என்ன கேட்பானா, நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்பானா. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, நான் என்னோட காசை வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிடும். இப்ப நம்மளுக்கு அந்த மவுண்டன்ஸ் வார்டு செக்டர் தான் காட்டுவாங்க. சோ இறந்து போன லீயா அந்த இடத்துக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. அங்க லீயோட நிலைமையை பார்த்து அவங்க அப்பா ரொம்ப கதறி அழுக ஆரம்பிச்சிருவான். அவன் யாருன்னா இந்த மவுண்டன்ஸ் வார்டு செக்டரோட செக்ட் லீடர். சோ இவன் கதறி அழுக ஆரம்பிச்சோடனே அவங்க பையனை பார்த்துட்டு என்ன சொல்லுவானா, என் பையனுக்கு இப்படி ஒரு நிலைமையா, என் பையனை இப்படி பண்ணவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். இந்த வலியை என் பையனுக்கு கொடுத்தவன் எவனா இருந்தாலும் சரி, அவனுக்கு இதே அளவு வலி, ஏன் இதை விட 100 மடங்கு இன்னும் 1000 மடங்கு அதிகமான வலியை நான் கொடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வெளில வந்து, இன்னைக்குதான் என் பையன் உயிரை எவன் எடுத்தானோ அவனை பழி வாங்கறதுக்கான நாள், எல்லாரும் தயாரா இருங்க அப்படின்னு சொல்லுவான். சோ இப்ப இந்த போர் அந்த பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்கு. இதே மாதிரி இந்த பக்கம் நம்ம 3 பொண்ணு இருக்குல்ல, அது நேரா உள்ள வந்துட்டு எல்லாரும் எப்படி இருக்கீங்க, என்னை மிஸ் பண்ணீங்களா அப்படின்னு கேக்குமா. உடனே நம்ம ஜின்னு, 3 நீ எதுக்குமா இங்க வந்த அப்படின்னு கேப்பான். ஓ மாஸ்டர், உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? ஐய, இந்த பொண்ணு இதுக்கு இங்க வந்துச்சு, நம்ம எதுவும் மறந்து கிறந்து கூப்பிட்டுட்டோமா? இல்லையே, அப்படி நடக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே அவங்க அண்ணன் பக்கத்துல வந்து தேக்கியும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஜின்னுக்கு பயம் வந்து, ஐயோ அண்ணா, நான் எதுவும் பண்ணலண்ணா, இந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாதுண்ணா, எனக்கு உண்மையிலே தெரியாதுண்ணா, எனக்கு தெரியாதுண்ணா, இந்த பொண்ணு பக்கத்துல ஏதோ தெரியாம வந்துருச்சு போல. ஆமா யாருமா நீங்க, எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? ஓஹோ தொலைஞ்சு போயிட்டீங்களா, வீடு எங்க இருக்குன்னு சொல்றீங்களா, நானே கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு இவனும் பக்கத்துல போய் கேட்டுக்கிட்டு இருப்பான். பார்த்தா அந்த பொண்ணு ஜின் மாஸ்டருக்கு எப்பயுமே வந்து காமெடி சென்ஸ் தான், இந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு. நான் ஒரு வேலைக்காக இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுமா. சொன்ன உடனே காமெடியா காமெடி, நீ வெளியே ஜாவோ, இப்பவே நீ வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கையை பிடித்து அப்படின்னு இழுத்துக்கிட்டே இருப்பான். பார்த்தா அவன் மட்டும்தான் இங்க பக்கம் வந்து இழுக்கிற மாதிரி தெரியும், அந்த பொண்ணு நவுறவே நவுறாது. ஐய, ஏன் இந்த பொண்ணு வரவே மாட்டேங்குதே, வா வா வான்னு இழுத்துக்கிட்டே இருப்பான். பார்த்தா அந்த பொண்ணு வரவே வராது. உடனே அவங்க அண்ணன், தம்பி தேக்கியும் கொஞ்சம் அமைதியா இருப்பா, அந்த பொண்ணுக்கு உன்னோட மரியாதையை கொடு, ஏன்னா அவங்கதான் இந்த ஷாங்ஷி பிரான்ச்ல இருக்கிற லோவர் டிஸ்ட்ரிக்ட் செக்ட் அப்படின்னு இருக்குல்ல, அந்த செக்டோட பிரான்ச் லீடர் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா இந்த பொண்ணு அது மட்டும் கிடையாதான், இந்த பொண்ணு லெவல் 50ல இருக்கிற ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட். இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ அந்த பக்கமா திரும்ப ஆரம்பிச்சிருவான். சோ அந்த பொண்ணும் தன்னோட பேரையும் இந்த லோவர் டிஸ்ட்ரிக்ட் செக்டோட பிரான்ச் லீடர் அப்படின்றதையும் சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறோம். சோ இந்த மாதிரி அறிமுகப்படுத்தின உடனே நம்ம ஜின் வீக்யூங்கோ, அதாவது அவங்க அண்ணனும் அவரோட பேரை சொல்லுவாரு, வீபெங்கோ அவரோட பேரை சொல்லுவாரு. நம்ம ஜின்னு மட்டும் கியூங் அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவான். உடனே அந்த பொண்ணு, என்ன ஒருத்தரோட சத்தம் எனக்கு கேட்கவே இல்லையேனோனே, வந்து நான் தான் ஜின் தே கியூங் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படியே பொறுமையா சொல்லுவான். உடனே அந்த பொண்ணு, ஹாய் மாஸ்டர் ஜின், எப்படி இருக்கீங்க, நீங்க அடிக்கடி எப்பயுமே வந்துகிட்டே இருப்பீங்க, இப்பெல்லாம் வரதே இல்லையே அப்படின்னு கேக்குமா. கேட்ட உடனே அவங்க அண்ணன் அப்படியே ஒரு பம்பாஸ்டிக் சைடை அப்படியே சைட்ல காமிச்சு, ஓஹோ அடிக்கடி இவன் வருவானா, இதனாலதான் இவன் வீட்டு பக்கமே வரது இல்லையா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருப்பாரு. இப்ப இந்த பொண்ணும், நான் முதல்ல எதுக்காக வந்திருக்கேனோ அதை பத்தி பேசுவோமா அப்படின்னு கேக்கும். கேட்ட உடனே அவங்க அண்ணனும், இந்த மாதிரி எங்களுக்கு போர்ல உதவி செய்யறேன்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல நீங்க எதுக்காக எங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொன்னீங்க, அந்த காரணம் என்னன்றதை நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்பாரு. இவங்க அண்ணன் இந்த மாதிரி கேட்ட உடனே அந்த 3 சொல்லும், இந்த காரணத்தை நான் சொல்லணும்னா அதுக்கு முதல் காரணம் எங்க மெயின் பிரான்ச், அதாவது ஷாங்ஷில இருக்கிற இந்த பிரான்ச், அந்த பிரான்ச்சுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய லாபமா இருக்கும். ஏன்னா இந்த லோவர் டிஸ்ட்ரிக்ட் செக்டர் இருக்குல்ல, சோ இவனுங்க எப்பயுமே லாப நஷ்டத்தை பேஸ் பண்ணி தான் எந்த ஒரு முடிவுனாலும் எடுப்பானுங்க. சோ இந்த போர்ல ஜின் ஃபேமிலி தோத்தே போனாலும் அவனுங்களுக்கு அதுல நிறைய லாபம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு முடிவுக்கு அவங்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு தான் இந்த பொண்ணு சொல்லும். சோ இதை சொன்னதுக்கு அப்புறம் அவர் கேட்பாரு, சரி அப்படி ஒருவேளை நாங்க ஜெயிச்சோம்னா உங்களுக்கு என்ன வேணும்னு. இந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, நீங்க ஒருவேளை இந்த போர்ல ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த மவுண்டன்ஸ் வார்டு செக்டர் இருக்குல்ல, அவனுங்களோட ஸ்டோர்ஸ்ல இருந்தும் குட்ஸ்ல இருந்தும் பாதிக்கு பாதி அந்த பொண்ணு கேட்கும். இதை கேட்ட உடனே அவங்க அண்ணனும் உடனே ஒத்துக்குருவாரு. அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும், என்ன இவ்வளவு வேகமா ஒத்துக்கிட்டீங்களே அப்படின்னு. ஆனா அவர் என்ன சொல்லுவாருன்னா, என்னோட ஃபேமிலியோட பேரை இப்ப நான் முன்னாடி வச்சு சண்டை போட போறேன், அதை தவிர எனக்கு வேற எதுவும் முக்கியம் கிடையாது. சோ அதுக்காக யார் உதவி செஞ்சாலும் அந்த உதவியை நான் ஏத்துக்கிருவேன், அதுக்கு விலையா நான் என்ன கொடுக்கணும்னாலும் சரி அப்படின்றவாரு.
ஆனா இந்த பொண்ணு அதுக்காக ஒண்ணு கேட்கும், இந்த முடிவை நீங்க மட்டும் எடுக்கலாமா, ஏன்னா உங்க ஃபேமிலிக்குள்ளேயே கொஞ்சம் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, அதுலயும் குறிப்பா இந்த எல்டர்ஸ் பிரான்ச் எல்லாம் பிரச்சனை பண்றாங்க போல அப்படின்னு இந்த பொண்ணு கேக்குமா. உடனே அவங்க அண்ணனும், லோயர் டிஸ்ட்ரிக்ட் செக்ட் கிட்ட இருந்து எதையுமே மறைக்க முடியாது, நீங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டீங்க, பரவாயில்ல, எதை பத்தியும் நீங்க கவலைப்பட தேவையில்ல, அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிடுவாரு. சொன்ன உடனே இந்த பொண்ணு தன்னோட ரெண்டாவது காரணத்தை சொல்லும். ஃபர்ஸ்ட் காரணம் ஏற்கனவே சொல்லிடுச்சு, அதோட லாபத்துக்காக. ரெண்டாவது காரணம் என்னன்னு தெரியுமா, நம்ம ஜின்ன ரொம்ப பிடிச்சிருக்கான், நம்ம ஜின்னு பாக்குறதுக்கு அழகா இருக்கானா, அவன் வந்துட்டு அவனுக்கு நைஸ் பாடி இருக்கான், அவன் கியூட்டா இருக்கானா, அது இருக்கு இது இருக்குன்னு அந்த பொண்ணு நிறைய சொல்லும். இந்த பொண்ணு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு அடுத்த 1 மணி நேரத்துக்கு இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ ஜீனை பத்தி கிடையாது, இந்த போர்ல யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும், என்னென்ன இது அந்த நெகோசியேஷன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இத பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க, அதாவது போற பத்தி. சோ ஒரு 1 மணி நேரம் இத பத்தி எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கான்ட்ராக்டை எழுதிடுவாங்க. அந்த கான்ட்ராக்ட்ல இவங்க 2 பேரும் இந்த போர் முடியற வரைக்கும் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும், அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கணும் அப்படின்னு எழுதிடுவாங்க. எழுதிட்டு 2 பேருமே அவங்களோட சீல கொடுத்துருவாங்க. சோ எல்லாம் பண்ணி முடிச்சோடனே அந்த பொண்ணும் கை கொடுத்துட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிரும். அந்த பொண்ணு கிளம்புன உடனே நம்ம ஜின்னு அப்படியே பொறுமையா அந்த பொண்ணோட காது கிட்ட குட் பை அப்படின்னு மட்டும் சொல்லுவான். அந்த பொண்ணு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு, என்னைய வழி அனுப்பி விடுறதுக்கு நீங்க வரமாட்டீங்களா அப்படின்னு வந்து கேட்கும். உடனே அவன் கேட்பான், நான் எதுக்குமா வரணும், நான் எதுக்கு வந்து உன்னை வழி அனுப்பி விடணும் அப்படின்னு நம்ம ஜின்னு கேட்ட உடனே அந்த பொண்ணு ஏனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் காது கிட்ட வந்து குசு 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 அப்படின்னு வந்து பேசிக்கிட்டே இருக்கும். அந்த பக்கம் அவங்க அண்ணன் யானை காதை வச்சுட்டு இது எல்லாத்தையும் ஒட்டி கேட்டுக்கிட்டு இருப்பாரு. இது எல்லாத்தையும் கேட்டு முடிச்சோடனே அவங்க அண்ணன் டக்குன்னு ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு, ஜின்னு இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்பாரா. உடனே நம்ம ஜின்னும் வந்து இருங்கண்ணே நான் போய் முதல்ல இவளை விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவளை இழுத்துட்டு அங்க இருந்து கூட்டிட்டு வந்துருவான். சோ இதோட இந்த சாப்டர்ஸ் நம்ம என் பண்ண போறோம். சோ இதுக்கப்புறம் வர சாப்டர்ஸ்ல இந்த போர் எப்படி நடக்க போகுது, இந்த போர்ல நம்ம ஜின்னு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவான், அவனோட ஃபேமிலி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும், நம்ம ஜின்னு ஒரு வழியா இதுல இருந்து லாக் அவுட் ஆகி வெளில போவானா இல்லையா, இதை பத்தி எல்லாம் பார்ப்போம். சோ அது வரைக்கும் சைனோரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.